गजाननं भूतगणातिसेवितं गवित्तजम्बू फलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं மட்டவிழ் மலர்கொடு பணிவோம். முருகாசரணம். இன்று நம் சுப்பிரமணிய மாமாவின் 100ஆம் ஆண்டு. அதற்கான ஒரு நிகழ்ச்சி. மாமா மாமி இருவரும் இல்லை என்றால் இன்று ஹைதராபாத்தில் நாம் யாரும் அன்பர்களாக இல்லை என்றே சொல்லலாம். மாமாவை நினைவூட்டல் என்றால் குருஜி இல்லாமல் இல்லை, குருஜி என்றால் திருப்புகழ் இல்லாமல் இல்லை. இவர்களின் நட்பு 1965ஆம் ஆண்டு முதல் தொடங்கி அந்த நட்பு ஆதலால் நாம் இன்று அன்பர்களாய் இங்கு அமர்ந்துள்ளோம். முருகனின் திருப்புகழ் அன்பர்களாக விளங்குகிறோம். எந்த ஒரு நல்ல காரியமும் விளக்கேற்றி துவங்குதல் நம் தமிழர்களின் மரபு. இந்த விளக்கேற்றும் நிகழ்ச்சியை விளக்கேற்று துவங்கி வைக்கும் நம் ஹைதராபாத்தில் இயல் இசை பக்தியை அவரவர் தொண்டாக கொண்ட சில அமைப்புகளின் பெண்மணிகளை அன்புடன் வரவேற்கிறேன். முதல் முகப்பை ஏற்ற திருமதி சாரதா கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஹைதராபாத்தில் எல்லா உமன்ஸ் ஆர்கனைசேஷனிலும் இருப்பவர். ஆண்டுக்கு ஒரு முறை சங்கீத கச்சேரி ஏற்பாடு செய்து கர்நாடக இசை விருந்தை 32 வருடங்களாக அளித்து வரும் திருமதி சாரதா கிருஷ்ணன் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வருக வருக. ஹைதராபாத்தில் ஒரு திருவையாறு போல் நடத்தும் சாரதா கிருஷ்ணன் அவர்களுக்கு கைத்தட்டலுடன் வரவேற்கிறேன். இரண்டாவது பெண்மணி, இரண்டாவது
வருவது இறை வணக்கம். நம் திருப்புகழை அடுத்த ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் குழந்தைகள் திருப்புகழை வழியாக கொண்டு செல்வார்கள் என்று அவர்கள் இறைவணக்கம் பாட உள்ளார்கள். வேம்பு புஷ்கலா, ஐஸ்வர்யா, சௌந்தர்யா, பிரணவி மற்றும் சபரீஷ் இறைவணக்கம் பாடுவார்கள். அன்போடு கைத்தட்டி குழந்தைகளை ஆதரவுற்றுங்கள். அழகு குழந்தைகள் அழகாக திருப்புகழை பாடி எல்லோரையும் வரவேற்றார்கள். கனகசபை போல் நம் சபையும் நிறைந்திருப்பது எண்ணி மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்ததாக நம் ஹைதராபாத் மாநகரின் குருமார்கள் குரு சரணம் பாடுகிறார்கள். அவர்களை வாருங்கள் என்று வரவேற்கிறேன்.
என் கந்தனருள் பெற எந்தை அருணகிரி
வாழ்த்து நம்மளின் குருக்கள் எல்லாரும் இன்று பாடியதில் மிக்க மகிழ்ச்சி. கைத்தட்டுங்கள். எப்போவுமே குருவுக்கு 2 வாட்டி கைத்தட்டணும். ஒரு வாட்டி வந்து சுவாமிக்கு, குருவுக்கு எப்போவுமே 2 வாட்டி கைத்தட்டணும். ஸோ குரு. அடுத்ததாக ராமகிருஷ்ணா மட்டிலிருந்து நம் அன்பர்களுக்காக பக்தியை பற்றி எடுத்துரைப்பதற்காக சித்திகண்டா நந்தாஜி அவர்களை அறிமுகப்படுத்துமாறு திருமதி டாக்டர் கிரிஜா கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். Swamiji, we are very blessed to have you here. A small introduction about Swamiji. Swami Shittikantananda ji joined the Ramakrishna order at its Hyderabad center in 1997 after taking inspiration from Swami Vivekananda's message that service to man is service to God. He had his sannyasa diksha in the year 2006. Since then, he has been rendering his services in the mutt. Presently, he is looking after the languages department. Prior to this, he was working in the mutt's publication department and in its health wing. He conducts classes on mind control, meditation, personality development, the cultural and spiritual ethos of India, and the application of Vedantic principles in day-to-day life. His ideas are thought-provoking. A noble mother gives birth to a noble child. Need of the hour is to create noble mothers. That is what the Arya Janani workshops are doing, which pregnant ladies attend with their spouses, and this has been going on for the last 5 years, and it's very popular. It has spread almost to several states in India. So, Parinaya, this is another interesting thought. Marriage Road to Freedom, stating that marriage is coming together of two individuals for a greater purpose. Both these workshops are being taken up by the youngsters in large numbers, and their active participation is encouraging. Swamiji is going to talk about bhakti. See, we all have been singing bhajans for years and years with bhakti, but now today he is going to give us more details about bhakti. Namasri Yatirajaya Vivekananda Suraye Sach Sukha Swarupaya Swamine Tapaharine. எல்லாருக்கும் வணக்கம். So I don't know Tamil, so please excuse me for that. Yeah, I'm very happy to be in the midst of you all today as you are celebrating Thiruppugazh Anbargal recitation. I am thankful to Dr. Girija Madam for inviting me over to this celebration. I really
don't have words to appreciate you, to eulogize you, because Arunagiri Natha, the 15th century saint poet, after receiving the grace of Lord Subramanian, he sang these beautiful hymns to the Lord, and then, since then, you have been holding on to these gems of spiritual wisdom, and you have been continuing with the legacy and cultivating your love for Muruga. So, it's a great tradition you have been maintaining. India is a land of spirituality. India is a land of saints. Tamil Nadu has produced a galaxy of sages and saints. You have a rich spiritual heritage, and you are so passionately preserving that spiritual heritage. So I appreciate you for that. Today, we are celebrating this function on the occasion of the centenary of Dr. N. Subramanian ji, who happens to be your guru, who taught you the Thiruppugazh Anbargal. You are continuing with this lineage, continuing and trying to walk in his footsteps. The parampara is being continued. It's really great. Today, I have been asked to speak something on bhakti. So, I will just speak a few words on bhakti, about the definition of bhakti, differences between jnana and bhakti, and how to cultivate bhakti, advantages of bhakti, and pitfalls of bhakti marga. So, what is bhakti? In Narada Bhakti Sutra, Narada defines it as Satu Asmin Parama Prema Rupa. Bhakti means intense love for God. Shandilya defines it as Sa Para Anurakti Ishvare, intense attachment to God. Sa Para Anurakti Ishvare. According to Shandilya, that is the definition of bhakti. Intense attachment to God. Satu Asmin Parama Prema Rupa. Intense love to God is bhakti according to Narada. So both are more or less the same definitions. So, what are the differences between bhakti and jnana? So, some of the great commentators of Prasthanatraya and great Acharya said, bhakti is only a means to an end. But if you just look at the great poet saints, great devotees, they said bhakti is not a means to an end, it is both a means and also an end in itself. In the sense that it is a total fulfillment. It's not a means to an end, it is both a means and also an end. Attaining that highest love for God is the highest objective of human life. There cannot be any greater goal, there cannot be any greater objective. We are here only for one purpose, to love God. When you love God, you will be loved by God. So winning the love of God is the ultimate object of human life. That is the summum bonum. There is nothing greater to achieve for a human being in this world. Sri Ramakrishna Paramahamsa used to say, there is not much difference between pure jnana and pure bhakti. See, in an ocean, in winter, ice blocks are formed. What is ice? It's not separate from God as such, not separate from water. It's one and the same. God actually, for the sake of devotees, He incarnates in human form from time to time. Jnanis say that God is impersonal, God is everywhere, God cannot be limited to a form. But bhaktas say that God actually takes the form just to bless the devotee. And so both are accepted because in the sense, when you attain to the final beatitude, para bhakti, you finally merge in God only.
But Sri Ramakrishna Paramahamsa used to say, Bhakta doesn't prefer to merge in God. I don't want to become sugar. I want to enjoy sugar. Only when you maintain that little separation from the Lord, I want to be your devotee, you can enjoy devotion to Lord. You can enjoy that love for God. But if you merge in God, there is no scope. That's why I don't want to become sugar. I want to enjoy sugar. And also, Sri Ramakrishna Paramahamsa used to say that God gives you liberation if you ask for, but what He doesn't give you is para bhakti. Supreme bhakti He won't give. Why? If He gives His supreme bhakti to a devotee, he has to become the slave of the devotee. You know, in Srimad Mahabhagavatam, we have this story of Kuchela. When Kuchela goes to Krishna for some, money sake, he wants to ask the money from Krishna, his childhood friend. He goes to Dwaraka, he meets Krishna. And Krishna asks him, have you brought any upayana to me from your home? And so this Kuchela was hesitant to give the small, little bowl of flattened rice that he has brought from his home. And Krishna takes it away forcefully from him and opens it up and sees, that flattened rice. Oh, you have brought the thing that is very dear to me. I relish this flattened rice, oh, Kuchela. So he took one fistful of that flattened rice. But when I was about to eat the second fistful of that flattened rice, Mother Rukmini intervenes and she says, no, Krishna, enough. Yes, come here seeking some favor from you. And that has been fulfilled, that has been achieved by him because of this first eating of that fistful of rice. That's enough. Why she prevented Krishna from taking a second fistful of that flattened rice? Had he taken it, he would have left Dwaraka and he would have been with only his devotee. He would be residing with his devotee thereafter. He would not be there in Dwaraka. Having known this, she prevented Krishna from eating the second morsel of flattened rice from Kuchela. That is the greatness of bhakti with which you can enslave God to you. God will become your servant. Through jnana it doesn't happen. God will give you the final merger. You will attain that, union with God. But more than that, if you cultivate para bhakti, God has to become your slave. God has to become your servant. And that's the reason God is ready to give liberation or mukti, but He doesn't give para bhakti that easily. Sri Ramakrishna Paramahamsa used to say. So there is not much difference in that way between worshipping the Lord in impersonal Brahman, as impersonal Brahman, or as Saguna Sakara Rupa. Because in Saguna Sakara is nothing but the highest reading of the human mind. Highest reading of the absolute by the human mind is Saguna Sakara or personal God. Vivekananda said this. So why should I worship a Saguna Sakara? Why should I worship the God in form? Can't I worship the impersonal abstract Brahman? But Swamiji says that it is too much of an abstraction for a human being to worship the Lord as the impersonal absolute. So we need to have a personal God. Then only you can cultivate bhakti. So it's very difficult. Lord Krishna also says in the Bhagavad Gita, so for the impersonal Brahman to worship is not easy for ordinary human beings. Those people who are highly evolved, people alone can worship. But Krishna says that is avyaktahi gatir dukkha. So worshipping the Lord as Saguna Sakara in a anthropomorphic form is the easiest and the best, particularly for this age. And what are the ways to cultivate bhakti? We all know actually how to cultivate bhakti. Bhakti is just a word, but we have to cultivate it. How do you do that? Repetition of God's name with love is one way. For Kali Yuga, Sri Ramakrishna Paramahamsa used to say that Naradhiya Bhakti. What is Naradhiya Bhakti? Repetition of God's name with love is the easiest way. What happens when you do that, when you keep on doing that? Slowly you will grow in devotion. Sri Ramakrishna Paramahamsa said, when you walk one step towards God, He will walk 10 steps towards you in this Kali Yuga. So by repeating God's name with love, you will be winning the grace of the Lord. And selfless service is also one means to achieve God's grace, to achieve devotion to God. Selfless service means looking upon all as manifestations of that same Lord, manifestation of your chosen deity,
manifestation of your Ishtadaivam, you will serve your fellow human beings. Not as fellow human beings, they are all manifestations of your Ishtadaivam only. When you, with that attitude, do the service to your fellow human beings, God will actually will bless you. You will obtain the grace of the Lord. And also, we know that prayer in all other religions also, Abrahamic religions also, they want to win the grace of the Lord. They want to cultivate bhakti to the Lord. The means that they employ there is prayer, ceaseless prayer. Many Christian mystics also, they would constantly pray to their Lord and to get the grace of the Lord. Prayer and surrender ultimately. What is surrender? You consider yourself as an agent, an instrument in the hands of the divine. Whatever you do, he says, God only is making me do this. My chosen deity, my Lord, my Muruga, my Subramania actually is making me do this. Constantly you think, constantly you have that kind of attitude. So you will become a perfect instrument in the hands of the divine to the point that you have completely surrendered to him. At that point of time, there is not much difference between your will and the divine will. Your will is merged with the divine will. So whatever that expresses through you, thereafter is only God's word and God's will. So then Arunagiri Nathar also, he became an instrument in the hands of the divine. It is God, Murugan, who spoke through him. That's the reason you worship him. That's the reason actually such teachings stand the test of time. So here also in Telugu land also, Telugu people also, we have Srimad Bhagavatam written by Potana. So he surrendered absolutely to the Lord and then he became an instrument. Afterwards he translated that Bhagavatam from Sanskrit into Telugu. So that book actually stands the test of time and people today relish it so much, they read it so much, they understand that it's not a human creation. This translation has not been done by human being. God himself actually has done that translation in the form of Potana, where that individual had completely surrendered to the divine. What are the advantages of Bhakti path? So we have Jnana Marga, we have Bhakti Marga, we have Yoga Marga, we have Karma Marga. How Bhakti is superior to other paths? In Bhakti, there is no scope for fall as such. Fall in the sense is easy compared to other. Jnana Marga is difficult, Yoga Marga is difficult. Doing work with detachment in this Kali Yuga is also difficult. But Bhakti Marga is the easiest. Gradually you will grow in devotion to the Lord. But there is no actually danger here. So Sri Ramakrishna Paramahamsa used to give the example of Marjala Kishora Nyaya and Markata Kishora Nyaya. See, it is a cat and kitten. The kitten, they holds on to the mother. So mother, wherever it places, the kitten is happy. Kitten actually doesn't make any effort from its side. So Markata Kishora Nyaya, the baby monkey has to hold on to the mother constantly. If it doesn't hold on to it, it will fall down. Mother will be jumping from branch to branch, but baby monkey has to hold on carefully to its mother. Otherwise, it will fall down. But in Marjala Kishora Nyaya, so kitten actually doesn't make any effort. It is the responsibility of the mother. Wherever she places me, I am there. I don't make any effort. It's her responsibility to protect me. So bhakti is like that, where you are surrendered to God and it's God's responsibility to protect you and to ensure, your peace and happiness. And he will do everything for you. He will give whatever that you need in this world. On his own he will give. But in the Jnana Marga, actually you have to be very alert. It's like walking on the razor's edge. Churasya dhara nishita duratyaya, Upanishad says. It's like walking on the razor edge in Jnana path. So the path is definitely difficult. So Bhakti Marga is the easiest, simplest for Kali Yuga. That's why actually we all have to practice in the Bhakti. And also, God is Alpa Santoshi, we say. Minimum things he will be happy and satisfied in the Kali Yuga. The Lord says in the Bhagavad Gita, Patram Pushpam Phalam Toyam Yome Bhaktya Prayachati. Tadaham Bhakti Pahrutam Ashnami Prayatatmanaha. To please him, you don't have to give big things. You don't have to very rich and elaborate naivedyas you don't have to offer. Patram, one leaf you give me. God is Bhavagrahi. Pushpam, one flower. Phalam, or fruit. Toyam, little water. That is enough to satisfy me, to make me happy. So Krishna himself is saying, oh Arjuna, you don't have to give great naivedyas to me. You give the simplest thing, it's okay, because the whole universe belongs to him, what we can give to him. So what is important is bhava, with little love, surrender, with prema. When we give, Lord accepts that. Otherwise it may be a pompous offering, very rich offering it may be, but there is no devotion in the heart. God will not accept that. So in this age, why should we love God? Why should we cultivate bhakti for God? If you have this question,
we know that God has done this creation. Whenever we do something, we have a prayojana. We expect something from whatever we do. Similarly, when Lord has done a creation of this magnitude, what is that He is expecting from this world, this universe? Does He have an expectation? You may say that He is complete. Why should He have an expectation? Yes, definitely God is complete. He doesn't need anything from anybody. He doesn't have an expectation. But He has done this universe, right? This universe He has created. What is the objective of this one? What He wants to achieve by creating a universe of this kind? We know that God has created n number of species, beings. There are so many beings with physical bodies. Human being is the best. He is on the top of all the pyramid. So human being is the greatest among all the species that God has created. Only this being can have this question, who is the creator of this universe, and think about that creator and cultivate love for this creator. So God is actually, after doing this creation, He is actually expecting that how many human beings really seek the creator, living the creation. Sri Ramakrishna Paramahamsa used to say, we are so thrilled, we are so fascinated by the magic of God, we have forgotten the magician. The world is the magic, and the creator of the world is actually God, the magician. So we are so enamored, we are so fascinated by this creation magic, and we actually have forgotten the Lord. That is our problem. And so, what is that? The Maya will not allow us to look to God, to love God, to think of God, to worship God. But if individuals breaking through this Maya, oh Lord, I don't want your creation, I want you only. I want you only. I don't want your magic, I want you only. When you keep saying like this and cultivate, of course we have our responsibilities definitely in the world. It's not easy to turn the mind towards God. Mind always goes towards the world and thinks of the world. But resisting that temptation, if you really think about God, God will bless you. That is the challenge, right? We are sandwiched between these two forces. One is the centripetal force, another is centrifugal force. The centripetal force is God's grace, centrifugal force is Maya, which is this world. Overcoming this centrifugal force, Maya, if you can turn your mind towards God, the centripetal force, actually you are a blessed individual. Then God actually will congratulate you, will love you, because this is the individual, see, who is actually overcoming my Maya, seeking me through this actually world of name and form. He is seeking me. He is not actually not contented with my magic. He wants to go beyond. Through creation, we have to seek the Creator. That is the purpose and goal of life. So, what are the dangers in Bhakti Marga? Are there any dangers? Yeah, a few dangers are there. What is that? The devotees of a particular sect might become fanatics. You just see in Abrahamic religions, they say that this is the only God that you need to worship. This is the only name that you have to use for God. That breeds fanaticism. So, because of that, they try to fight with others. Here in Hinduism, Sanatana Dharma, it has not happened, but there are sometimes you see here and there, some sects, they try to become fanatical. Only our God is the absolute, and He is the highest and the greatest, and they tend to look down upon the followers of other sects, thinking that your God is inferior to my God. When that kind of mindset, that kind of attitude sets in, this is fanaticism. Right? You need to understand, just as I have the right to worship the Lord in this form, maybe Murugan, maybe Ganesha, maybe as Venkateshwara, Rama and Krishna, you have the choice. But in our culture, we know that all the forms are one and the same. They are the forms of the one absolute. So I prefer to worship the Lord in this form. If somebody else wants to worship the Lord in any other form, it's okay. We both actually are going towards this in the same direction. I don't pick up a quarrel with the other person. I don't say that my God is superior, my form is superior, my form is the absolute, and he also should worship only through my form. No such fanaticism exists in Hinduism here in Sanatana Dharma. Sometime back in the past it existed, but today it is not there. Everybody understands that God is one only. He is all-pervading spirit. But I have the choice, I have the right to worship Him whichever way and whichever form I like. So that kind of fanaticism is not there here. But you look at the Abrahamic religions, the other parts of the world, when you go there, they are intensely fanatical. For them to love their God, the only way they know is to hate somebody else. Swami Vivekananda says this. So they want to love their God. How they want to love their God? By hating somebody else. Without hating somebody, I cannot love my God. That's the problem. So that's how actually they want to worship their Lord. But that's no.
That is fanaticism. That's the problem with bhakti. And that's why Sri Ramakrishna Paramahamsa says, first have the Advaitic knowledge. Put that Advaita in your pocket and then worship the Lord in whichever form you want. But you know that the ultimate goal is Advaita in the sense that ultimately it's one God we are reaching through whichever form that you want to go. So this is how actually you need to practice. And what are the different stages of bhakti? So as soon as you say God's name and you will not attain Parabhakti, right? The Gauna Bhakti is the Prathamika Bhakti, preliminary Bhakti. And from that to the highest point is Parabhakti. Like people like Prahalada had attained, people like Andal, people like Mirabai, people like Akka Mahadevi, such great sages and saints, they have attained to that Parabhakti. So we have got so many examples in our Puranas and also in our history, the people who have attained to the highest level of bhakti, the blessed souls, and how to cultivate bhakti in Kali Yuga, the satsang, people who are similarly oriented, people who want to have God, people who want to know God, people who have some love for God, all such people coming together, in Kali Yuga, the satsanga is very, very important. Otherwise, the little dispassion that we have, little love for God we have, that gets dried up in no time because the worldliness around is so huge, so intense. It's a huge current and very powerful current, the worldliness. It carries away all the little tender feelings that we have for God. So this kind of satsanga, this kind of, celebrating and remembering God together is actually need of the hour in Kali Yuga. We all have to do that. So I just on a lighter note, once Narada, the great devotee of the Lord, he had a curiosity. He just wanted to know, what is my place among the devotees of the Lord? What is my rank as a devotee? So he came to know from Hanuman that Lord actually keeps 2 diaries in which actually he has written the, he has come to know that Lord has kept a diary in which he has written the list of his devotees according to the rank. So Narada became very curious, what is my rank among the devotees of the Lord? So he goes and asks Lord Rama, oh Lord, I heard that you keep a diary in which you have written the names of your devotees according to the rank. I just want to know my rank. Lord Rama said, oh Narada, diaries are personal. A personal diary I cannot show, right? You should not insist. You should not ask what is there in my personal diary. This is my personal thing. So Narada went on pestering the Lord. No. I just want to know my rank. So please show. So Lord Rama ultimately had to give him the diary. So Narada opens the diary. First rank, number 1, Narada. He was so happy, overjoyed. He did not want to see anybody else there. My rank is on the top. I am the greatest devotee of the Lord. And then he goes to Hanuman again and told him actually. So I saw the diary. My rank is first. I am the best among the devotees of the Lord. Then Hanuman coolly asked him. So there is another diary which Lord keeps, a small diary. Have you seen the names in that diary? Oh, Lord keeps a second diary also. I heard he keeps only one diary. The one diary I saw, in that actually my name is on the top. Then Narada goes to Rama again. Oh Lord, I heard you keep another diary. Some other names are there in that diary. What names you have written there? Why you are keeping a separate diary? I want to know. So this diary itself you could have mentioned the names of those other devotees also. So again he pesters Lord Rama. Lord Rama said, see, I have shown you my personal diary. Second also you are asking, this is personal, diaries are personal, they should not be shown. It's for me only. But Narada did not leave Rama. Then after understanding that this Narada won't leave me, he will not stop pestering me unless and until I show the second diary also. Lord opens up that diary. Only 2 names are written there. First name is Bharata, second name is Hanuman. Now Narada became curious. Why you have written these 2 names in this diary? Why these 2 names are not there in the first diary? Rama said, the devotees that are there, the names that are there in the first diary, they repeat my name. And these are the 2 devotees whose name I repeat. Who are they? Bharata and Hanuman. Then Narada understands the greatness of Bharata and Hanuman.
It's not that they repeat God's name, God repeats their name. They are so great. Then Narada's pride is humbled. He said, I have, okay, God has, has place in his heart for me, and also he has place. There are devotees who are greater than me. This is just on a lighter note. Sri Ramakrishna Paramahamsa, another small story he used to say. One jnani and one bhakta, they were traveling in a forest. Suddenly there appeared a tiger. The jnani said, why should we fear? Our God is there, Lord is there. All-pervading spirit is, he will protect us. Then bhakta said, why should we trouble our Lord? Let us climb the tree and save ourselves. So that is the difference between a jnani and bhakta. So a jnani, he believes in all-pervading spirit and he says God protects him. Bhakta will be so considerate, like motherly love, he will show to God. And he wants to protect God also sometimes. So why to trouble our Lord? We will climb a tree and save ourselves. So that is the difference. The jnani thinks that it is because of the Lord, actually I exist. Right? It is because of the Lord I exist. He is making my heart palpitate. As Atman, he is residing in me. Because of him only I live. He is actually the source, he is the energy of my mind. He is actually the light that lights my senses. That's the attitude of jnani. Whereas a bhakta, he doesn't think like that. It is I am who is carrying the Lord in my heart. The jnani says that I am being carried by the Lord because he is the adhisthana, he is the substratum. Because of him I live. Jnani believes, jnani says. The bhakta says, no. It is because of me. I have provided actual shelter to the Lord in my heart. My heart is the dwelling place of the Lord. I have rented my heart, my house to him. He is staying in a rental, paying rent to me in my heart. I am carrying the Lord. He believes like that. So, in Bible there is a statement that Jesus says, the foxes have their holes, the birds of sky have their nests, the Son of Man has no place to rest. Okay, in Kali Yuga, God has become a kind of orphan. Without these devotees, the world will not exist. Without these devotees, the world will not exist. Devotees are the people who provide shelter to God in that way. If that little devotion, if you don't cultivate in your heart, the world will not go. Prakopa will come. There will be annihilation all around. In Srimad Bhagavatam, Krishna, after coming to Mathura, once he asked Uddhava, go to Gokula and find out how Gopikas are doing, what they are doing. So, just to report it back to the Lord, what the Gopikas are doing, Uddhava travels to Vraja. Then he sees the intense devotion the Gopikas had for Krishna. When they were chanting the name of Krishna with such fervor, with such pathos, such love, such passion. And Uddhava was surprised. Uddhava also is a devotee of the Lord, he says, Vande Nanda Vrajastrinam Padarenu Madikshnasaha Yasam Harikatod Geetam Punati Bhonatrayam. He said, Vande Nanda Vrajastrinam. I salute these Vrajastris, these Gopikas. Padarenu Madikshnasaha. What I salute? The dust on the feet of their feet, that I worship, he said. Yasam Harikatod Geetam. Their worship of the Lord, their chanting of God's name, Punati Bonatrayam. It is actually purifying the three worlds, he said. That is the power of the Gopikas, because another devotee only could detect. And he says thereafter, if I were to get another birth, I would prefer to be born as a shrub in this Vraja Bhumi. Otherwise, at least a small grass. I consider that would be a blessing if I could be born as a small shrub or small grass on this Vraja Bhumi, because the dust of that place is so sacred. It has become so sacred because of the presence of the Gopikas. And that was his longing, to take birth in that Vraja, not as a creature, not as a human being, but as a gulma, as a shrub, as a small grass. So that will be the actually greatness and grandeur of the devotees of God. We all know in our culture that God is not somewhere up in the sky. He is not actually say in the Vaikuntha. He is not in heaven. He is within our own heart. And it is so easy to cultivate. Just repeat His name with love in this Kali Yuga. He will bless. And I really congratulate you all. Thank you all for your wonderful passion that this Thiruppugazh Anbargal. So you have been chanting it so sincerely for generations together.
Though you are away from Tamil Nadu, you are actually preserving your legacy, and you are actually you are preserving your heritage so passionately. I admire that. I don't know because Tamil, that's why I don't know really the essence of it, but I will just to depend on some translation. And what is this Thiruppugazh Anbargal? What this Arunagiri Nathar has written, I will just explore that also. So I once again thank to Dr. Girija Madam for giving me this opportunity to share a few of my thoughts on this happy occasion. May God bless you all. Thank you once again. Pranam Swamiji, thank you very much. As usual, your talks are excellent and thought-provoking. And I have been working in the dispensary in Ramakrishna Math and had the privilege of having a satsang with Swamiji every week. So though, as of now, he has moved on to another department, so I am missing on it. But otherwise, that has been the most important and the happiest part of my going to the Math, apart from seeing patients, that we have been doing all our lives. But this change is what has really made my life very different. And the more important part is, my parents, my father especially, has been involved with the Math from the age of 27. And it's a great privilege for me that I could manage to get Swamiji to come here to give a lecture to us. Thank you very much. Thiruppugazh Anbargal
inspired all of us, and each one of us has benefited in great way. Indeed, they were true guides who have taught us the Paddhati and the true value of Thiruppugazh. We are conducting all major bhajans and monthly bhajans and conducting classes in organized manner. The enthusiasm of Hyderabad Anbargal to host such a function is commendable. Once again, I welcome all of you to be part of this vision. Yeah. Thank you. Somebody has parked the car in front of Swamiji's car. Please see that who came late. Car number 9220. Mr. Sundaram President of Thiruppugazh Anbargal, அவர்களை நமக்காக வாழ்த்துரை வழங்குமாறு வேண்டிக் அழைக்கிறேன். வாருங்கள். குளிராக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி இட் யூஸ் டு ஹேப்பன் ஆஸ் அ கண்டினியூஸ் ஈவெண்ட். அதில் எலீட் சவுத் இண்டியன்ஸ், தமிழ்காரா, பப்ளிக் செக்டரில், மினிஸ்ட்ரீஸில், கார்பரேட்ஸில், அப்புறம் ஈவன் இன் ஃபாரின் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அவளும் உண்டு. Without any fail, they also used to come and join the bhajanas. Subramanian Mama, INB ministry, All India Radio இருந்தார். He was in a senior position. அவருக்கும் மாமிக்கும் குருஜியோட பஜனையில் திருப்பூர் கிளாஸஸில் ஒரு அபாரமான ஈடுபாடு. எல்லா முக்கியமான பஜனைக்கும் மாமியோடு வருவார், கிளாஸஸ் அட்டன் பண்ணுவார். அவருடைய இந்த ஈர்ப்பும் குருஜிட்டு இருந்த அன்பும் திருப்புகழை இவ்வளவு பரப்ப ஒரு அஸ்திவாரமாக இருந்தது என்று சொன்னால் அது மிக ஆகாது. மாமா நிறைய ஃபங்க்ஷன்ஸில் விழாவில் சேர்மனாகவும் கன்வீனராக தலைமை தாங்கி மாமியுடன் சேர்ந்து நம்முடைய திருப்புகழ் அன்பர்கள் இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் பில்லர்ஸாக இருந்தவர். மீட்டிங்ஸ் ஹோஸ்ட் பண்ணி சஜஷன்ஸ் கொடுத்து அசோசியேஷன் ஃபார்மேஷனில் ஹெல்ப் பண்ணியவர். ஃபைனலி along with the help of many others like him, Thiruppugazh Anbargal registered organization டெல்லியிலேயே துவங்கும். இவ்வளவும் when Mama was in a demanding position in the All India Radio,
as Deputy Director, Youth Services, and then as Director of Press Commission, which is all very demanding work, and in spite of that, we used to be able to devote time to Thiruppugazh Anbargal and attend many bhajanas. மாமியோடு வருவர், கிரிஜாவையும் கூட்டின்னு வருவர். பின்ன ரிட்டையர் ஆன அப்புறம் மாமாவும் மாமியும் சென்னை, ஹைதராபாத் என்று இந்த திருப்புகழ் தோண்டும் வழிபாடு முறையையும் தொடர்ந்து நடத்தி கொண்டு எல்லோரையும் மேலும் மேலும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த இந்த சூழ்நிலையில் நீங்களும் நிறைய பாடுகிறீர்கள், ஹைதராபாத்தில் நிறைய பாடுவீர்கள், பாடச் சொல்வீர்கள். This is for sure. So this movement should continue. Long live Hyderabad Anbargals. அவருடைய இந்த 100வது ஜெயந்தி விழாவில் அவருடைய ஆசியை பெற்றுக்கொண்டு நாம் எல்லோரும் இந்த தொண்டை முன் நடத்தி செல்வோம் என்று ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவனை பிரார்த்திப்போமாக. வெற்றிவேல் முருகனுக்கு. once more. வெற்றிவேல் முருகனுக்கு. That's better. That's better. வெற்றிவேல் முருகனுக்கு. நன்றி, வணக்கம். வாழ்த்துரைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திருமதி சித்ராமூர்த்தி மற்றும் திருமூர்த்தி அவர்களை எல்லோரும் அறிவோம். குருஜி, சுப்பிரமணியம் மாமா மற்றும் நம் மனதில் நிறைந்த சரஸ்வதி மாமியுடனான நட்பையும் நாம் அறிவோம். 70களில் சரஸ்வதி மாமியுடன் இவரும் திருப்புகழ் வகுப்புகளிலும் பஜனைகளிலும் துணையாக நின்று அனைத்திலும் பங்கு பெற்றவர் என்பதை சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன். இருப்பவள் திருப்புகழ் என்ற தலைப்பில் அவரது உரையை கேட்க மிக ஆவலுடன் இருக்கிறேன். அன்புடன் மேடைக்கு சித்ரா மாமியை அழைக்கிறேன். மோட்சத்திற்கு திருப்புகழ் வழியாக செல்லலாம் என்று சொல்ல வருகிறார். வாருங்கள் மாமி. தெரிஞ்சா போறோம், தெரியுறதா? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். இங்க கூடியிருக்கும் திருப்புகழ் அன்பர்கள், அடியார்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது என்ன, முருகனுக்கு முன்னால் குருஜிக்கு முன்னால் அடியார்களுக்கு வணக்கமா என்று நினைத்துக் கொள்வீர்கள். சுவாமிஜி சொல்லிட்டார் இல்லையா, அடியார் எப்படி மனசுல நான் தானே வச்சுருக்கேன், சுவாமியை உள்ள வச்சுருக்கேன், நீங்கள் எல்லாருமே உங்களுக்குள்ள முருகனை வச்சுருக்கிறதுனால மல்லேபுரி பன்னீர் வாகுவில் சொல்லே புனையும் சுடர் வேலவன் அவன் உங்களுக்குள் இருக்கிறான். அந்த குருநாதர், அந்த முருகனின் அழகை நமக்கெல்லாம் காட்டி கொடுத்த நமது குருநாதர் குருஜி அவர்களை பேர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. குருஜி அப்படின்னு சொல்லிட்டோம்னா குருஜி தான், வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அது மாதிரி குருஜி அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இசை தமிழில் குருநாதர் வழிகாட்டினார், இயல் தமிழில் எனக்கு வழிகாட்டிய குருநாதர் திருப்புகழ் அடிமை திரு எஸ் நடராஜன் அவர்களையும் தாழ்மையுடன் வணங்கிக் கொள்கிறேன். இன்று இனி நம் இந்த உரைக்குள் செல்லலாம். யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம் மெய்ப்புணர்வீர் நாமேல் நடவீர் இனியே. என்ன அழகான கந்தர் அனுபூதி வரிகள். யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும், எனக்கு கல்வி கிடைத்தது, அதை உள்வாங்குவதற்கான எனக்கு அறிவும் கிடைத்தது. அந்த இரண்டையும் தனக்கு நீ தர வேண்டும் என்று முருகன் சொல்லிவிட்டான். தாமே பெற வேலவர் தந்ததனால் அவனுக்கு நான் அதை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவன் கூறிவிட்டான். எப்படி அர்ப்பணிப்பேன்?
பூமேல் மயல் போய் அறம் மெய்ப்புணர்வீர். இந்த பூலோக ஆசைகளெல்லாம் விட்டு விடுங்கள். நீதி, நேர்மை, தர்மம், உண்மை இவற்றை நீங்கள் புணருங்கள். இறுதியாக அழகாக சொல்லிவிட்டார், நாமேல் நடவீர் நடவீர் இனியே. சுவாமிஜி சொன்னார் இல்லையா, எத்தனை தர நாரதிய பக்தி, நாமங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள், நாக்கில் வைத்து நடாத்துங்கள் என்று கூறுகிறார். எப்படி லெஃப்ட் ரைட் மார்ச் பாஸ்ட் போகும் இல்லையா, அது மாதிரி ஒரு தீவிரதையோட முருகன் நாமத்தை உங்கள் நாக்கில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் மேல் நடவீர் என்று பாட வேண்டும். இந்த 4 வரிகளை இப்பொழுது ஏன் நான் சொல்கிறேன் என்றால், அந்த நாக்கின் மேல் அந்த முருகன் நாமங்களை வைத்து நடாத்தி நமக்கு வழிகாட்டிய தம்பதியர் திருவாளர் சுப்பிரமணியம் அவர்கள், திருமதி சரஸ்வதி அவர்கள். அவர்களுடைய ஆசியை நாம் நிச்சயமாக வேண்டுகிறோம். அவர்களுடைய கருணையினால் இன்று நாம் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இல்லாட்டா இந்த ஊரில் எப்படி திருப்புகழ் வந்தது? அங்கேருந்து கிளம்பினா தலைநகரத்திலேருந்து வண்டி புறப்பட்டது, அப்படி சென்னைக்கு போச்சு. சென்னையிலேருந்து இப்படி இந்த பக்கம் வந்துடுது. அது குருநாதருடைய ஆக்ஞையை தலைமையில் கொண்டு அவர்கள் வந்தார்கள். அப்படி அந்த வண்டி இங்கே வந்து நிலை பெற்று விட்டது. அவர்களையும் வணங்கி இன்றைய உரைக்குள் இப்பொழுது செல்லலாம். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டா தப்பா? இருப்பவல் திருப்புகழ் இன்றைய உரைக்கான தலைப்பு. இதை கேட்கும் பொழுதே நமக்கு தெரியும், இது வந்து திருத்தணி. தலைப்பை கேட்டவுடனேயே நாம் புரிந்து கொள்வோம். திருத்தணி திருப்புகழின் முதல் 2 சொற்கள் இருப்பவல் திருப்புகழ் என்ற 2 சொற்கள். இருப்பவல் திருப்புகழ் விருப்பொடு படிப்பவர் இடுக்கினை அறுத்திடும் என ஓதும் இசைத்தமிழ் நடத்தமிழ் எனத்துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிக ஜகதலத்தினில் நவிற்றுதல் அறியாதே தனத்தினில் முகத்தினில் மனத்தில் உருக்கிடு சமர்த்திகள் மயக்கினில் விழலாமோ எல்லாம் சொல்லிட்டு துன்பங்களையெல்லாம் களைந்துவிடும் என்று நூல்களெல்லாம் சொல்கின்றன, பாக்கள் எல்லாம் உரைக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது நான் விலைமாதர மயக்கில் படலாமா என்று கூறிவிட்டார். என்ன எப்போ பார்த்தாலும் விலைமாதர மயக்கின்னு சொல்கிறாள்? கண்ணார பார்த்துட்டு இருக்கோமே, யூடியூப்பை திறந்தா அதுதான், பேப்பரை திறந்தா அதுதான், வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அந்த முருகன் நாமத்தை உங்கள் நாவின் மேல் நடத்துவதை விட்டு விட்டு அந்த திருப்புகழ் உங்கள் சங்கடங்களை எல்லாம் இடுக்கையெல்லாம் அறுத்துவிடும் என்ற நினைப்பை எல்லாம் ஒழித்து விட்டு விலைமாதர் மயக்கில் படாதீர்கள் என்று உங்கள் கவனத்தை வேறு திசைக்கு திருப்பாதீர்கள் என்றுதான் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட திருப்புகழ் அது. அதை இருப்பவல் என்று கூறுகிறார். திருப்புகழ் என்றது அடுத்த சொல். அந்த திருப்புகழ் என்ற அந்த 2வது சொல்லை நாம் முதலில் கவனித்து விடலாம். அவர் பாடுகின்ற திருப்புகழ் பாகும் தேனும் பாலும்னு என்னெல்லாம் சொல்லலாம், எல்லா இனிப்பும் கலந்தது. சுவாமிஜி சொன்ன மாதிரி எனக்கு சுகராக இருக்க வேண்டாம், அந்த இனிப்பை நான் அனுபவிக்க வேண்டும். அந்த பாலாகட்டும் தேனாகட்டும் பாகாகட்டும் எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவத்தை எனக்கு இறைவன் தர வேண்டும். அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி திருப்புகழை பாடினார். கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதியை பாடிய மகான் என்ற தாயுமான சுவாமிகள் கூறுகிறார். அனுபூதியை பெற்று அனுபூதி பாடினார். எல்லாரும் என்ன அனுபூதி அப்படி பாடுறார் அப்படின்னா அந்த அனுபூதி அவருக்கு முதலே கிடச்சி கொடுத்து அப்புறம் தான் பாட்டு வருது. நம்மெல்லாம் முருகா முருகா காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லி சொல்லி அவனோட அருளை வேண்டுகிறோம். அவருக்கு அனுபூதி முதலே கிடைச்சது, அப்புறம் தான் கந்தர் அனுபூதி பாடுகிறார் என்று கூறுகிறார் தாயுமான சுவாமிகள். இந்த இப்படிப்பட்ட ஒரு திருப்புகழை அருணகிரிநாதர் இருப்பவல் என்று ஒரு எளிமையான அந்த அவலுக்கு இணையாக சொல்லிட்டாரே. என்ன அப்படி ஒரு உபமானம் பண்ணிட்டார். பால், தேகு, தேன், அமுதம் என்னெல்லாமோ சொல்லலாம். மலர்களை ஒப்பிட்டு கூறலாம், உணவுப் பொருட்களை ஒப்பிட்டு கூறலாம். ரொம்பவும் எளிமையான ஒரு உணவு அவல். சரி, அது எப்படிங்கிறத பார்க்கணுமே. அதுக்கு முதல்ல திருப்புகழ் என்னன்னு தெரிஞ்சா தானே முடியும். அந்த திருப்புகழை சுந்தரர் கூட திருப்புகழ் அப்படின்னு சொல்லியிருக்கா, கையாண்டிருக்கார் அந்த வார்த்தையை. ஆனால் வயலூர் பொய்யா கணபதி அவர்கள் அந்த பக்கரை விசித்திரமணி பாடலில் வருவது போன்று அந்த வார்த்தையை அருணகிரிநாதருக்கு எடுத்து கொடுத்து விட்டார். அதான் திருப்புகழுக்கு அவ்வளவு ஒரு உயர்வு. அந்த வார்த்தையை எடுத்து கொடுத்த போது அவர் என்ன பாடுகிறார்? திருப்புகழ் விருப்பமுடு செப்பனை எனக்கருள்கை மறவேனே, பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குள பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சத்தமிகுத்த திருப்புகழ், சொலற்கரிய திருப்புகழ், நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசி கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ். இப்படியெல்லாம் திருப்புகழை சொல்றார். சொல்லிட்டு இருப்பவல்னு அவளுக்கு எளிமையா சொல்லிட்டாரேன்னு மறுபடியும் நீங்க கேட்பேன். இவ்வளவு பெருமை வாய்ந்த திருப்புகழே அவளுக்கு ஒப்பிட்டு விட்டாரே. ஏன் இருப்பவல்? இருப்பவல்னா என்ன? என்னுடைய கையிருப்பாக நான் கொஞ்சம் அவலை வச்சுருக்கேன். வீட்டில் போய் அலமாரை திறந்து பாருங்க, நிச்சயமாக ஒரு 1/2 கிலோ அவல் இங்கே இருக்கும். அது எதுக்கு? யாராவது திடீர்னு வந்துடுவா, டக்குன்னு ஒரு 4 காயை போட்டு
அவர் அவல் உப்புமா பண்ணி கொடுத்துடலாம். ஒன்றும் இல்லை, வெல்லம் இருந்ததுன்னா கடக்கடான்னு வெல்லத்தை கலந்து கொடுக்கலாம், பாலை கலந்து கொடுக்கலாம், மோரை கலந்து கொடுக்கலாம். இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா, அந்த காலத்தில் இந்த கையிருப்பாக இந்த அவலைத்தான் பெரியோர்கள் கொண்டு சென்றார்கள். உங்கள் பாட்டிக்கு பாட்டி யாராவது இருப்பாளன்னா, பாட்டி இருப்பாளன்னா அவள்கிட்ட கேட்கலாம், அந்த காலத்தில் காசி யாத்திரை போகும்போது எப்படி போனால், என்ன எடுத்துன்னு போனால், எப்படிமா சாப்பிட்டா, இப்போ மாதிரி நான் வழிநெடுக்க ரெஸ்டாரண்டா, பிஸா பாஸ்டா விதவிதமான பேய் பிசாசுகள் நம்ம பிடித்து ஆட்டுகின்றன. அம்மா அமெரிக்காவிலேருந்து கிளம்புறா, அம்மா கொஞ்சம் ஒரு 7 நாளைக்கு எதாவது சமைச்சு லேபிள் பண்ணி வச்சுட்டு போயிடும்மா. அது முடியுமா? அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜு கிடையாது, மூளைக்கு மூளை உணவகங்கள் கிடையாது. இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, ஒரு சாப்பாடு வந்து காலையில் சமைச்சிட்டு ராத்திரி வரைக்கும் வச்சுருந்து இந்த ராப்பிச்சைன்னு வருவான் ஊர்லெல்லாம், இந்த ராப்பிச்சைக்கு கொடுத்துருவா இந்த சாப்பாடை. இந்த ஃப்ரிட்ஜும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ மோர் இருக்கும், யாராவது பசிச்சதுன்னா ராத்திரி வேணால் குடிக்கலாம், பாலை காய்ச்சி எங்கேயாவது ஒரு ஓரமாக வச்சுருப்பா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ராப்பிச்சைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடுத்த நாளைக்கு நிம்மதி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் ஆச்சா, முந்தானத்திக்கு பண்ணின ரசமா இது நான் நேத்திக்கு பண்ணின ரசமா, கவலையெல்லாம் கிடையாது. அன்றைக்கி காலம்பரை சமைச்சாச்சு, ராத்திரி அதை கொடுத்து தீத்தாச்சு, அவ்வளோதான். ஸோ இப்படிப்பட்ட அந்த அவலைத்தான் கையிருப்பாக கொண்டு போனார்கள். பெருங்கதை எனும் காவியம் அந்த அவலை ஆத்திரை தர்ப்பணம் என்று கூறுகிறதாம். யாத்திரையின் போது எடுத்துச் சொல்லுகின்ற பொருள் என்னென்றால், மிக மிக எளிய உணவு, சுலபமான உணவு, எளிதாக ஜீரணமாகிவிடும் உணவு. பாலில் கலந்து சாப்பிடுங்கள், மோரில் கலந்து சாப்பிடுங்கள், வெல்லத்தை கலந்து சாப்பிடுங்கள், ஏன் பாயசமாகவே தான் செய்து சாப்பிடுங்கள். எப்படியெல்லாம் வேணால் சாப்பிடலாம். கொஞ்சம் காய்கறியோடு சேர்த்து சாலடுன்னு பண்ணிடலாம், விதவிதமாக சமைக்கலாம். எளிமையான உணவு அதுதான். அதெல்லாம் சொல்லிட்டார். நான் பேச வேண்டிய அந்த ஒரு விஷயம் அங்கே வந்துடுத்து ஏற்கனவே. குசேலர் கிருஷ்ண பரமாத்மாவிற்கு கொண்டு போனது அவல். நீண்ட தன் பிரயாணத்தில் எளிமையான அந்த உணவைத்தான் ஆனானப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவிற்கு கொண்டு போயிருக்கு கொடுக்கிறார் அந்த அவலை. அதுக்கு நம்ம கீவாஜா மாமா ரொம்ப அழகாக சொல்லுவார், குசேலர் கிருஷ்ண பரமாத்மாவிற்கு கொடுத்தது நெல் அவல், அருணகிரிநாதர் நமக்கு தந்திருப்பது சொல் அவல். சொல் அவல் என்ன ஒரு அழகான கருத்து. அப்படி அவளுக்குலாம் அப்படிலாம் தோணும் மனசில். நமக்கு தோணித்தா இது மாதிரி இவ்வளோ நாளாக நானும் இருப்பவள் திருப்புகழ் விருப்படு படிப்பவர்னு சொல்லிகிட்டே இருக்கேன், பாடிகிட்டே இருக்கேன், சொல்லி கொடுத்துட்டுருக்கோம், எதெல்லாம் பண்ணுறோம். பண்ணினாலும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் அவருடைய நூலை படிக்கும் பொழுது அவருடைய கருத்து எவ்வளவு ஆழமானது என்பதை நாம் இன்று பார்ப்போம். அருணகிரிநாதர் பிள்ளையாருக்கு நிறைய நைவேத்தியம் படைக்கிறார். ஆனாலும் கூட எல்லா பாட்டிலையும் அவல் வரதோ இல்லையோ, கைத்தல நிறைகனி அப்பமுடு அவல் பொறி, இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எள் பொறி அவல், நெடிய வளைமுறி கொடு லட்டுகம் நிறவில் அரிசி பருப்பு அவல், அவரை பொறி எள் பயறு துவரை அவல், சர்க்கரையோடு அமுது செய்யும் விக்னபதி யானை சகோதரன். வெடிச்சிகாவலன் வகுப்பில் அத்தனை இடத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை சொல்லிட்டு இருக்கேன். நிறைய கண்டுபிடிக்கலாம். நம்ம மதானி எடுத்து வச்சுன்னு உட்காந்தோம்னா கண்டுபிடிக்கலாம். நம்ம மதானியில் எங்கே இருக்குன்னு பார்க்கணுமோன்னு தோணும். ஏன்னா அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிற அந்த 503 பாடி பரப்பி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜென்மம் போராதுன்னு நமக்கு தோன்றது. இதில் மதானிக்குள்ளே எங்கே நம்ம போகிறோம்னு தெரியல அப்படின்னு நான் நினச்சிப்பேன். நிறைய இந்த பிரபஞ்சத்தை ஆட்டுவிக்கும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவிற்கு தரப்பட்டது நெல்லவல், இங்கு அருணகிரிநாதர் நமக்கு தந்தது சொல்லவல். ஆனால் ஆவி விரிந்து போகும் அந்த தொலையாத தனி வழிக்கு இந்த அவல், இந்த சொல்லவல் எப்படி நமக்கு உறுதுணையாக இருக்க முடியும் என்று பார்த்தால் பலவிதங்களில் அதை ஆராயலாம். நேரமின்மை கருதி 1-2 மட்டும் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஆதிசங்கரர் காட்டிய மார்க்கங்கள் 6 நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? அகாணாபத்தியம், கௌமாரம், சைவம், வைணவம், சாக்தம், சௌரம். இந்த 6 மார்க்கங்களிலும் அருணகிரிநாதர் சஞ்சரிக்கிறார். விநாயக சதுர்த்தி வேணுமா? பாட்டு இருக்குது, நிறைய பாட்டு இருக்குது. நவராத்திரியா 9 நாள் இல்லை, நவராத்திரியா 18 ராத்திரி ஆனால் கூட பாடலாம். அவ்வளவு பாடல்கள். தேவியினுடைய நாமங்களே வருது நிறைய. வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே, அபிராமி பட்டர் சொல்றார். என்னமோ பேச தெரியாமல் பேசின்னு இருக்கேன், என்னமோ பாட தெரியாமல் நான் பாடின்னு இருக்கேன், நடுநடுவில் ஒரு நாமத்தை வச்சிருக்கேன் பார்த்தியா, அந்த நாமமே போகிறோம். அது புண்ணியம், அதுக்கு பொருள் உண்டு, அதுக்கு புண்ணியம் உண்டு இல்லையா? அது போகிறோம். நான் ஏதோ வளர்றேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, பரவாயில்ல, நான் வளரின்னு இருக்கேன். ஆனால் உன்னுடைய நாமங்கள் ஏதோ லலிதா சகசரநாமம் சொல்லுங்கோ, விஷ்ணு சகசரநாமம் படியுங்கோ அப்படின்னு ஏன் சொல்கிறார்? பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுதே அவருடைய கருணை, அவருடைய ஆற்றல், வீரதீர செயல்கள் எல்லாம் அந்த நாமத்தில் அடங்கி விடுகின்றன. இவர் பார்த்தானே சரி, காணாபத்தியம் விநாயகரை பற்றி எடுத்துட்டோம். அத்துயரது கூட சுப்பிரமணிபடும் அப்புனம் அதனிடை இவமாகி அப்படின்னு சொல்லி வந்து முருகனை, அந்த அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளேன்னு முடிச்சிட்டார். எடுத்த உடனே அந்த காணாபத்தியத்திலையும் கடலை பொறி அவரை, அதே மாதிரி நைவேத்தியங்கள் பார்த்தோம். அந்த மாதிரி எல்லாம் கணபதியை பற்றி நிறைய பாடியிருக்கார். சைவம் எடுத்துக்கொண்டால் தேவாரமாக திருப்புகழான்னு சந்தேகம் வந்துடும், அப்படிப்பட்ட பாடல்கள்.
சுவாமியினுடைய நடனத்தை பற்றி, அவருடைய தாள ஓசைகளை பற்றி எவ்வளவு பாடல்கள். அதை வாயால் படிக்க கூட நமக்கு முடியாது. குருநாதர், நம்முடைய குருநாதர் அழகாக பதம் பிரித்து 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 சொல்லிக் கொடுக்காவிட்டால் நாமும் இன்றளவும் சுக்குமோளகுதி இப்பிலி என்றுதான் பாடுவோம். கரிபுராரி, காமாரி, திரிபுராரி, தீயாடி, கைலையாளி, காப்பாளி வந்துட்டே இருக்கும் நாமம். கரிபுராரி, காமாரி, திரிபுராரின்னு எண்ணிட்டே போகலாம். தீயாடி, கைலையாளி, காப்பாளி, கழையோதி, கரவுதாசனாசாரி, பரசுபாணி, பானாளி, கணமொடாடி, மாயோகி, காயோகி, சிவயோகி, பரமயோகி, பரியரா, ஜடாசூடி, பகருநாத மாஞானி, பசுவேரி, பரதமாடி, கானாடி, பரவயோதிகாதீத. இறப்பில்லை பிறப்பில்லை, சிவபெருமானுக்கு மூப்பு எங்கிருந்து வரும், மூன்றுமே இல்லை. பரவயோதிகாதீத. இப்படி அவருடைய நாமங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார். குமுதபதி வகிர் அமுது சிந்த சிந்தன்னு திருச்செந்தூர் பாட்டை எடுத்தோன்னா நமக்கே ஒரு நடனமாறுகின்ற அந்த காட்சி கண்ணு முன்னால வரும். குமுதபதி வகிர் அமுது சிந்த சிந்த சரண பரிபுர சுருதி கொஞ்ச கொஞ்ச குடுல ஜடை பௌரி தொங்க பங்கில் கொடியாட. ஆஹா, அழகா உமையும் ஆடுறாளே. அந்த காட்சி அப்படியே அப்படியே பரதகுருன்னு முடிக்கிறார். அதை அந்த பரத குருவை அவ்வளவு அழகாக அவர் பாடுகிறார். சைவத்தையும் நாம் அவர் தள்ளி வைக்கவில்லை. காணாபத்தியமாச்சு, சைவமாச்சு, வைணவம், எல்லா அவதாரங்களுமே இருக்கு. அதை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். கம்பன் கூட பார்த்திராத அந்த குழந்தையின் ராமன் என்ற அந்த சிறு குழந்தையினுடைய 10 பருவங்களை பாடுகிறார். 10 பருவங்களா எங்கே பாடியிருக்கார் அப்படின்னு நினச்சிப்போம். எண்ணி பாருங்கோ, வருக வருக வருகன்னு 10 முறை கூப்பிடுகிறார். கோசலை கூட 10 முறை கூப்பிடணும் நினைச்சாலோ தெரியாது. நம்ம அருணகிரிநாதர் கூப்பிட்டுட்டார். எந்தை வருக, ரகுநாயகா வருக, மைந்த வருக, மகனே நீ வருக, என்கண் வருக, எனது ஆருயிர் வருக, அபிராமா இங்கு வருக, அரசைய வருக, முலை உண்க வருக, மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ 10 தரம் கூப்பிடுறாளாம். எதுக்காக? 10 பருவங்களை எல்லாம் கடந்து நீ ராஜகுமாரனாக வேண்டாமா? ஒரு குழந்தைக்கும் 10 பருவங்கள் உண்டு. 10 பருவங்களை கடந்து நீ ராஜகுமாரனாக வேண்டாமா? 10 தலை ராவணனை நீ வெல்ல வேண்டாமா என்று கோசலை நினைத்தாலோ அருணகிரிநாதர் நிச்சயமா நினைச்சிருக்கார். அதனாலதான் அப்படி 10 பருவங்களை பற்றியும் அந்த 10 தடவை அந்த வருக வருகங்கிற கூப்பிட்டு அந்த குழந்தையை கொஞ்சறார். அதே மாதிரி கஜேந்திர மோட்சம், நான் ஒரு சில உதாரணம் தான் சொல்ல முடியும். இங்க கஜேந்திர மோட்சம்னு எடுத்துட்டேன்னா நிறைய இருக்கு. சுவடு பார்த்தட வரு கராத்தலை தூளாமாரே தான் ஹா நாராயணனே, நற்துணைவ பார்க்கடல் வனிதை சேர்ப்ப துழாய் மார்பா கோபாலா கா வா எனவே கைக்குவடு கூப்பிட. இந்த தும்பிக்கை உள்ள யானை போன்ற கஜேந்திரன் கூப்பிடுறான். கைக்குவடு கூப்பிட உவனமேல் கருடன் மேல் வரார். கனகோடு ஊதி, கனமான கனகோடுன்னா கனம் இல்லை, அது கனம். தங்கம் போன்று ஜொலிக்கின்ற அந்த சங்கை ஊதிக்கொண்டு வருகிறார். ஏதோ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, வர அவசரத்தில் லக்ஷ்மி மேல இருக்கிற அந்த உத்தரியத்தை கூட தான் எடுத்து போட்டுட்டாராம். பக்தர்களை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ அவசரம். அவரை பற்றி பக்கம் பக்கமாக பாடலாக பாடியிருக்கார். ஒவ்வொரு அவதாரத்தையும் எடுத்துட்டே நம்ம அனுபவிக்கலாம். முருகமயூர பாட்டை விடவே வேண்டாம், அது அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பாடலுடைய 2வது பகுதியில் அத்தனை விளையாடல்களும் அந்த விளையாடல்கள் பூரா வந்திருக்கு. எல்லாத்தையும் 7 திருவிளையாடல்கள் தெரியும் இல்லையா உங்களுக்கு. அந்த 7 என்ன அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களோ அந்த பாடலை சொல்லிக் கொடுத்து அந்த 7 விளையாடல் என்னென்ன, அதில் வரும் அந்த அவர்களுடைய அந்த பெயர்கள்லாம் என்ன, குவலையாபீடம் யானையனுடைய பேர், பூதனா அவளுடைய பேர் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் திருப்புகழ் படிக்காமல் இருப்பாளா நான் கேட்குறேன். அந்த மாதிரி திருப்புகழையெல்லாம் பொறுக்கி அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எதில் கதை இருக்கோ அதை. அந்த முருகனுடைய அந்த முருகமயூர பாட்டை நீங்கள் 4 நாள் சொல்லிக் கொடுத்தாலும் குழந்தைலான்னு கேட்பா. அனுபவத்தினால சொல்கிறேன். அப்படி வைணவம், சாக்தம், தேவியினுடைய நாமங்கள், இந்த நாமங்கள் நிறைய சொல்லுன்னு சொல்கிறாள் பார்த்தீங்களா. நிறைய நாமங்களை திரும்ப சொல்லணுங்கிறாள். தேவியினுடைய எத்தனை நாமங்கள் எத்தனை தான் சொல்கிறார். அதான் சொன்னேன், வினையன் தொடுத்த சொல்ல அவமாயினும் என் திருநாமங்கள் தோத்திரமே. என்னுடைய மாணவி ஒரு 2 நாள் முன்னால் ஒரு மெசேஜ் போட்டா. மேடம் நீங்கள் கவனிச்சிங்களா, கந்தன் அனுபூதி பாடும்போது 150 முறை முருகனை கூப்பிட்றோன்னு. குருஜி அவர்கள் கற்றுக் கொடுத்த பద్ధதியில் முருகா 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 என்று நீங்கள் ஆரம்பித்து முருகா 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 என்று முடிக்கும் பொழுது முருகனை 180 முறை கூப்பிடுறோம் அப்படிங்கிறார். நாமேல் நடவீர் இனியே, நாக்கில் வைத்து நடத்தலாமே. 180 கந்தர் அனுபூதியை மட்டும் பாடினா போரும். குருநாதர் அவர்கள் மறக்கவே முடியாது. எங்கள் வீட்டில் இல்லை, எந்த வீட்டிலையுமே டெல்லியில் இருக்கும் பொழுது ஒரு சங்கடமாகட்டும், ஒரு நல்ல விஷயமாகட்டும், ஒரு குழந்தை பிறந்துன்னு வச்சுங்க, ஒருத்தர் இறந்து விட்டார்னு வச்சுங்களேன், ஒரு வீட்டில் கல்யாணம்னு வச்சுங்களேன், கந்தர் அனுபூதி பாடாமல் இருக்க மாட்டார். மாமியார் அவர்கள் திடீர்னு காலமானார். உடனே குருஜி வந்துட்டார். உடனே வந்தாச்சு. வாத்தியார் எப்போ வராருன்னு நம்மளாம் முதல்ல கேட்போம். ஃபோன் பண்ணி கேட்டுருங்க வாத்தியார் எப்போ வர்றார், வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகலாம்,
அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அவர் அதெல்லாம் எதுவும் கேட்கல, நேரம் வந்து உக்காந்தார். இங்கே வாங்கினார், எல்லாட்டையும் சொல்லு, யாரும் இந்த வீட்டில் அழக்கூடாது. ஏன்னா அவருடைய காரணத்தினால் 3 தலைமுறைகள் 4 தலைமுறைகள் திருப்புகழ் படித்தேன் எங்கள் ஆத்துல. அப்படிப்பட்ட ஒரு பெண் அவள். அதனால் நீங்கள் யாரும் அழக்கூடாது, சாம இருக்கணும், அனுபூதி பாடுங்க, திருப்புகழ் பாடுங்கன்னு சொன்னது தான். எப்போ வாத்தியார் வந்தார், எப்போ என்ன நடக்குது, நாங்கள் வாட்டில் ஒரு 20 பேர் 25 பேர் உட்காந்து அன்றைக்கி அப்படி பாடியிருக்கோம் திருப்புகழ். சாதாரண நாளில் கூட இவ்வளோ பாடியிருப்போமோ தெரியாது, அவ்வளோ திருப்புகழ் நம்ம பாடியிருக்கோம். ஸோ அது மாதிரி அதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தோன்னா நமக்கு நேரம் ஓடி போய்டுறது. ஸோ இதை நம்ம அதுக்கப்புறம் இன்னும் சௌரம் இருக்குது இல்லையா, சாக்தம், பம்பரமே போல ஆடிய சங்கரி, அது மாதிரி தவள ரூப சரஸ்வதி, குமரி காளி, இந்த வேத வித்தகா சுவாமி அந்த பாட்டில் வரும், 4-2 இதழாலே வரும். அப்படி நிறைய பாடலில் அந்த தேவியினுடைய நாமங்களை சொல்லி 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 போற்றுறார். அதே மாதிரி சௌரம், சூரியன் இல்லாட்டா நமக்கு வேறு உண்மை கிடையாது. தேவபாஸ்கர, உதய பாஸ்கர, உதய தினகர, ஜகத்ரய பானு, சதகோடி சூரியர்கள் உதயம் என வருகின்ற அவனுடைய சீர் பாதங்கள், இப்படி எல்லாற்றையுமே அதில் பாடுறார். கௌமாரம்னு கடைசியாக சொல்கிறேன், ஏன்னா கௌமாரம்னு தனியாக சொல்லவே வேண்டாம். எந்த தெய்வத்தை பாடினாலும் என்ன பாடினாலும் இறுதியாக அவர் வரம் கேட்பது முருகனிடம். முருகா நீ இதை பண்ணு, முருகா எனக்கு இதை பண்ணு, எல்லா வரமும் முருகன்கிட்ட கேட்பார். அதனால கௌமாரத்தை நம்ம தனியாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா பாட்டுமே அதை சேர்ந்து தான். இப்படியாக எந்த விசேஷ நாட்கள் வந்தாலும் திருப்புகழ் திருப்புகழ் அதுக்கு தகுந்தாப்புல திருப்புகழ் பாட்டு இருக்கான்னு கேட்கவே வேண்டாம். அப்படியே நம்முடைய இசை வழிபாடு புக்கை ஒரு ஆராய்ச்சி பண்ணி நான் இது போட்டு வச்சுருங்க, விநாயக சதுர்த்தி வி, நவராத்திரி என் அப்படின்னு இண்டெக்ஸில் போட்டேன்னா டக் டக் டக்குன்னு பாடலாம். எப்படி மாமி இப்படி கரெக்டாக டக்கு டக்குன்னு எடுத்து பாடுறாள், அது என்ன பெரிய ஒரு அதிசயமா, உலக அதிசயமா? புக்கையே பார்க்காம ஒரு சின்ன ஒரு டைரி வச்சுருப்பார், நம்ம ராமு சார் கொடுத்துருப்பார், அழகாக எழுதியிருக்கோம் அதில் எல்லாம். அதை கூட திறக்காமல் இவர் பாட்டுக்கு பாடிகிட்டே போவரே, அதுக்கு முன்னால் நம்ம தூசுக்கு சமம். தூசு அது கூட சொல்ல முடியாது, அதை விட என்ன இதாக கீழே இருந்தால் அதையும் சொல்லலாம். சரி, இப்போ இதை பார்த்துட்டோம். இன்னும் மற்றொரு காரணத்தை கூட நம்ம பார்த்து விடலாம். அதாவது இருப்பவல். இது இப்படி நம்ம எதுக்காக இருப்பவல் சொன்னோம்னா, இந்த மாதிரியான ஒகேஷன்ஸ்லாம் நமக்கு பாடுறதுக்கு கையிருப்பாக அந்த சொல்லவல் இருக்கிறது. திருப்புகழ் பாக்கள் நம்மிடம் உள்ளன. சரி, வேற என்ன காரணம் இருக்க முடியும்? தேவார மூவரை நமக்கு தெரியும், மணிவாசகரை நமக்கு தெரியும். தேவார மூவரை சிவபெருமானையே பாடுகின்ற அந்த விதத்தில் வந்தவர்கள். அருணகிரிநாதன் 6 எல்லா தெய்வங்களையும் பாடினார், சரி ஓகே. ஆனால் தேவார மூவர்களை பார்க்கும்போது சம்பந்த பெருமான் தன்னை ஒரு மகனாக பாவித்து சிவனையும் பார்வதியும் தாய் தந்தையாக பாவித்து தான் பாடினார். சுந்தரர் என்ன பாடுறார்? தம்பிரான் தோழர் அப்படின்னு தோழமை கொண்டு பாடுறார். அப்புறம் அப்பர் பெருமான் நான் அவருடைய அடிமை, நான் தாசன் அப்படின்னு பாடுறார். மாணிக்க வாசகரோ குரு சிஷ்ய பாவத்தில் பாடுகிறார். குரு, அவன் குரு, நான் சிஷ்யன், அவ்வளோதான், எங்கள் உறவு அதுதான் அப்படின்னு பாடுறார் அவர். அந்த மாதிரி பாடும்போது இந்த 4 மார்க்கங்களிலும் அருணகிரிநாதரும் சஞ்சரிக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். எப்போ தன்னை மகனாக நினைச்சுக்கிறார்? எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீயே, சிந்தாகுலமானவை தீர்த்து எமையாள் கந்தா, எனக்கு நீ தந்தை தாய் என்றே இருக்கவும் நானும் இப்படியே தவித்திடவோ, ஜகத்தவர் ஏசலில் படவோ, நகைத்தவர் கண்கள் காண பாதம் வைத்திடையா, சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளோ பாட்டில் அது மாதிரி வருது. ஸோ அது மாதிரி மகனாக தன்னை பாவிக்கிறார். தம்பிரான் தோழர், சுந்தரர் போல தோழமை மார்க்கத்தில் ஆசை கூறு நண்பா மாமையூர கந்தா, பாதமலர் மீதில் போதமலர் தூவி பாடும் அவர் தோழத் தம்பிரானே. நாடாப்பெருப்பு பாட்டில் வரும், நமக்கு அமிர்த தோழா, அமிர்தம் போன்றவன் என்றைக்குமே என்னை விட்டு பிரிய போறதில்லை, அப்படியே இருப்பான், நிலையா இருப்பான், அமிர்த தோழா. இப்படி பல பாடல்களில் தோழமை கொண்டு பாடுகிறார். மாணிக்க வாசகர் போன்று குருவை நினைத்து பாடுகிறார். எத்தனையோ பாடல்கள் குருநாதா 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 என்று உருகுகிறார். கொந்துவார் குறவடியினும் அடியவர் சிந்தை வாரிஜ நடுவினும் கொண்ட வேத நன் முடியினும் மருவிய குருநாதா, இரமாமல் பிறவாமல் எனையாள் சர்க்குருவாகி குருநாதர். நிறைய பாட்டில் அப்படி நீ ஒன்றுமே வேண்டாம், புக்கை பரட்டின்ண்டே போய் ரைட் சைடில் பார்த்துட்டே வந்தால் எத்தனை பாட்டில் குருநாதா வருதுன்னு தெரியும். அப்படி குருவை நினைத்து உருவாய் அருவாய்ப்பா அப்படின்னு ஆரம்பித்தா குருவாய் வருவாய் தானே முடிக்கிறார். என்னுடைய குருவாக நீ வர வேண்டும், அதுதான் சொல்லி முடிக்க. அந்த கந்தர் அனுபூதி அவ்வளோ பெரிய நூல், முடிக்கும்போது என்ன சொல்றார்? குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, அப்படிதான் முடிக்கிறார். அப்படி குருநாதராகவும் அவரை போற்றுகிறார். சரி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் வேற ஏதாவது மார்க்கம் இருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு நாள் உதித்தது, சகோதரனாக பாவிக்கிறார். எப்படின்னா திருச்சிராப்பள்ளி பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம் தாதை சதாசிவ கோத்திரன் அருள்பாலான்னு பாடுவார். எம் தாதை சதாசிவ கோத்திரன்னா சிவபெருமான கோத்திரம்லாம் கிடையாது, அவரே அப்படியே சுயம்புவா தோன்றியவர், மூங்கில் அடியில் உள்ள குருந்திலிருந்து தோன்றியவர் தான் சொல்லுவாள். அதனால் அவருக்கு யாரும் அப்பா அம்மாலாம் கிடையாது, அவர் பேரே தான் அவருக்கு கோத்திரம், சதாசிவ கோத்திரம் அப்படின்னு. இது குருநாதர் நடராஜன் அவர்கள் சொன்னப்போ தான் எனக்கு உதிச்சது, ஓஹோ கரெக்டு தான், சதாசிவ கோத்திரன் அருள்பாலான் நம்ம இன்னும்
அப்படி அலட்சியமாக பாடிட்டு போயிட்டு இருக்கோம். எங்கேருந்து இவருக்கு கோத்திரம் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அவர் பெயரே தான் அவருக்கு கோத்திரம். அவர் தான் ஆரம்பம். அம்மா அப்பா யாரும் கிடையாது, இறப்பு பிறப்பு கிடையாது, மூப்பு கிடையாது. ஸோ அதனால் அது அந்த மாதிரி சதாசிவ கோத்திரன் அருள்பாலா. சரி, அப்படி பாடும்போது என்ன, முருகனை தன்னுடைய சகோதரனாக நினைக்கிறார். எங்கள் அப்பா சிவன் நான் சொல்லிட்டேன்னா முருகனும் விநாயகரும் எனக்கு சகோதரர்கள், சகோதர முறையிலும் பாடுகிறார். சரி, அதை விட்டு என்ன வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்தா குழந்தையாக பாவித்து பாடுகிறார். ஜெகமாயுற்ற நகவாழில் வைத்த திருமாத கர்ப்பம் உடலூரி தசமாத முற்றி வடிவாய நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மக அவாவின் உச்சி விழி ஆனனத்தில் மலை நேர்புயத்தில் உறவாடி மடிமீது அடுத்து விளையாடி நித்தம் மணி வாயின் முக்தி தர வேணும். என்னுடைய திருமாதின் கர்ப்பத்தில் நீ குழந்தையாக வா, எனக்கு முத்தத்தை கொடு, முக்தியே கொடு. நீங்கள் எப்படி வேணால் அர்த்தம் எடுத்துக்கலாம். மணிவாயின் முக்தி தர வேணும். முருகன் வந்து முத்தம் கொடுத்துட்டான்னா அடுத்த நிமிஷம் நம்ம இருக்கவே மாட்டோம். முருகன் குழந்தை வந்து ஓடி வந்து நமக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டான்னு வச்சோங்களேன், அப்போ நம்ம இருப்போமான்னு அடுத்த க்ஷணம் நம்ம இங்கே இருக்கவே மாட்டோம். அதனால் முக்தி தர வேணும்னு வேணாலும் அதை வச்சுக்கலாம், முத்தம் தர வேணும்னு வேணாலும் அதை வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இன்னும் அப்படி 6 மார்க்கங்களையும் பாடிட்டார். சரி, அவளுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவளை நாங்கள் விதவிதமாக சாப்பிடுவோம், நெய் விட்டு சாப்பிடுவோம், வெல்லம் போட்டு சாப்பிடுவோம், எப்படி வேணால் சாப்பிடுவோம். இதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இசையோடு பாடுங்கள், இசையின்றி படித்து பாருங்கள், கேளுங்கள். யூடியூப்பை திறந்தால் ஒரே ஒரு நல்ல காரியம் அதில் நடக்கிறது என்னென்னா, நம்ம கம்பன் கழகம் ஜெயராஜ், கிருபானந்த வாரியார், நம்மளோட குருஜியை பாடிய பாடல்கள், இனி இப்பொழுது வருகின்ற அந்த தலைமுறையை சேர்ந்த சில குழந்தைகள் பாடுகின்ற பாடல்கள், இப்படி திருப்புகள் நமக்கு நிறைய கேட்கலாம். அதையெல்லாம் கேளுங்கள். பக்கவாத்தியங்களோடு கச்சேரியாக செய்யலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்கு சொல்ல வேண்டிய ரொம்ப அவசியம், எல்லா மேடையிலும் சொல்கிறது தான். நிறைய கச்சேரிகள் நடக்கிறது. அதில் வந்து பார்க்க போனால் துக்கடாவாக தான் திருப்புகழ் பாடுவா. நம்ம குருநாதர் அவர்கள் ஆல் இண்டியா ரேடியோவில் பாடிக்கொண்டிருந்த காலத்தில் பெரிய பெரிய திருப்புகழெல்லாம் எடுத்து நிரவல் பண்ணி பாடுவார். நடுவில் சுரம் போட்டு அதுக்கு எல்லாம் பண்ணி, அந்த பద్ధதியெலாம் எனக்கு சொல்ல தெரியாது, ஆனால் பாடுவார். பெரிய திருப்புகழத்தை நன்னா பாடுவார். அந்த மாதிரி பாடலாம், பக்கவாத்தியத்தோடு பாடலாம், சொற்பொழிவாக செய்யலாம், இசை பேருரையாக நிகழ்த்தலாம், நடுவில் வந்து பாடலாம். அந்த சொற்பொழிவுக்கு நடுவில் பாடுபவர்கள் இருந்தார், அவர்கள் பாடலாம். இதெல்லாம் செய்யும்போது ஒரு சிலர் வந்து என்னோட கேட்பா, மாமி என்னுடைய டாக்டர் வந்து இப்போ கச்சேரிலாம் பண்ணுறா மாமி, லாஸ்ட்டில் ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் கேப் வந்துடுறது, கொஞ்சம் 2 திருப்புகழ் துக்கடாக்கு 2 திருப்புகழ் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி கேள்வி மட்டும் என்கிட்ட கொண்டு வந்துடாதீங்கோ. யார் சொல்லி கொடுப்பாள் அவள்கிட்ட தாராளமாக நீங்கள் போகலாம். ஆனால் திருப்புகழுக்காக பாடுவதற்காக நீங்கள் வாருங்கள். குருஜி அவர்களின் பద్ధதியை விடாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக பாடுவதற்காக நீங்கள் வாருங்கள். திருப்புகழின் பொருளை உணர்ந்து பாட நீங்கள் வாருங்கள். ஆனால் துக்கடாக்காக என் குழந்தைக்கு 2 திருப்புகழ் சொல்லிக் கொடுங்க மாமி, 2 திருப்புகழ். துக்கடா வந்து அவள் பாடுவாள். எனக்கு வந்து கண்ணில் ஜலம் வரல, அவ்வளோதான். ஏதோ சொல்லி அவளை அனுப்பிச்சுட்டேன். அப்புறமா அவளே கிளாஸ்க்கு வர ஆரம்பித்தப்பறம் ஐ திங்க் ஷி மஸ்ட் ஹவ் ரியலைஸ்ட். ஸோ இது மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம குருஜி அவர்கள் வந்து திருப்புகழ் பாடும்போது கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி செய்யுட்களை அதில் விருத்தமாக பாடுவார். எந்த பாட்டை அவர் பாடுகிறாரோ அதில் வந்து விருத்தம் மாதிரி அதை பாடுவார் இல்லையா. அதை வந்து எப்படி நான் என்ன சொல்வேன்னா, ஒரு பாயசம் பண்ணி அழகாக டேபிளில் வச்சுட்டு அப்படியே நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து போட்டால் மாதிரி இருக்கும் அந்த கந்தர் அலங்கார கந்தர் அந்தாதி செய்யுட்கள். கந்தர் அந்தாதியை பயத்தினாலே நிறைய பேர் கையாளுவதில்லை, கையாள வேண்டும். அர்த்தத்தை புரிஞ்சுண்டு நம்ம அதை படிக்கலாம். அதே மாதிரி பயந்த தனி வழிக்கு துணை திருப்புகழ். முக்தி வீட்டுக்கு தான் நான் போகிறேன்னாலும் எனக்கு அந்த வழி பயந்தான். எனக்கு மரணம் வந்து விட்டதே, எனக்கு இப்படி ஒரு ஆயிடுத்தே, எந்நேரமும் எனக்கு ஏதாவது சம்பவித்து விடலாமோ என்று நான் பயந்து இருக்கும் பொழுது அந்த தனி வழிக்கும் துணை தான் அருணகிரிநாதர் அழகாக சொல்கிறார். யமனையே கூப்பிட்டு சொல்கிறார், சூளுரைக்கிறார். தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன், செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்றேன் கை கெட்டவே. கட்டி புறப்படடா அப்படிம்பார். பட்டிக்கடாவில் வரும் அந்த அலங்காரத்தில் பட்டிக்கடாவில் வரும் அந்தகா அவனை பாரறிய வெட்டி புறங்கண்டலாது விடேன் அப்படிம்பற. அதில் கடைசியில் என்ன சொல்கிறார், கட்டி புறப்படடா சக்திவாள் என்றன் கையதுவே. இந்த தைரியம் யாருக்கு வரும்? இதுக்கு கூட நம்ம கையில் அவல் மாதிரி கொடுத்து வச்சுட்டார் அவர். அதுதான் சொல்லவல். அந்த தனி வழி கூட இப்போதே சொல்லி வைத்து விட்டார். அது இன்றைக்கே சொல்லிட்டு இருந்தால் கடைசி காலத்தில் வரும். அதை பார்த்துருக்கோம். முருகா முருகா முருகான்னு கத்திண்டு உயிரை விட்டவாளை பார்த்துருக்கோம். முருகன் நாமத்தையே சொல்லிக்கொண்டு அப்படி போனவர்களை பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம் அவர்கள் பற்றி. அப்படி இருக்கும் பொழுது இதை கூட அருணகிரியார் சொல்லி வைத்து விட்டார். இன்னும் எதுவும் பாக்கி இல்லை. அந்த மாதிரி ஆவி பிரிந்து போகும் அந்த தனி வழிக்கு நமக்கு அந்த புத்தகத்திலிருந்து அன்புடைமை, அவிரோதம், எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனாதீதம், நீ வேறனாதிருக்க நான் வேறனாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற என்ற அத்வைத தத்துவம், இப்படி பல முத்துக்களை நாம் அதிலிருந்து எடுத்துக்கொள்கிறோம். இறுதியாக ஒன்றை சொல்ல வேண்டும். இந்த இருப்பவல் என்பதை
பலர் இரும்பு அவல் என்று கூறுகிறார்கள். இரும்பு அவல், ஏன் இருப்பு பாதை அப்படி தானே சொல்கிறோம்ல, இரும்பு பாதை இருப்பு பாதை சொல்கிறோம். கரும்பு வில்லுன்னா கருப்பு வில்லுன்னு சொல்கிறோம். அது மாதிரி தான் அருணகிரிநாதரும் இரும்பு அவலை வந்து இருப்பு அவல்னு சொல்கிறார். இருப்பவல் திருப்புகழ் விருப்போடு படிப்பவர்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டால் பதில் இல்லை. ஆசையோடு படிப்பவர்களுடைய சங்கடங்கள்லாம் போயிடும்னு சொல்லிட்டார் இல்லையா, அப்போ அப்படி இருக்குமா அப்படின்னு நினச்சிப்போம். அதில் அந்த முத்தைத்திரு பத்தித்திரு பாடுறது எனக்கு எப்போவுமே நினைவு வரும். அழகாக டிஎம்எஸ் அவர்கள் மிக அழகாக கம்பீரமாக அதை பாடிவிட்டார். அதை பலரும் என்று பாடுகிறார்கள், குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து விடுகிறார்கள். எத்தனை பேருக்கு அதன் பதப்பிரிவு தெரியும், எத்தனை பேருக்கு அதன் உரை தெரியும் என்று கேட்டால் கைவிட்டு எண்ணி விடலாம். அந்த ஒரு பாட்டை எடுத்துக்கொண்டு அதை முழுமையாக கற்று தானும் புரிந்து கொண்டு ஒரு பாடுகின்ற அந்த குழந்தையையும் புரிய வைக்கின்ற திறமை உடையவர்கள் முத்தைத்திரு என்ற பாட்டை கற்றுக் கொடுக்கலாம். புரிந்து கொண்டு அவர் பாடுகிறார், அதை நானும் பாடுறேன்னு நான் மேடையாக ஏறி பாடினான்னா அந்த அழகு வருமா எனக்கு? ஏன்னா எனக்கு பொருள் தெரியாது, பிரிக்க தெரியாது, அடுத்தடுத்த தாளம் என்னன்னு தெரியாது. சந்தம் கொடுத்துருக்கார், அவரே சந்தம் கொடுத்துருக்காருன்னு நான் சந்தம் தெரியாது, எப்படி பாடுவது? அப்புறம் சில சமயம் நினச்சிப்பேன், இப்போ நம்ம குருஜி சொல்லி கொடுத்துருக்காரு, எனக்கு சற்று உனக்கு சற்று எனக்கு தத்தவர்க்கிச்சை பொருள் பொற்றடிக்கைக்கு குடில் மாயம் என கட்டை கிடைப்பட்டின்னு போகும் அந்த பாட்டு, பொக்குப்பை பாட்டு. எப்படி பிரித்து சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா? உட்காந்து மெனக்கிடணும். இப்போ வந்து சில கவிதைகளை எடுத்துக்கொண்டால் நாளிகேர பாகம்னு சொல்லுவா. என்ன நாளிகேர பாகம்னா, அந்த தேங்காயை எடுத்து நீங்கள் வந்து அங்கே எங்கேயோது மரத்தினோட உச்சியில் அது காய்ச்சிருக்கு, பகவான் அங்கே கொண்டு அதை பத்திரமா வச்சுருக்கார். அதை ஒருத்தனை ஏற விட்டு அவன் உயிரையே பணையம் வச்சு ஏறான். இப்போ வேணால் மிஷின் வந்திருக்கலாம், நான் பார்த்ததெல்லாம் ஆள் ஏறுறது தான். ஊர்லலாம் கேரளாவில் வீட்டில் இன்றைக்கி தேங்காய் போட போகிறா அப்படின்னா நாங்களாம் ரொம்ப ஆசையாக தள்ளிப்போன்னு கத்துவா. அப்படியே வீட்டில் ஒரு ஓரமாக நின்று பாடுவோம். அந்த கணக்கில் உயிரை பயணம் வச்சு ஏறி அந்த மட்டையெல்லாம் உரித்து அதுக்கப்புறம் அந்த ஓடை உடைச்சி அதுக்குள்ளே இருக்க தேங்காய் எடுத்து துருவி, இவ்வளவும் நான் ஒரு குழம்பு பண்ணுறதுக்கு பண்ணுறேன். ஒரு தேங்காய் குழம்பு பண்ணுறதுக்கு இத்தனை மெனக்கிட்டு நான் பண்ணுறேன். அப்போ அந்த திருப்புகழை ஒரு பாட்டை எடுத்து வைத்துக்கொண்டு அதன் பொருளை உணர்ந்து பிரித்து படிக்க முடியுமா, முடியாதா? நானாக ஒன்றும் நீங்களாக அவன் படிக்க வேண்டாம், நானாக படிக்க வேண்டாம், எழுதி வைத்திருக்கிறார்களே டாக்டர் செங்கல்வராய பிள்ளை அவர்கள், கிருபானந்த வாரியார் அவர்கள், அதையெல்லாம் எடுத்து பிரித்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே நமது குருநாதர். அவர் காட்டிய முறையில் நம்முடைய சுப்பிரமணியம் மாமா, சரஸ்வதி மாமியானவர்கள் அங்கங்கே போய் அதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து நீங்கள் படிங்கோன்னு பின்னால் கூப்பிட்டு எல்லாரையும் சொல்லிக் கொடுத்துருக்காளே, அதையெல்லாம் நம்ம தள்ளி வைக்க முடியுமா? திராட்சரச பாகம்னு சொல்லுவா சில கவிதைகளை. அந்த திராட்சை பழத்தை வாயில் வச்சானா முழுங்கலாம், அது கூட இல்லையா, ஜூஸை பிழிஞ்சு வாயில் விடுவாளாம். அப்படித்தான் விட்டுருக்கான் நமக்கெல்லாம் பெரியவர்கள்லாம், ஆசிரியர் பெருமக்கள்லாம் நமக்கு திராட்சரச பாகமாகத்தான் அதை கொடுத்திருக்கிறார்கள். அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒருவேளை இந்த கந்தர் அந்தாதி செய்யுட்கள்லாம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கடினமானவை தான். அது வந்து ஒரு குருநாதருடைய கருணையோடு நம்ம அதை கற்றுக்கணும். ஒரு சில கந்தரந்தாதி செயற்குள்ளையாவது கற்றுக்கலாமே. இல்லை குருஜி வந்து ஒரு 7 கந்தரந்தாதி பாடியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதையெல்லாம் அவர் பிரித்து பாடும்போது அதை கேட்டு கற்றுக்கலாமே. ஏன் ஒரேடியாக ஒதுக்கணும்? அப்போ நம்ம இரும்பு அவல் நினச்சிட்டோம் திருப்புகழை. ஐயோ இதெல்லாம் என் வாயிலே வராதப்பா, உடுப்பா ஆளை விடு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அதை ஒதுக்கிட்டோம். ஒதுக்க வேண்டாம். ஒருவேளை 54வது செய்யுளை மட்டும் கேட்டுட்டு அந்த வில்லிபுத்தூராரோட போட்டியிட்டு அவர் பாடினாரே அதை கேட்டுட்டு தான் எல்லாரும் இரும்பவல் சொல்லலான்னா அதுவும் சொல்லக்கூடாது. ஏன்? அந்த பாடலை பிரித்து அழகாக குருநாதர் நடராஜன் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். திதத்த தத்தித்த வெறும் தகர வர்க்கத்தை கொண்டாமே இந்த பாடல். திதத்த தத்தித்த திதி தாதை தாத துத்தி தத்தி தா தித தத்து அத்தி ததி தித்தித்ததே தூ துதித்து இதத்து ஆதி தத்தத்து அத்தி தத்தை தாத தீதே துதை தாது அதத்து உதி தத்து அத்து அத்தி தித்தி தீ தீ திதி துதிதி தொத்ததே. ஒன்றும் புரியலையே மேடம்? புரியும். உட்காந்து படிக்கணும், முதல்ல பிரிச்சுக்கணும். ஒன்றுமே இல்லை. இந்த தாளங்கள்லாம் முதல்ல சொல்லியிருக்கார். தாளங்களோடு ஆடுகின்ற சிவபெருமான், பின்னால் பிரம்மன், அப்புறம் ததிதித்தித்ததே தயிர் ரொம்ப இனிப்பா இருக்கே அப்படின்னு பார்க்கடலில் தூங்கிய அந்த திருமால் எல்லோரும் போற்றுகின்ற முதல்வனே ஆதி அப்படின்னு முருகனை கூப்பிடுறார். தேவயானியின் மணாளனே. இந்த உடம்பானது எலும்பு தாதுக்கள் மரண ஜனனம் எவ்வளவோ விஷயங்கள் நிறைந்த உடம்பு. இது ஒரு பை. இந்த பை அந்த தீயானது தகிக்கும் முன்னால் அந்த பையை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். தீ இன்னும் சில நொடிகளில் தகித்து அதை சாம்பலாக்கி விடுகிறது. அதன் முன்னால் என் புத்தியை உன் திருவடிக்கே நீ அர்ப்பணமாக்கும் விதத்தை எனக்கு நீ கற்பிக்க வேண்டும், என் புத்தி உனக்கு அடிமையாக வேண்டும். எப்படி பாடியிருக்கார்? அந்த பொருளை நம்ம புரிஞ்சிட்டோம்னா இந்த பாடலை எப்படியாவது நான் பிரித்து படிப்பேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்கு வரும். அதுதான் நமக்கு வேணும். ஏன்னா 505 பாட்டு 503 சொல்லுவா. ஏன்னா எருமையில் ஏறி நாதவிந்து எல்லாம் முன்னாலே இருந்ததுன்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டு. ஓகே, 503 பாடல்களையும் சொல்லி கொடுத்துருக்கார். அதை படிக்கவே இந்த ஜென்மம் போராதுன்னா அந்த 503 பாடல்களையும் பிரித்து படிக்க வேண்டும், பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு பொருள் உணர்ந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதான்
கையிலும் காலிலுமெல்லாம் தலைகளை கட்டிக்கொண்டு கூத்தாட முடியாது என்பது பழமொழி. ஆனால் இந்த மகானுடைய கவிதை என்றோ கவிதையானால் கையிலும் கால்களிலும் தலைகளை கட்டிக்கொண்டு தெய்வீக கூத்தாடுகிறது என்று கூறியவர் யார் தெரியுமா? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவர் சொல்றார், இந்த தலைகளெல்லாம் கட்டிக்கொண்டு தெய்வீக கூத்தாடுகின்றதாம். சாதாரண தெருக்கூத்தில்லை, அது தெய்வீக கூத்து என்று சொல்லுகிறார். அதனால் நம்முடைய அருணகிரிநாதரும் என்ன சொல்கிறார், நான் பால் அமுதம் பழம் அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை, ஒரு எளிமையான ஒரு பொருள் அவல், எளிமையாக உங்களுக்கு ஜீரணமாகும், எளிமையாக நீங்கள் அதை சாப்பிடலாம், ஏழைகள் ஆண்டவனுக்கு தருவது அதுவே என்று குசேலர் காட்டிவிட்டார். அந்த அவலை நீங்களும் கையிருப்பாக எப்பவும் பற்றி கொள்ளுங்கள். அந்த சொல் அவல் நமக்கு என்றென்றும் துணை இருக்கும். பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். அடியார்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மோட்சத்திற்கு திருப்புகழ் வழியாக செல்லலாம். திருப்புகழ் காசிக்கு போகும்போது எப்படி அவுலை எடுத்துட்டு பாதைக்கு அந்த வழிக்கு அந்த அவுல் நம்மளுக்கு சாப்பாடு பசிக்கு துணையாக இருக்குமோ, அதே மாதிரி மோட்சத்துக்கு போகும்போது திருப்புகழின் சொற்கள் நமக்கு மோட்சத்துக்கு கூட வரும் அப்படின்னு எவ்வளோ அழகாக சொன்னாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எலக்ட்ரிஃபையிங் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிங்கப்பா. சூப்பர். இவர்கள் நம் மத்தியில் இருப்பது எனக்கு பெருமை. சித்ரா மாமிக்கு சித்ரா ராமகிருஷ்ணன் அவர்கள் செந்தில் ஆண்டவனின் அன்பு பரிசு கொடுக்கிறார்கள். கொண்ட இவர் தந்தைக்கு உபதேசம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக வருகை தந்துள்ளார். அவருக்கு மேடைக்கு வந்து சிவனுக்கு உபதேசம் தந்த எங்க முருகப்பெருமானை பற்றி பேசுமாறு ஆவலோடு கேட்க இருக்கின்றோம் என்று அழைக்கிறேன். வாருங்கள் செல்லம். முருகாச்சாரம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தான். கந்தகிரி முருகா, உன்னை பாடும் பணியே பணியாய் அருள்வாய். திருவருளும் குருவருளும் துணை நிற்க முத்தமிழ் கடவுளாம் முருகனுக்கு முத்தமிழாலே விழா. இயலும் நாடகம் இன்று, நாளைக்கு இசைத்தமிழ். எனக்கு இன்றைய தரப்பட்ட தலைப்பு தந்தைக்கு உபதேசம். இதை முதல்ல டாக்டர் கிரிஜா கிருஷ்ணன் அவர்களும் என்னுடைய திருப்புகழ் ஆசிரியை லக்ஷ்மி வெங்கட்ராமன் அவங்களும் தான் இந்த தலைப்பை எனக்கு கொடுத்தோடனே ஏதோ சிறு பிள்ளை பயமறியாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அடுத்த நாள் திருப்பி மாமியை கால் பண்ணி, மாமி இது உங்களுக்கே நல்லா இருக்கா மாமி,
ஏதோ எனக்கு ஏற்ற மாதிரி ஏழைக்கு ஏற்ற எள்ளூருண்டை, எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சத்தலோ தொத்தலோ கொடுக்கப்படாத ஓமனும் பிரணவ மந்திரத்துக்கு பேசுகிற சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, உன்னால் முடியும் பேசு அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தி என்னை ஆற்றுப்படுத்தி அந்த 2 தாயுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கற்றறிந்த பெரியோர்கள் நிறைந்த சபை. சரி, தலைப்பு தான் இப்படி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷனை பார்த்தா, திருப்புகளை எழுத்தண்ணி படித்து திருப்புகளையே ஊறிப்போன 2 பேச்சாளர்கள். இந்த பக்கம் சித்ராமா, இந்த பக்கம் உமாமா. நடுவில் ஒரு பாவம் ஒரு பச்சை பிள்ளைய உட்கார வச்சு பேசு அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? இருந்தாலும் கற்றறிந்த பெரியோர்கள் நிறைந்த சபை, எளியோன் உரையில் இருக்கக்கூடிய நிறைகுறைகளை சுட்டிக்காட்டி என்னை ஆற்றுப்படுத்தணும் அப்படின்னு உங்கள் எல்லாரையும் கேட்டு. வாரியார் சாமிகள் சொல்லுவார், புராணங்கள் வேதத்தின் சாரம். அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த கருத்துக்களை எளியன் போன்ற பாமரனும் எளிதாக புரியும்படியாக அந்த உயர்ந்த கருத்துக்களை புராண கதைகள் மூலமாக சொல்லி வச்சாங்க நம்ம பெரியோர்கள். இந்த தலைப்பை டாக்டர் கிரிஜா எனக்கு கொடுக்கும்போது, அவங்க எப்போ மீட்டிங் போட்டாலும் ஒரு கருத்தை தான் எங்களுக்கு முன்ன வைப்பாங்க. உங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே அடுத்த தலைமுறையினருக்கு இந்த நம்முடைய சனாதன தர்மத்தையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் எப்போவுமே அந்த அவரோட அணுகுமுறை இருக்கும். அப்போ தந்தைக்கு உபதேசம் அப்படின்னு ஒரு தலைப்பு எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே. முருகப்பெருமான் தந்தைக்கு உபதேசம் பண்ணது, பிரம்மாவை சிறையில் அடைத்தது, இது எதுவுமே நமக்கு புதிய கதை இல்லை. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையை சொல்றதுக்காக இந்த ஏற்பாடு. அதையும் தாண்டி ஏதோ இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். நம்முடைய பாரத பூமி உலகத்திற்கே, இந்த பிரபஞ்சத்திற்கே ஒளிகாட்டக்கூடிய ஒரு ஞான வித்து. இந்த மண்ணில் தான் பக்குவப்பட்ட ஒரு முள் செடிக்கு முக்தியை கொடுத்தார் உமாபதி சிவாச்சாரியார். இந்த மண்ணில் தான் ஒரு எறும்பு பூஜை செய்து இறைவனை அடைந்தது. இந்த மண்ணில் தான் ஒரு நண்டு வழிபாடு செய்தது. இந்த மண்ணில் தான் யானை, மயில், காகம், பசு, கொக்கு இப்படி எல்லா உயிரினங்களும், ஓரறிவு படைத்த உயிரினங்களில் இருந்து 6 அறிவு படைத்த மனிதன் வரை சமமாக இறைவனை அடையலாம் அப்படின்னு நமக்கு உணர்த்தியது சனாதானம் பிறந்த இந்த பாரத பூமி. இந்த பூமியில வாழையடி வாழையாக வந்த அருளாளர்கள் கூட்டம். அந்த கூட்டத்தில் நான் என்னோட பார்வையில் என்ன பொறுத்த வரைக்கும் தனிச்சு நிற்கிற ஒரு அருளாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன கேட்டால் அது அருணகிரிநாதர் தான். அது எப்படி அது எப்படிங்கிறத இந்த தலைப்பை ஒட்டி சிந்திக்கிறது தான் இன்னைக்கு இந்த தலைப்பினுடைய ஒரு கருவூலமாக இருக்க போகுது. இப்படி நான் சொல்றதுனால ஏதோ மற்ற அருளாளர்களை எல்லாம் தரம் தாழ்த்தி நினைக்கிறதா நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. எல்லா அருளாளர்களும் அவர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட தனித்துவம் இருக்குது. அதனால தான் வாக்கிற்கு அருணாகிரி, தாக்கிற்கு சம்பந்தன், கனிவுக்கு மணிவாசகன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட சிறப்பை நம்ம பெரியவங்க சொல்லி வச்சாங்க. அதனால இந்த தலைப்பை ஒட்டி அருணகிரிநாதர் எந்த இடத்துல தனித்துவமா நிற்கிறார் அப்படிங்கிற நம்ம தேட போறோம். சரி, கதை நமக்கு தெரிஞ்ச கதை தான். இப்போ குருஜி நமக்கு பல உபதேசங்களை பல போதனைகளை நமக்கு செஞ்சிருக்கார். இந்த கதையிலும் அவர் எந்தெந்த குருஜியினுடைய போதனைகள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு நான் உங்களோட சேர்ந்து தேட போறேன். அப்படி பார்க்கும்போது இந்த கதைக்கு தேவையான 3 முக்கிய வார்த்தைகள் நம்ம எல்லாரும் ஒரே சமநிலையில் இருந்து அந்த புரிதலை பார்க்கும்போது தான், அந்த புரிதலுக்கு மேலே நின்று இந்த கதையை பார்க்கும்போது தான் அந்த கதைக்கு உள்ளே இருக்க பொக்கிஷங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வருது. அது என்ன? 3 வார்த்தைகள். ஓம் எனும் பிரணவ மந்திரம், இறைவன் என்னும் பரம்பொருள், குரு என்னும் ஞானாசிரியர்.
இப்போ ஓம் எனும் பிரணவ மந்திரம், இந்த பிரணவ மந்திரத்தை முருகப்பெருமான் 3 பேருக்கு உபதேசம் பண்றார். தன்னுடைய தந்தையாகிய சிவபெருமானுக்கும், பொதிகை முனியாகிய குருமுனிக்கும், அகத்தியருக்கும், ஸ்ரீமத் அருணகிரிநாதருக்கும் உபதேசம் பண்றார். இந்த பிரணவ மந்திரத்தின் உட்பொருள், தன்னுடைய புரிதலை ஆதிசங்கரிலிருந்து வள்ளலார் வரைக்கும் அவங்களுக்கான புரிதலை என்ன அப்படின்னு விளக்கமா நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த பிரணவம் ஒலி வடிவமாகவும் ஒளி வடிவமாகவும் அருவமாகவும் உருவமாகவும் பார்க்கப்படுது. இந்திய ஆராய்ச்சியாளர்கள் there was a nothing, அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பிக் பேங் அப்படின்னு ஒரு பெரிய பெரு வெடிப்பு ஏற்பட்டது. அந்த பெரிய பெரு வெடிப்பு நிகழ்ந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரபஞ்சம் விரிந்துகிட்டே போகுது அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பெரு வெடிப்பு ஏற்பட்ட ஒலி, ஓம் எனும் சப்தம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கு. அப்போ ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த ஓம் எனும் மந்திரத்தை நம்ம தினம் நம்ம அதை பயிற்சியில் எடுக்கும்போது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புக்கும் வருது அப்படின்னு சொல்றாங்க. திருமந்திரத்தில் திருமூலர் சொல்றார், ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி, ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே உரு அரு அப்படிங்கிறார். இப்போ இறைவன் பார்க்கணும். இந்த ஓங்காரத்தை எழுத்து வடிவிலே பிரித்து பார்க்கும்போது அது அகர உகரம் அகரமாக பிரிக்கப்படுகிறது. அகரம் படைத்தலையும், மகரம் காத்தலையும், உகரம் காத்தலையும், மகரம் ஒடுக்குதலையும் குறிக்கிறது. இந்த உகரத்தின் பெருமையை உணர்ந்த நம்முடைய பெரியோர்கள் தங்கள் காவியம் படைக்கும் போது இந்த உகரத்தையே முதல் எழுத்தா வச்சு படைக்கிறாங்க. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அப்படிங்கிறார் கம்பர். உலகம் உவப்ப வலநேறு பிரிதிரு பலர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு அப்படிங்கிறார் திருமுருகாற்றுப்படையில நக்கீரதேவ நாயனார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் தெய்வ சேக்கிலார் சொல்றார். அருணகிரிநாதர் கூட இறைவன் அடியெடுத்து கொடுக்கும் போது முத்தைத்தரு அப்படின்னு உகரத்தை முதல் எழுத்தா கொண்டுதான் தொடங்குறார். அபிராமி அந்தாதி, உதிக்கின்ற செங்கதிர், உச்சி திலகம், உதிக்கின்றல தொடங்கி உதிக்கின்றல நிறைவு செய்கிறார் அபிராமி பட்டார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு திருக்குறளின் முதல் குறள்ளையே உலகை வச்சு நிறைவு செய்கிறார் திருவள்ளுவர். இப்படி உகரத்தை முதலெழுத்தா கொண்டு தொடங்கும் போது நம்ம அருளாளர்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஒருவேளை இறைவன் முன்னின்று வந்து பொருள் எடுத்து கொடுக்கிறார், அப்படி இல்லைன்னா இவங்களாவே பண்ணு. இந்த இடத்துல நம்ம குருஜியை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும். இந்த புத்தகம் இல்லாத திருப்புகழ் அன்பர்களே இருக்க முடியாது. நம்ம வீட்டில் எல்லாரும் வீட்லையும் இருக்கு. 4 பேர் திருப்புகழ் கத்துக்கிறோம்னா 4 புத்தகம் இருக்கும் வீட்டில். இந்த புத்தகத்தை நமக்காக குருஜி அருளும் போது ஒரு நிமிஷத்தை யோசிப்பாங்க, அவருக்கு ஆப்ஷன் இருந்துச்சா? உகரத்தில் தொடங்கணும், அகர உகரம் அகரத்தில் தொடங்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் அவருக்கு இருந்துச்சா? 2 ஆப்ஷன் தான். ஒன்று கைத்தல நிறைகிரியை தொடங்கணும், அப்படி இல்லைன்னா முத்தைத்தருன்னு பாட்டில் தொடங்கணும். விநாயக பெருமானை வழிபடணும், கைத்தல நிறைகளை தொடங்கிட்டார். இப்போ சிந்திச்சு பார்த்தா இந்த புத்தகம் அகர உகரத்தில் தொடங்குதான்னு என்ன கேட்டால் ஆமான்னு சொல்லுவேன். நம்ம வீட்டில் இப்போ எப்படின்னு இல்லை, இப்போ எல்லாமே ஆப்பில் வந்துடுச்சு. நம்ம மளிகை சாமான் வந்து ஆப்லேயே ஆர்டர் பண்ணிடுறோம். இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு அதெல்லாம் அதனுடைய இன்பம் தெரியாது. நாங்களாம் சின்ன வயசில் மளிகை சாமான் வாங்கினா ஃபஸ்ட்டு வீக்கு ஒரு பேப்பரும் பென்சில் எடுக்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு எழுதுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ல முன்னாடியே முதல்ல நாங்கள் மஞ்சள் அப்படின்னு எழுதிடுவோம். அதுக்கப்புறம் சர்க்கரை, உப்பு, புளி, காப்பருப்பு, ஊப்பருப்பு எல்லாம் வரும் வரிசையா. கடைசியில் நான் எண்ணெய், ஊ எண்ணெய், ஆ எண்ணெய், எல்லா எண்ணெயும் வந்துடும். இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம என்ன நம்புகிறோம், ஒரு பொருளை தொடங்கும் போது, ஒரு விஷயம் தொடங்கும் போது
மங்களகரமாக தொடங்கணும் அப்படின்னு. அதுதானே உண்மை. இந்த புத்தகத்தில் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க. இது எதிர்ச்சியாக நான் சமீபத்தில் நோட்டீஸ் பண்ணதால உங்கள் எல்லாரும் பார்க்கணும். பாட்டு முதற்குறிப்பு அகர வரிசைன்னு இருக்குது. குருஜி 53 திருப்புகள் எழுதியிருக்கிறாரு. எதுலையுமே அவர் இறைவனே உள்நின்று உணர்த்திய பாடல்கள், எதுவுமே பிளான் பண்ணி அப்படிலாம் மனிதனுடைய தனி முயற்சிலாம் இல்லை. இப்போ இதில் அகர வரிசையில் இதை நமக்காக ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கார். முதல் பாடல் என்ன தெரியுமா? அகர முதல் என 323வது பாடல். ஸோ இந்த பட்டியலும் மங்களகரமாக தொடங்குது. இந்த பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயமா தெரியலாம், ஆனால் மனிதனுடைய தன்முனைப்பு இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இறைவனுடைய அருள் முழுமையா இருக்குங்கிறதுக்கு இந்த புத்தகம் ஒரு சாட்சி. இப்போ அகரகுரம் ஓங்காரத்தை பார்த்துட்டோம். இறைவனுக்கு 8 குணங்கள் இருக்குது அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. குணமே இல்லாதவன் நிர்குணன். அவனுக்கு நம்மை போன்ற எளியவர்களும் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 8 குணங்களை சொல்றார். தெய்வ சிக்கலார் சொல்றார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், அவனை உணரவும் முடியாது ஓதவும் முடியாது அப்படிங்கிறார். அப்போ அப்படிப்பட்டவனை எப்படி உணர்றது, எப்படி ஓதுறது? அதுக்காக நம்முடைய பெரியோர்கள் 8 குணங்களை வரிசைப்படுத்துறாங்க. தன்வயத்த நாதல், தூய உடம்பின நாதல், இயல்பாகவே பாசத்தில் இருந்து நீங்கியவன், இயற்கை உணர்வின நாதல், பேரருள் உடையவன், பேராற்றல் உடையவன், பேரன்பு உடையவன். 8வது குணம் தான் ரொம்ப முக்கியமான குணம், இந்த கதையோட தொடர்புடைய குணம், முற்றும் உணர்தல் அப்படின்ட்டு. முற்றும் உணர்தல் அப்படிங்கிறது முக்காலத்தையும் ஒரே நேரத்தில் உணரக்கூடியவன் இறைவன். அந்த இயல்பு அவனுக்கு இருக்கு. இந்த குணத்தை பற்றுக்கோடா கொண்டுதான் இனி வரக்கூடிய இந்த கதையினுடைய ஒரு முக்கியமான அம்சத்தை நம்ம பார்க்க போறோம். பின்னாடி அதை விரிவா பார்ப்போம். இப்ப இறைவன் சொல்லியாச்சு. இப்ப குருவை பார்க்கணும். குரு எனும் ஞானாசிரியன் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தன்னுடைய உபதேச மந்திரம் மூலமாக தன்னுடைய ஞான பார்வையால் அவர்களுடைய மும்மலங்களையும் சுட்டெரித்து அவங்களுக்கு உபதேசம் பண்றார். உப பிளஸ் தேசம், உபதேசம். தேசம் என்பது இடம், உப என்பது அறிவில். இறைவனுக்கு அருகில் நம்மை இட்டு செல்வது உபதேச மந்திரம். அந்த உபதேச மந்திரத்தை இறைவன் குரு நமக்கு அருளுகிறார். இப்போ நினைக்கிறார், குரு இஸ் கிரேட் அப்படின்னு சொன்னா போதுமா? ஒருத்தருக்கு இத பண்ணு இத பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். அதை முதல்ல நம்ம பண்ணணும். என் பையனுக்கு நான் டெய்லி காலைல சொல்லுவேன், காலையில எந்திரிச்ச உடனே பெட்டை நீட் பண்ணி மடிச்சு வச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும் அப்படி. அவன் அப்பப்ப பண்ணுவான். ஒரு நாள் நான் பண்ண மறந்துட்டேன். நேரம் அம்மாட்ட போனான், எம்மா பார் அப்பா பண்ண வேலையை பார், எனக்கு டெய்லி அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்றீங்களா, பார் அப்பா என்ன பண்ணிருக்க பண்ணல. அப்போ மற்றவங்களுக்கு இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லும் முன்னாடி எனக்கு அந்த தகுதி இருக்கணும். இப்ப இறைவன் அதை சுட்டி காட்டுற. இந்த இடத்தை நம்ம பார்க்க முன்னாடி இந்த ஹைதராபாத்ல நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த அவையில இருக்கவங்களே நிறைய பேர் அந்த இடத்துல அந்த சம்பவம் இருந்ததுன்னா ஒரு 5-6 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம். நமக்கு மாத வழிபாடு, அப்புறம் சஷ்டி பஜன், கிருத்திகை பஜன், விஷாக பஜன் எல்லாம் மாதந்தோறும் நடக்கும். ஒவ்வொரு கோயில நடக்கும். ஒரு சஷ்டி பஜன் அப்போ ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். 4 மணி 3:30 அன்பர்கள்லாம் கூடிட்டாங்க. கோவில் நடை 4 மணி ஆனாலும் திறக்கல. இதை லீட் பண்ணிட்டு இருந்த மாமி என்ன பண்ணாங்க, பரம்பொருள் எல்லா இடத்துலயும் இருக்கான் தானே, அப்ப முருகன் கருவறையில இருக்கிறது உண்மைன்னா இந்த நடையிலயும் அவன் தானே இருப்பான், உட்காரு தொடங்கு பஜனைன்னு தொடங்கிட்டாங்க.
தாளம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. சுத்தி இருந்த எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பிடிங்கடா இடத்த அப்படின்னு சொல்லிட்டு பூக்கடைக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் செருப்பு போடுறதுக்கு இடத்துல கொஞ்சம் முன்னாடி நடு தெருவில் உட்காந்து பஜன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் இருந்தவர் ஃபோன் பண்ணி அந்த வாட்ச்மேனுக்கு சொல்லி அதுக்கப்புறம் பஜன் கோயிலுக்குள்ள நல்லபடியாக நடந்தது. அன்பர்களே, ஒரு நிமிஷத்தை யோசிச்சு பாருங்க, அந்த டீச்சருக்கு அந்த குவாலிட்டி எங்கிருந்து வந்தது? புறச்சூழல் என்னவாக இருந்தாலும் பஜன் கரெக்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது யார்? ஏதோ அங்க இருந்தது இதை பண்ணது என்னோட திருப்புகழ் டீச்சர், அதனால நான் தற்புகழ்ச்சிக்காக சொல்றேன் அப்படின்னு நீங்க நான் எடுத்துக்க கூடாது. உலகம் முழுதும் இருக்கிற எல்லா திருப்புகழ் டீச்சருக்கும் இந்த குவாலிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியும். பாருங்க, குருஜி நமக்காக போதிச்ச அந்த பக்தி வைராக்கியம், அதுதான் இந்த சம்பவம் எனக்கு காமிச்சது. அன்னைக்கு குருஜி புள்ளி வச்சார், இன்னைக்கு டீச்சர் ஆகி நீங்கள்லாம் வண்ண வண்ணமா கோலம் போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப குரு, இப்ப கதைக்குள்ள வரப்போறோம். இப்ப கதைக்கு முன்னாடி நம்ம 2 விஷயங்கள் நான் சொன்னேன். ஒண்ணு எந்த இடத்துல அருணகிரிநாதர் தனித்துவமா நிக்கிறார், இன்னொரு குருஜி சொன்ன போதனைகள் எங்கெங்க இருக்க போகுது. இப்போ கதை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது கதை தானே. அயனை சிறையில் அடைச்சாரு, நந்தியம்பெருமான் போய் கேட்டார், விடல. சிவபெருமானே வந்து கேட்கிறார், அப்பவும் விட மாட்டேங்கிறார். அப்போ அவர் கேட்கிறார், என்னப்பா அப்பாவே வந்து கேட்கிற, நீ விட மாட்டியா அப்படின்னு. அப்போ முருகபெருமான் சொல்றார், நம்ம இப்ப பார்க்க போறது கந்தபுராணம், சரிங்களா? இப்ப ஏன்னா கந்தபுராணத்தில் இந்த இடத்துல கச்சியப்பர் எப்படி கையாண்டிருக்கார் இந்த சம்பவத்தை அப்படின்னு தெரிஞ்சாதான் அருணகிரிநாதர் பண்ண புரட்சி என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு 2-3 பாடலாம் பார்க்க போறோம், ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். சிவபெருமான் கேட்கிற, என்னப்பா இத்தனை பேர் வந்து கேட்கிறோம், நீ விட மாட்டே, அப்படி என்ன அப்படின்ட்டு. அவர் சொல்றார் முருகபெருமான், அப்பா எனக்கு நமஸ்காரம் பண்ணலங்கிறதுக்காக அயனை நான் அடைச்சேன்னு நினைக்கிறீங்களா? இல்லப்பா, நின்னை வந்தனை செய்யினும் நீத்தலும் தன் அகந்தை அகற்றிலன், ஆதலால் அன்னவன் தன் அருஞ்சிறை நீக்கலன் அப்படிங்கிற. அப்பா என்ன நமஸ்காரம் பண்ணா உள்ள போனார், கைலாயத்துக்கு உள்ள போனார், அது வரைக்கும் ஓகே. ஆனா ஒன்ன நமஸ்காரம் பண்ணிட்டு ஒன்ன தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அவன் தன்னுடைய அகந்தை தீரல பாருங்க, அதனாலதான் அடைச்சேன் அப்படிங்கிறார். நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, குருஜி நமக்கு அதனை சொல்ற, எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும், நான் அவங்கள விட நல்லா பாடுறேன், நான் இவங்கள விட நல்லா பாடுறேன், அவங்களோட நாவசக்தி, அந்த எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு திருப்புகழ் பஜனையிலையும் இது முழுவதுமாக கம்ப்ளீட் சரண்டர் டு லார்ட் முருகா, அதென்ன சொல்ற. அந்த அன்பும் அவிரோதமும் இத முருகர் சொல்ற. அப்ப என்ன தரிசனம் பண்ணதுக்காக இல்லப்பா, உன்னை தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அவர்களுடைய அகந்தை தீரல, அதனால நான் சிறையில் அடைச்சேன். சரிப்பா, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, விட்டுடுப்பா. சரிப்பா, நான் விட்டுட்டேன். இப்ப சிறை பிரம்மனை விடுதலை செஞ்சாச்சு. இப்ப கேட்கிறார், ஐயா பிரம்மனுக்கு கூட தெரியாத அந்த பிரணவ மந்திரத்தின் தாழ்பரியம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். எப்படி? காமிரு குமரன் சென்னி கதுவென உணர்த்தி செக்கர் தாமரை குறையும் கையால் தழுவிய அப்படிங்கிற. அவர் அப்படியே உச்சி மோந்து கட்டி பிடிச்சாராம், தாமரை போன்ற கையால கட்டி பிடிச்சாராம். அயனிஞ்சற்ற ஓமனும் உரைக்கும் சொல்லின் உருபொருள் உமக்கு போமோ, அந்த அயனுக்கு கூட தெரியாத அந்த ஓமெனும் பிரணவ மந்திரத்தின் உருபொருள் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். அயனும் செற்ற ஓமெனும் உரைக்கும் சொல்லின் ஒரு பொருள் உமக்கு போமோ, ஓமெனில் இன்னே புகழ் என இறைவன் சொன்னான், உனக்கு தெரியும்னா எனக்கும் சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறார். இப்போ முருகபெருமான் ஓமெனும் பிரணவ மந்திரத்தின் தாழ்பரியத்தை சிவபெருமானுக்கு சொல்லணும். நம்ம எல்லாரும் நினைப்போம் ஏதோ சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தினுடைய தாழ்பரியம் தெரியாது, அதனால கேட்கிறார் அப்படின்னு. ஆனால் கேட்கிறது பரம்பொருள். அம்மா சொன்னாங்க, அவன் பிறப்பிறப்பு இல்லாதவன், அவன் தான் எல்லாமே, அவன் தான் பரம்பொருள். அப்போ அவருக்கு தாழ்பரியம் தெரியாம இருக்குமா?
ஸோ அப்பாவுக்கு தெரியுங்கிறது முருகனுக்கும் தெரியும். அதை சொல்ற பாடல் தான் இது. அவர் சொல்றார், முற்றும் ஒருங்கே உணரும் ஆதி முதல்வே கேள். இந்த முற்றும் ஒருங்கே உணரும் ஆதி முதல்வா, இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு தான் நான் அந்த 8 குணங்களை நான் முன்னாடி உங்களுக்கு வரிசைப்படுத்தினேன். அந்த இறைவனுடைய 8 குணத்துல ஒரு குணம் அந்த முற்றும் ஒருங்கே உணரும் குணம். இறைவனுக்கு இந்த 8 குணங்கள் இருக்கு. அப்ப முருகன் யார்? முருகனும் என் குணன் தான். அதுதான் அருணகிரிநாதர் சொல்றார், என் குண பஞ்சரனே அப்படின்ட்டு. ஸோ முருகன் சிவபெருமானுக்கு இருக்கிற 8 குணங்களும் அப்படியே முருகனுக்கும் இருக்கிறது. அதனால தான் அருணகிரிநாதருடைய அருள் பெற்ற அருணகிரிநாதரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்ட ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை ஆறுமுக சிவன் அப்படின்னு சொல்றார். ஸோ இறைவனுடைய திருப்புகழ் அன்பர்களாகிய நாம எல்லாரும் சிவன் வேறு முருகன் வேறு அப்படின்னு பார்க்கக்கூடாது. இந்த கண்ணோட்டல் தான் இந்த கதையை நம்ம இப்ப அணுக போறோம். அவர் கேட்கிறார், முற்றும் ஒருங்கே உணரும் ஆதி முதல்வை கேள், உலகெல்லாம் பெற்றிடும் அன்னை அவளுக்கு பிறர் உணராத வாச்சார். உலகெல்லாம் பெற்ற அன்னையாகிய பராசக்தி முன்னாடி ஒரு நாள் உன்கிட்ட வந்து இந்த பிரணவ மந்திரத்தின் தாற்பயத்தை கேட்கும்போது நீ சொன்னையே, பிறர் உணராத வாச்சார், மற்றவங்கெல்லாம் தெரியாதபடி தானே நீ சொன்ன. சொற்றற்கரிய மூலத் தொல்பொருள் ஒன்றே, சொல்லுதற்கரிய மூலத் தொல்பொருள் சுருதியின் முற்பட்டது அப்படின்னு திரு அருணகிரியார் சொல்றார். முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது, வேதங்களுக்கெல்லாம் முற்பட்டதாகி அந்த மூலத் தொல்பொருள் ரொம்ப பழமையானது. அதை யாரும் கேட்ப இற்றனை இயம்பலாமோ, அது இதுதான் அப்படின்னு டப்பு டப்புலாம் சொல்ல முடியாதுப்பா அப்படிங்கிற. இத்தனை இயம்பலாமோ மறையினால் இசைப்பதல்லால், இதை ரகசியமா தான்ப்பா சொல்லணும் அப்படிங்கிறார். என்றலும் இதை கேட்ட உடனே சிவபெருமானுக்கு சிரிப்பு வந்துடுச்சு, சப்புன்னு சிரிச்சுட்டார். என்றலும் நகைத்து தன் திரு செவி நல்கி தன்னுடைய 2 செவியும் அவர்கிட்ட திரு செவியை கொடுத்தார். அருணகிரிநாதர் இந்த இடத்தை சொல்றார், சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா அப்படிங்கிறார். இந்த இரு செவி அப்படிங்கிறதுக்கு பல பெரியோர்கள் பலவிதமா வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அதுல 2 பேருடையது எனக்கு ரொம்ப நெருக்கமான உரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாரியார் சுவாமிகள் சொல்றார், இரு செவி, இரு அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு மிக உயர்ந்த மிக பெரிய இன்னும் மகோன்னதமான அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. நமக்கெல்லாம் சாதாரண செவி, இறைவனுக்கு இருக்கிறது உயர்ந்த செவி, அதனால அது உயர்ந்த செவி, இரு செவி அப்படிங்கிறார். ஹீவாஜ் ஐயா சொல்றார், உபதேச மந்திரம் வலது காதுல சொல்லுவோம். அப்போ வலது காதுல சொல்லும் போது இடப்பக்கத்துல அம்மை தானே இருக்கிறா, அப்போ அம்மைக்கு அது கேட்டிருக்கும் தானே. அதனால இது 2 பேருக்குமாக சொல்லப்பட்ட உபதேசம்னால இது இரு செவி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார் ஹீவாஜ் ஐயா. இப்போ முருகப்பெருமான் ரெடி ஆயாச்சு, உபதேச மந்திரத்தை சொல்ல போறார். அவர் கச்சியப்பர் சொல்றார், ஒன்றொரு பதத்தின் உண்மை உரைத்தனன் அப்படின்னு சொல்லி காட்சியை நிறைவு பண்ணுகிறார். ஒன்றொரு பதத்தின் உண்மை, ஒன்று ஒரு பதத்தில். அருணகிரிநாதர் இந்த ஒன்றுங்கிற அதே பதத்தை இன்னொரு இடத்துல பாட்டுல யூஸ் பண்றார். கொண்டை தலையர்க்கு ஒன்றை அறிய கொஞ்சி தமிழில் பகர்வோனே அப்படின்ட்டு. கொஞ்சி அவர் குழந்தை பாலகுமார் கிருஷ்ணன் பாலமுருகன் இல்லையா, கொஞ்சி பேசுறாராம், தமிழ பேசுறாராம் சொல்லி இந்த உபதேச மந்திரத்தை சொல்றாரு. ஸோ கச்சியப்பர் இதோட அந்த காட்சியை நிறைவு பண்ணிடுறார். இப்போ அருணகிரிநாதரை பார்க்கும்போது நமக்காக கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்கள் எல்லாம் உய்வு பெற வேண்டும். ஏன்னா உபதேச மந்திரம் யாருக்குமே சொல்லக்கூடாது. அதனாலதான் சிவாய நம அப்படி நம சிவாயங்கிற 5 எழுத்து கூட பெரியவர்கள் அதை 5 பஞ்சாட்சரம் 5 எழுத்து தான் சொல்லுவாங்களே தவிர அதை குரு நமக்கு சொன்னதை அதை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு உபதேச மந்திரத்தை ஆன்மாக்களும் இந்த கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் உய்வு பெற வேண்டும்ங்கிறதுக்காக நமக்காக சொல்றார் அருணகிரிநாத். அவர் பாடுறார், மழலை மொழி கொடு
தெளிதர ஒளிதிகள் அறிவை அறிவது பொருள் அப்படிங்கிறார். மழலை மொழியில பேசுறாராம், தெளிவா பேசுறாராம். ஒளிதிகள் அறிவை அறிவது பொருள் அப்படிங்கிற. அறிவுனா என்ன? நமக்கெல்லாம் யாராவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா கோவம் வந்துடும். ஏன்னா நம்ம எல்லாம் அறிவு இருக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்புறோம். ஆனா நமக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா அறிவு இருக்கு, அதுல எந்த டவுட்டும் இல்லை. அதனாலதான் திருப்புகளுக்கு வந்திருக்கிறோம், அறிவு இல்லாம வருவோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. ஆனா அது எப்படிப்பட்ட அறிவு அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வி. மே மாசம் 30ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணிக்கு நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது, மறந்து போச்சு. அடுத்த க்ஷணம் என்ன நடக்க போறது அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. மறைப்பாற்றல் வேலை செய்யுது, இறைவனுடைய தொழில் திரோதானம் வேலை செய்யுது. ஸோ என்னுடைய அறிவு லிமிட்டெட் நாலேஜ், சிற்றறிவு. அப்ப சிற்றறிவுன்னு ஒண்ணு இருக்கும்போது பேரறிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் தானே. அந்த பேரறிவை அறிவதுதான் பொருள் அப்படின்னு நமக்கு அருணகிரிநாதர் அருள்றார். அப்ப யார் அந்த பேரறிவாளர்? அதையும் அருணகிரிநாதரை நமக்கு சொல்றார். நாலந்த வேதத்தின் பொருளோனே நானின்று மார்த்தட்டும் பெருமாளே அப்படிங்கிறார். நான் தான்பா அந்த பொருள் அப்படிங்கிறத முருகபெருமானே சொல்றார் அப்படின்ட்டு அருணகிரிநாதர் நமக்காக அருள்றார். அன்பர்களே, இறைவன் பரம்பொருளாகிய சிவபெருமானே முருகபெருமான், முருகபெருமானே சிவபெருமான், ரெண்டையும் வேறு வேறுன்னு பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது அந்த பரம்பொருளாகிய முருகபெருமான் நம்ம எல்லாருக்கும் அருள் செய்து இங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிறவி பெருங்கடலிலிருந்து விடுபட அவன் அருள் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி, வான்மியில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். முருகாச்சாரம். அழகான ஒரு சொற்பொழிவு. தந்தைக்கு உபதேசம். தந்தைக்கு பிரணவ பொருள் தெரியாதா? தெரியும், தெரிந்தும் கேட்டுக்கொள்கிறான் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு நம்மகிட்ட ABCD எல்லாம் சொல்லும். அது சொல்லும் போது நம்மளுக்கு தெரியும், அது இருந்தாலும் அது தெரியாத மாதிரி காட்டி அடுத்தது என்னடா செல்லும் அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி தான் அதே ஒரு அப்பா, அதே ஒரு குழந்தை, அதே ஒரு அரவணைப்பு, அதே ஒரு பிரணவ பொருள். அந்த மாதிரி அப்பா குழந்தையிடம் இருந்து அப்பா கேட்டுக்கொள்வதில் அப்பாவுக்கு ஒரு பெருமை. அழகாக சொன்ன செல்வத்திற்கு நன்றி, வணக்கம். திரு என். சுப்பிரமணியன் அவர்களின் நூற்றாண்டு பெருவிழாவிற்காக குழுமியிருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் மற்றும் உள்ள அன்பர்களுக்கும் வாக்கி. அடுத்ததாக திருமதி உமா பாலசுப்ரமணியம் அவர்கள். இவர் சில காரணங்களால் இங்கு வர இயலவில்லை. இது சிறு வருத்தம் என்றாலும் நம்மை வருத்தப்பட வைக்காமல் இருக்க இவர் நமக்காக அவரது பேச்சை வீடியோ மூலம் அனுப்பியுள்ளார். அந்த வீடியோவை பார்ப்போம். திருப்புகழ் இசை வழிபாடு குருஜி அமைத்த விதம் நமக்காக கூற வருகிறார். இந்த பத்ததி பலருக்கு சரியாக புரியவில்லை மற்றும் புதிதாக வந்தவருக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு எந்தவித குழப்பமும் இன்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என நம் கிரிஜா கிருஷ்ணன் அவர்களின் எண்ணியபடியால் அன்பர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க உமா மாமி உரை அளித்துள்ளார். பத்ததியை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் வீடியோ மூலமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இங்கு திரு என். சுப்பிரமணியம் அவர்களின் நூற்றாண்டு பெருவிழாவிற்காக குழுமியிருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் மற்றும் உள்ள அன்பர்களுக்கும் வாக்கீச கலாநிதி திரு கீவா ஜெகநாதன் அவர்களின் புதல்வியான உமா பாலசுப்ரமணியனின் பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்புகழ் இசை வழிபாடு பத்ததியில் பாடும் பணி, அதை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்கப் போகிறோம். பாடும் பணியே பணியா அருள்வாய். வைத்தியநாத பாகவதரிடம் இசையை கற்ற திருப்புகழ் கானரத்னா ஸ்ரீ
குருஜி திரு ஏஎஸ் ராகவன் அவர்களை, அருணகிரிநாதரை பார்க்கவில்லையே என்று கவலை கொள்ள வேண்டாம், திரு குருஜி அவர்கள் வேறு யாருமே அல்ல, அருணகிரிநாதரின் அவதாரம் என்று வாக்கிச கலாநிதி திரு கிவா ஜெகநாதன் அவர்கள் சொல்வார்கள். உலகில் உள்ள யாவரும் வியக்கும்படி அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் பாடல்களை பாரம்பரிய பாணியில் இசை அமைத்து சந்தத்துக்கு ஏற்ப வியக்கத்தகுந்த தாளங்களையும் ஏற்றி திருப்புகழ் பாராயணம் செய்வதற்கு வேண்டியவற்றை ஊக்கத்துடன் செந்தில் ஆண்டவன் துணையுடன் செயல்பட்டார் நமது குருஜி அவர்கள். அதற்கு துணையாக ஊக்கம் கொடுத்தவர் அவரது மனைவி திருமதி ஜானகி அவர்கள். அதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? சிறிய அளவில் தொடங்கிய திருப்புகழ் வகுப்பு பல அன்பர்களை ஈர்க்கும் வண்ணம் அமைந்து இன்று ஒரு ஆலமரம் போல் விழுதுகளை தாங்கி இயங்கி வருகின்றது என்பது யாவரும் அறிந்ததே. முருகப்பெருமான் தனக்கு அளித்த சிறந்த பணியை தன் வாழ்நாள் முழுதும் சிறுமேற்கொண்டு நடத்தி அன்பும் அவிரோதமும் திருப்புகழ் அன்பர்கள் என்ற இயக்கத்தின் முன்னணியாக ஓங்கி தழைத்து நிலைபெறச் செய்த திரு குருஜி அவர்கள் பல காலம் என்றென்றும் இந்த திருப்புகழ் இசை வழிபாட்டின் வழிமுறைகள் வழி வழியாக அமைய வேண்டும் என்று எண்ணினார். அதற்கு ஏற்றாற்போல் திருப்புகழ் இசை வழிபாடு என்ற நூலையும் அன்பர்களுக்காக வெளியிட்டு ஒரு பொக்கிஷமாக தந்துள்ளார். பல திருப்புகழ் இசை வழிபாடுகள் நடத்தி எவ்வாறு அந்த வழிபாடுகள் இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்து ஊக்குவித்தார் திருப்புகழ் தொண்டரான குருஜி அவர்கள். அப்படிப்பட்ட திருப்புகழ் வழிபாட்டினை குருஜி வழியில் எப்படி நடத்த வேண்டும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அகண்ட ஞானமாய், சிந்தனைக்கு உணவாய், செயலுக்கு விளக்கமாய் இருந்து உலகினை ஆட்சி செய்வது ஒளி வடிவாக இருக்கும் இரு சக்திகள் இணைந்திருக்கும் பிரணவமாகும். சித்தர்கள் இதனை அகரம் உகரமாக தொழுது எட்டும் இரண்டும் என்றும் கூறி வந்தனர். பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னும் பிரபஞ்சம் அழிந்த பின்னும் தோன்றுவதுதான் ஓம் என்ற ஒலி. ஓம் தோன்றிய பின் தான் பிரபஞ்சம் தோன்றி பல வகையான ஜீவராசிகள் தோன்றின. பிரபஞ்சத்தின் சக்தி இணைந்து ஆவும் ஓவும் இம்முமாக பிரபஞ்சத்தின் சத்தமாக ஓம் என்ற ஓங்கார ஒலி தோன்றியது. அந்த ஓம் என்ற ஒலியே ஆதியில் தோன்றிய அர்த்தநாரீஸ்வரன் என்ற ஆண் பெண் இணைப்புதான் என்பதை நாம் அறிய வேண்டும். அகரம் பிரம்மாவின் படைப்பு தத்துவத்தையும், உகரம் விஷ்ணுவின் காப்பு தத்துவத்தையும், மகரம் ருத்ரனுடைய அழிப்பு தத்துவத்தையும் குறிக்கின்றன என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஓம் எனும் ஒலியையே திருப்புகழ் இசை வழிபாட்டின் முதலில் வைத்து பின் பல திருப்புகழ் பாடல்கள் பாடுவதையே மரபாக வைத்திருக்கிறார் நம் குருஜி அவர்கள். ஓம் என்ற பிரணவ ஒலிக்கு பிறகு முருகா எனும் சிறந்த நாமத்தை 33 முறை முருகா 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 என்று வெவ்வேறு கோணத்தில் பாடி முருகனை சபைக்கு வருமாறு அழைக்கிறார் நமது குருஜி அவர்கள். குருஜி ஞானத்தை தான் என்னென்று சொல்லுவது? 30 முக்கோடி தேவர்களில் ஒவ்வொரு கோடி தேவர்களுக்கும் ஒரு தலைவராக ஒரு சிறப்பான தேவர் விளங்குகின்றனர். எதிர் ஒருவர் இலை என்ற திருப்புகழில் திதி புதல்வரோடு பொருது குருதி நதி முழுகி ஒளிர் செக்க செவத்தேறு செங்கை வேளா சிகரகிரி தகரவிடும் உருவ மரகத கலப சித்திர ககத்தேரும் எம்பிரானே முதிய 11 விடையர் முடுகுவன பரிககன முட்ட செலுத்தார் 2 தேரர் மொழியும் 2 அசுவினிகள் 2 சத்துவித்த வசு எனும் 30 முத்தேவர் தம்பிரானே என்று குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதர். 11 விடையர், 12 ஆதித்தர்கள், 2 அஸ்வினிகள், 8 வசுக்களாக 33 ஆகிறது. முருகு என்றால் அழகு என்று பொருள். இடையினம், வல்லினம், மெல்லினம் ஆகிய முத்துக்களோடு ஊ என்னும் உயிரெழுத்தும் சேர்ந்து முருகு ஆயிற்று. இந்த மூன்றும் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியை குறிப்பதாகும். முகுந்தன், ருத்ரன், கமலன் என்னும் பிரம்மா சேர்ந்தது. சரி,
எத்தனையோ நாமங்கள் இருக்கும்போது முருகாவை ஏன் தேர்ந்தெடுத்தார் நம் குருஜி அவர்கள்? இப்பொழுது பார்க்கலாம். ஒரு அரசன் ஒரு அந்தணனை கொன்றதால் பிரம்மஹத்தி தோஷம் கொண்டு அதை தீர்ப்பதற்காக கங்கை கரையில் இருக்கும் ஒரு முனிவரை தேடிச் சென்றான். ஆனால் அங்கு அந்த முனிவர் இல்லாததால் அவருடைய மகன் தான் தீர்த்து வைப்பதாக கூறி கங்கையில் கிழக்கு முகம் நோக்கி 3 முறை முருகா நாமம் கூறி நீரில் மூழ்கி எழ வேண்டும் என்று கூறினான். அதற்கேற்ப மன்னனும் அவ்வாறே செய்து தோஷமும் நீங்க பெற்றான். தன் தந்தை வந்தவுடன் பெருமையாக காலையில் நடந்தவற்றை தெரிவித்தான் மகன். உடனே முனிவருக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்தது. உனக்கு முருகன் நாமத்தின் பெருமை தெரியவே இல்லை. ஒரு முறை முருகா என்று கூறினாலே 1 கோடி பாவம் போய்விடுமே. நீ ஏன் 3 முறை கூறச் சொன்னாய்? அதனால் நீ வேடனாக கடவாய் என்று சாபமிட்டு விட்டார். பிள்ளையும் தன்னை மன்னித்து விட கெஞ்சியதால் முனிவரும் சரி, ராமாவதாரத்தில் நீ வேடருக்கு தலைவனாக குகன் என்னும் பெயரில் ராமனின் நண்பனாகி இறுதியில் முருகனுடன் சேர்வாய் என்று சாபத்தை மாற்றி அமைத்தார். இவ்வளவு பெருமைகள் கொண்ட முருகன் நாமத்தை நாம் 33 முறை சொல்கிறோம் என்றால் என்ன பேறு பெற்றிருக்கிறோம் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். இப்பொழுது வழிபாட்டிற்கு வருவோம். கஜானனம் பூதகணாதி சேவிதம் என்ற துதி தொடங்கி பல நூல்களிலிருந்து தொகுத்த பிள்ளையார் துதிகளை கூறி தப்பிதம் இல்லாமல் சண்முகந்தனை பாட பிள்ளையாரை வேண்டுகிறோம். அதற்கு பிறகு கைத்தல, பக்கரை விசித்திரமணி, உம்பர்தரு, நினது திருவடி போன்ற விநாயகர் பாடல்களில் ஒன்றை பாடி விநாயகர் நாமாவளியும் பாடப்படுகிறது. ஒவ்வொரு பகுதியிலும் அதற்குரிய கடவுளுக்கு ஜே அல்லது ஹரஹரோகரா என்று சொல்ல வேண்டும். சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜே. சங்கப்புலவராகிய மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் புலவர்களை ஆற்றுப்படுத்துவதற்காக பாடிய தலங்களை வரிசைப்படுத்திய விதத்திலேயே அருணகிரிநாதரும் திருப்புகழை வடிவமைத்தார். அதே வகையை பின்பற்றிய நமது குருஜியும் திருப்பரங்குன்ற தலம் தொடங்கி திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை போன்ற தலங்களிலிருந்து பாடல்களை வரிசையாக அமைத்திருக்கிறார். திருப்பரங்கிரியிலிருந்து எந்த பாடல் எந்த ராகத்தில் பாடுகிறார்களோ அதே ராகத்தில் அருணகிரிநாதர் மேல் அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி என்று உரைத்தும் நந்தா வகுப்பு என்று தொடங்கி குரு துதி பாடி பின் திருப்பரங்கிரி தல பாடல் பாடி மற்ற அறுபடை வீட்டு பாடல்களையும் தொடர வேண்டும். திருத்தணி என்பது குன்றுதோராடலை சேர்ந்து விடுவதால் பின்பு ஏனைய தலங்கள் பொது பாடல்கள் போன்றவைகளில் உள்ள திருப்புகழ் பாடலையும் புகுத்தியுள்ளார் நமது குருஜி அவர்கள். இந்த திருப்புகழ் இசை வழிபாட்டில் கைத்தல நிறைகனி, இருமலுரோக, நாதவிந்து கலாதி, ஏறுமயில் போன்ற பாடல்கள் கட்டாயமாக பாடப்படுகின்றன. குன்றுதோராடல் பாடல்கள் பாடிய பின்னர் பஞ்சபூத ஸ்தலங்களில் திருப்புகழ் பாடல்கள் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. அதற்கு பிறகு பழமுதிர் சோலை, கந்தர் அனுபூதி, வேல், மயில், விருத்தங்கள் வகுப்புகள் தொடர்கின்றன. பழமுதிர் சோலையில் எந்த ராகத்தில் பாடுகிறோமோ அதே ராகத்தை கொண்டு கந்தர் அனுபூதி பாடலாம். அல்லது குருஜி கந்தர் அனுபூதி பாடலை அமைத்த விதத்தில் பல ராகங்களை கொண்டும் பாடலாம். இவை யாவும் முடிந்த பிறகு திருப்புகழ் பாடலினூடே முருகனுக்கு பூஜை செய்வது முறை. ஆசைக்கூர் பக்தனேன் மனோபத்மமான பூ வைத்து என்று தொடங்கி மலர் மாலை கோலப்பிரவாள பாதத்தில் அணிதல் வேண்டும். ஒவ்வொரு படை வீட்டு பாடல் பாடும் பொழுதும் ஏதாவது ஒரு பாடலுக்கு ஏற்ற ராகத்தில் கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி அல்லது கந்தர் அந்தாதி போன்ற செய்யுட்களிலிருந்து விருத்தம் பாடி முருகனையும் அன்பர்களையும் நெகிழச் செய்வது குருஜிக்கு கைவந்த கலை. குருஜி மிகவும் கெட்டிக்காரர். அங்கு குழுமி இருக்கும் ஒவ்வொருவரும் பூஜை செய்ய வேண்டும் என்ற ரீதியில் திருப்புகழ் இசை வழிபாடையே அமைத்திருக்கிறார். ஒரு வட்டமான தட்டில் விபூதி நிரப்பி அதில் திருப்புகழ் அன்பர்கள் இயக்கத்தின் சின்னம் இட்டு ஒவ்வொரு கோணத்திலும், அதாவது 6 கோணங்கள் இருக்கிறது அல்லவா, ஒவ்வொரு கோணத்திலும் ஷ ர வ ண ப வ என்பதை எழுதி நடுவில் ஓம் என்பதனையும் எழுத வேண்டும் என்று வைத்திருக்கிறார்.
பிறகு ஒவ்வொரு கோணத்திற்கும் மலர் சாத்த வேண்டும். இந்த திருநீற்றில்தான் முருகனை ஆவாகனம் செய்வதாக நாம் பாவிக்கிறோம். நம்பிக்கைதான் பக்தியின் முதல் படி. பூஜை செய்ய தொடங்கும் போது பிரவாள பாதமாக எண்ணி மலர் மாலையை இந்த தட்டில் அணிவித்தால் இறைவனின் திருவடிக்கு அணிவித்த பலன் பெறலாம். பூஜையும் இந்த இசை வழிபாடும் முடிந்த பிறகு இதையே பிரசாதமாக யாவருக்கும் கொடுப்பார் நம் குருஜி அவர்கள். இதனை பெறுவதற்கும் நாம் பாக்கியம் செய்ய வேண்டும். கோல பிரவாள பாதத்தில் இந்த மலர் மாலையை அணிவித்த பிறகு தூபம், தீபம், நைவேத்தியம் செய்தல் வேண்டும். இதில் என்ன விந்தை என்றால் எல்லாவற்றுக்குமே பாடல்கள் யாவும் திருப்புகளிலிருந்து பாடுபவைகள்தான். நைவேத்தியம் முடிந்த பிறகு நாதவிந்து கலாதி நமோ நம என்ற பழனி பாடலை பாடி முருகனுக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது. அதற்கு பிறகு வேதத்திலிருந்து சில வரிகள் காணிக்கையாக செலுத்தப்படுகிறது. ஏறுமையில் ஏறி விளையாடும் முருகனை விடுவாரா குருஜி? அந்த பாடலை பாடும்போது இரு பெண்மணிகள் முருகனுக்கு கரைத்த ஆரத்தியின் நடுவில் ஏற்றிய இரு விளக்கிட்டு பணிவன்புடன் ஆரத்தி எடுக்க வேண்டும். இந்த பாடல் முடிந்தவுடன் அந்த பெண்மணிகள் கையில் பூக்குவியல் கொண்டு தியானித்து முருகனை வணங்கி முருகனுக்கு இட்டு அருள் பெறல் வேண்டும். ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் என்று அந்த பாடல் முடிவு பெறும். அதனையே ஆதியாக கொண்டு திருப்புகழ் வரிகளின் ஊடே பிரார்த்தனை செய்யப்படுகிறது. இது கடல் உலகினில் வரும் உயிர்ப்படும் அவதிகள் தீர்வதற்காக செய்யப்படுகிறது. ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, வளமொன்று பரங்கிரி உரை பெருமாளே, செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே, பழனிமலை வீற்றருளும் வேலா, சுவாமிமலை பதியில் அமர் பெருமாளே, திருத்தணி வாழ் முருகப் பெருமாளே, பலகுன்றிலும் அமர்ந்த பெருமாளே, சோலைமலை மேவி நின்ற பெருமாளே, அடியார்க்கு எளிய பெருமாளே, அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாளே என்று ஓதி பின் திருப்புகழ் பாடலில் வரும் சில விண்ணப்பங்களை கூற வேண்டும். அதற்கு எல்லையே கிடையாது. இருப்பினும் காலம் கருதி பிரார்த்தனையின் இறுதி கட்டத்தில் சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பார வெகுவித்த தேவாதி தேவர் சேவை செய்யும் முகம் மலர் ஆறும் சீராடு வீர மாது மருவிய ஈராறு தோளும் நீளும் வரியளி சீராக மோது நீப்ப பரிமள இருத்தாளும் ஆராத காதல் வேடர் மடமகள் ஜீமூத்தம் ஊர் வலாரி மடமகள் ஆதார பூதமாக வலம் இடம் ஒரே வாழ்வும் ஆராயும் நீதி வேலும் மயிலும் மெய்ஞான அபிராம தாப்ப வடிவமும் ஆபாதன் எனும் நாளும் நினைவது பெற வேணும் என்று முருகனை வள்ளி தெய்வியானுடன் நினைந்து பின் மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடியே அங்கனே நின்று வாழும் மயில் வீரனே, எங்கள் பிழையே பொறுத்து உந்தன் இரு தாளில் உற்ற பெருவாழ்வு பற்ற அருள்வாயே என்று கூறி இந்த இசை வழிபாட்டை, அதாவது இந்த பிரார்த்தனையை முடித்தல் வேண்டும். இந்த பிரார்த்தனை தான் நாம் திருப்புகழ் இசை வழிபாடு செய்ததன் சாரமாகும். அதனை யாவரும் மனதில் வாங்கி முருகனை வணங்க வேண்டும். பேறு பெற்றவர்களுக்குத்தான் இந்த வாய்ப்பு கிட்டும். இவ்வாறு பிரார்த்தனைகளை கூறிய பிறகு வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா என்று தொடங்கி திருப்பரங்கிரி தீரனுக்கு அரகரோகரா, செந்திலாண்டவனுக்கு அரகரோகரா, பழனியாண்டிக்கு அரகரோகரா, சுவாமிமலை குருபரனுக்கு அரகரோகரா, திருத்தணி தீரனுக்கு அரகரோகரா, குன்றுதோராடும் குமரனுக்கு அரகரோகரா, சோலைமலை கிழவனுக்கு அரகரோகரா, சிக்கல் சிங்கார வேலனுக்கு அரகரோகரா, வேல் முருகனுக்கு அரகரோகரா என்று அரகரோகரா கோஷம் இட வேண்டும். பிறகு முருகா முருகா மறுபடியும் 33 முறை கூறி அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய என்று தொடங்கும் சாந்தி பாடல் பாடி ஓம் என்று கூறி அமைதியாக திருப்புகழ் இசை வழிபாட்டை நிறைவு செய்தல் வேண்டும். இப்படியாக ஓம் என்ற பிரணவ மந்திரத்தில் தொடங்கிய திருப்புகழ் இசை வழிபாடு ஓம் என்பதிலேயே முடிகிறது. எத்தனை ஆச்சரியம்! எல்லாம் இறைவன் செயல். திருப்புகழ் இசை வழிபாடு எந்த ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக முருகனை மனதில் நினைந்து செய்ய வேண்டிய வழிபாடாகும். எத்தனை அன்பர்கள் இருந்தாலும் ஒரே சீராக திருப்புகழ் பாடல்களை பாடி முருகனுக்கு சமர்ப்பித்தல் தான் இந்த அமைப்பிற்கே அழகை கூட்டுகிறது. இந்த முறைப்படி செய்த பத்ததியை காலம் காலமாக நாம் ஏற்று பாடி முருகன் அருளை பெற வேண்டும் என்று குருஜி படைத்திருக்கிறார்.
அவருக்கு நாம் என்னதான் கைமாறு செய்ய போகிறோம்? 6 படை வீடுகளில் ஏன் திருப்பரங்குன்றம் முதலில் வைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் இப்பொழுது காண்போம். திருப்பரங்குன்றம் தெய்வயானையை மணந்த தலம். திருச்செந்தூர் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த தலம். பழனி சித்தர்கள் வாழ்ந்த தலம் என்பதால் நோய் தீர்க்கும் தலமாக கருதப்படுகிறது. சுவாமிமலை பிரணவத்தின் பொருளை ஈசனுக்கே உபதேசித்த தலமாக கருதப்படுகிறது. திருத்தணி முருகப்பெருமான் கோபம் தணிந்து வள்ளி தெய்வானையுடன் அமர்ந்த தலம். பழமுதிர் சோலை அவ்வைக்கு உலக வாழ்க்கைக்கு மெய்ஞானம் அவசியம் என்பதை உணர்த்திய தலம். மூலாதாரமாகிய திருப்பரங்குன்றத்தில் தேவசேனாதிபதியாகிய முருகன் தேவசேனியை மணந்த தலம். இதில் தங்கள் அழுக்குகளை இறைவனுடன் இணைவதை குறிப்பது தேவசேனை திருமுருகன் திருமணம். மூலாதாரமும் திருமணமும் ஒன்று சேர்ந்ததால் இந்த தலத்தை முதலில் வைத்திருக்கலாம். நம் உடம்பில் உள்ள மூலாதாரம் நமது உயிர் இயக்கத்துக்கு எப்படி மூல காரணமாக உள்ளதோ அதுபோல திருப்பரங்குன்றமும் நம் ஆன்மீக இயக்கத்துக்கு முதல் படியாக இருக்கிறது. இங்கு முருகனை வழிபட்டால் உடனே திருமணம் நடக்கும் என்பதும் ஐதீகம். 2வது படை வீடாக திகழும் திருச்செந்தூர் நமது உடல் ஆதாரங்களில் இத்தலத்தை சுவாதிஷ்டான சக்கரத்துடன் ஒப்பிடுகிறார்கள். சுவாதிஷ்டான சக்கரம் தூண்டப்படும் போது செயல், சிந்தனை, சுய கட்டுப்பாடு இவைகள் யாவும் மேம்படும் என்பார்கள் மேலோர்கள். முருகப்பெருமானின் 3வது படை வீடான பழனியை நம் உடம்பில் உள்ள மணிபூரக சக்கரத்துடன் ஒப்பிடலாம். இந்த சக்கரத்தில் இருந்துதான் உடல் முழுவதும் சக்தி விநியோகிக்கப்படுகிறது. எனவேதான் பழனி தலத்தில் உள்ள முருகன் ஞான சக்தி என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். இங்கு ஞானப்பழமாக இருக்கும் முருகனை வழிபட்டால் ஞானம், ஆரோக்கியம் போன்றவைகள் மேம்படும். அடுத்தது சுவாமிமலை. இது முருகப்பெருமானின் 4வது படை வீடு. இத்தலத்தை நம் உடம்பு சக்கரங்களில் அநாகதம் என்கிறார்கள். அநாகதம் சக்கரம் நம் இதயத்துக்கு நேர் பின்புறம் உள்ளது. அதனால் தானோ என்னவோ இந்த சக்கரம் அன்பு, பாசம், இரக்கம், விசுவாசம், பக்தி போன்ற நல்ல இயல்புகளை உயர்த்தும் சக்தியாக உள்ளது. அநாகதம் சக்கரம் விழிப்பு பெற்றால் அருள்நிலை, ஆன்மீக வளர்ச்சி, உயர்நிலைக்கு உந்தப்படும். இதை அக்னி குண்டலினி என்று கூட சொல்வார்கள். 6 படை வீடுகளில் 5வது படை வீடான திருத்தணியை நம் உடம்பில் 6 ஆதாரங்களாக திகழும் சக்கரங்களில் விசுத்தி சக்கரமாக கருதுகிறார்கள். திருத்தணியில் முருகப்பெருமான் தன் கோபம் முழுவதையும் விட்டொழித்தார். மலைகளில் விளையாடி வள்ளியை மணந்து சல்லாபத்தன்மைக்கு வந்தார். எனவே திருத்தணி நாதனை வழிபடும் போது நமது மனதில் இருக்கும் கோபம் எல்லாம் முழுமையாக நீங்கிவிடும். இறுதியாக நம் உடம்பில் ஆதாரமாக இருப்பது ஆக்ஞை. இதை முருகனின் படை வீடுகளில் 6வது படை வீடான பழமுதிர் சோலையுடன் நம் முன்னோர்கள் ஒப்பிட்டு பலன்களை கூறியுள்ளனர். ஆக்ஞை முழுமையாக மலரும் போது அது ஆன்மீக கண்ணை திறப்பதாக ஞானிகள் சொல்கிறார்கள். அதோடு சமூக வாழ்க்கையிலிருந்து விலகும் நிலை வரும் என்கிறார்கள். இதைத்தான் நெற்றிக்கண் திறப்பதாக நம் முன்னோர்கள் எழுதி வைத்துள்ளனர். திருப்புகழ் இசை வழிபாட்டில் நாம் பாடும் அனைத்து பாடல்களால் திருப்பரங்குன்றத்திலிருந்து பழமுதிர் சோலை தலம் வரை நாம் படிப்படியாக நம் ஆத்மா நிலையை உயர்த்தி கொள்ள முடியும். ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? அதாவது ஆன்மீக வாழ்வில் நம் நிலை படிப்படியாக உயரும். இறுதியில் பிறவாமை நிலையையும் பெற முடியும். வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் பெற்றுவிட்டு இறுதியில் முருகன் திருவடிகளில் நம்மை நாம் ஒப்படைத்துக் கொள்ளும் உயர் மனநிலை பக்குவம் உண்டாகும். 6 படை வீடுகளின் வழிபாட்டில் உள்ள ரகசியமே இதுதான். இது ஒரு அரிய ரகசியமாகும். இவ்வாறாக கணபதியின் துணையுடன் வல்வினைகளை வென்று மேற்சொன்ன 6 சக்கரங்களை 6 முகன் துணையுடன் அடைந்து அஞ்ஞானம் என்னும் இருளினை அகற்றி சாதகன் ஒருவன் தன்னைத்தானே தயார் செய்து கொள்கிறான். பின் நன்றாக பக்குவப்பட்ட பின் இறுதியாக கடைசி சக்கரமான சகஸ்ர சக்கரத்தில் பரமன் சிவனை அண்ட சராசரங்களிலும் நிறைந்திருக்கும் சைத்தன்யமாக உணர்ந்து திரை விலகி
தானும் அந்த பிரம்மமாகவே இருக்கிறேன் என்ற உண்மை அறிவினை உணர்கிறான். அதுவே அனுபூதி நிலை. அதனால் தானோ அன்பர்கள் யாவரும் அநேகம் திருப்புகழ் பாடல்களை பாடி 6 ஆதாரங்களை கடந்து பழமுதிர் சோலை பாடலுக்கு பிறகு பக்குவமாகி அனுபூதி நிலை அடைவதற்கு அனுபூதி, அதாவது கந்தர் அனுபூதி சொல்ல வைத்திருக்கிறாரோ நம்மாசான். ஆதாரங்களினாலும் பஞ்சபூதங்களினாலும் ஆன இந்த உடலில் உள்ள வாய் மூலமாக நமக்கு அளித்த அந்த உறுப்பு, அந்த வாய் மூலமாக முருகன் திருப்புகழ் பாடல்களை கிரமமாக பாட வைத்து நம்மை மேல்நிலைக்கு இட்டுச் செல்லும் கலை தெரிந்த நம் குருஜி என்றென்றும் முருகன் அருளுடன் நம்மிடம் இருந்து நம்மை பாட வைப்பார் என்பது திண்ணம். வாழ்க குருஜி அமைத்த திருப்புகழ் பத்ததி, வளர்க அவர் திருப்புகழ் சீடர்கள். வாழி 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 என்றே வாழ்த்துகின்றோமே. நன்றி. உமா பாலசுப்ரமணியன். மாணவிகள் திருப்புகழில் பெருமாள் என்ற நடனம் ஆட உள்ளனர். அவர்கள் ஸ்டேஜை அலங்கரிக்கிறதுக்கு முன்பு நம் சுப்பிரமணிய மாமாவை பற்றி சிலர் கூறிய விஷயங்கள் உங்களுக்காக. முதலில் ஜிக்கி மாமா ஃப்ரம் டெல்லி, அவர் நம் சுப்பிரமணிய மாமாவை பற்றி சொன்ன சில வார்த்தைகள். திருப்புகழ் அன்பர்கள் அனைவரும் மரியாதையுடன் வணங்கி பணியும் அமரர் திரு சுப்பிரமணிய மாமாவின் 100வது பிறந்த நாள் ஜெயந்தி விழா டிசம்பர் 2 மற்றும் 3 தேதிகளில் நடக்கவிருப்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரும் ஒரு சிறந்த நிகழ்ச்சி. அந்த விழாவில் கலந்து கொள்ள யாவரும் ஆவலாக இருப்பார்கள். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் பங்கு பெற இயலவில்லை. திரு சுப்பிரமணிய மாமா ஒரு சிறந்த பண்பாளர், சாந்த குண சம்பன்னர். யார் மனதையும் எதற்காகவும் புண்படுத்தாமல் இருப்பது அவர் கொள்கை. ஸ்ரீ ராமகிருஷ்ணா பரமஹம்சரையும் ரமண மகர்ஷியையும் குருவாக பாவித்து அவர்கள் காட்டிய வழியிலேயே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தவர் வேறு எப்படி இருந்திருக்க முடியும்? திரு சுப்பிரமணிய மாமா நமது குருஜியை விட வயதில் திரு சுப்பிரமணிய மாமா நமது குருஜியை விட வயதில் பெரியவராகினும் குருஜியிடம் மிக்க மரியாதையுடன் பயபக்தியுடன் நடந்து வந்தார். குருஜியின் பேரன்பை பெற்றவர். குருஜி சுப்பிரமணிய மாமா, ஏஜிகே மாமா, டிஎம்எஸ் மாமா, எஸ்பிஎஸ் மாமா, லக்ஷ்மி நாராயண மாமா, ராம்நாத் ஈஸ்வர ஐயர் மாமா ஆகிய அனைவரிடமும் மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தார். அவர்களுடைய அபிப்பிராயங்களையும் ஆலோசனைகளையும் கேட்ட பின்புதான் திருப்புகழ் அன்பர்களின் விழாக்களையும் மற்றும் பல மகத்தான காரியங்களையும் நடத்தி வந்தார். நான் அங்கீகரிக்கப்பட்ட திருப்புகழ் அன்பர்கள் அமைப்பில் 2 முறை காரியதர்சியாக இருந்தேன். திருப்புகழ் அன்பர்கள் நடத்தும் எல்லா காரியங்களையும் நான் சுப்பிரமணிய மாமாவுக்கு தெரிவித்து அவரது ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என குருஜி அறிவுறுத்தியிருந்தார். அந்த அளவிற்கு குருஜி அவர்கள் திரு சுப்பிரமணிய மாமாவிற்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வந்தார். திருப்புகழ் அன்பர்கள் 1975ஆம் வருடம் நடத்திய அருணகிரிநாதர் ஸ்டாம்ப் வெளியீட்டு விழா, அதே விழாவில் ஏற்பாடான திருப்புகழ் பாடல்கள் பாடப்பட்ட ஆல் இண்டியா ரேடியோ நடத்திய நேஷனல் புரோகிராம் 1993இல் திருப்புகழ் இசை வழிபாடு முதற் பதிப்பு புஸ்தகம் தயார் செய்யப்பட்டு வெளியீட்டிற்கான விழா. குருஜி அவர்கள் 1980ஆம் வருடம் லண்டன் சென்றபோது அங்கு இந்தியன் ஹை கமிஷனில் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி பதவி வகித்த திரு சுப்பிரமணிய மாமாவின் சகோதரர் திரு NV ராமன் அவர்கள் மூலமாக பிபிசியில் ஏற்பாடாகியிருந்த குருஜி அவர்களின் திருப்புகழ் நிகழ்ச்சி இன்னும் 1984ஆம்
வருடம் குருஜி அவர்களை பாராட்டுவதற்காக நடந்த பாராட்டு விழா மற்றும் பல விழாக்கள் எல்லாவற்றிலும் திரு சுப்பிரமணிய மாமாவின் பங்கேற்பு பெரிய அளவில் இருந்தது. திருப்புகழ் இசை வழிபாடு கேசட்டுகளுக்காக முதல் 100 திருப்புகழ் பாடல்கள் பாடியவர்கள் குழுவில் திரு சுப்பிரமணிய மாமாவின் வாழ்க்கை துணைவி திருமதி சரஸ்வதி மாமியின் பங்கேற்பும் பாராட்டத்தக்கது. திரு சுப்பிரமணிய மாமா மாமி தம்பதியர் ஹைதராபாத்தில் வசித்த வருடங்களில் திருப்புகழை பரப்ப செய்த சீரிய தொண்டினை போற்றாமல் இருக்க முடியுமா? திரு சுப்பிரமணிய மாமாவை பற்றி பேசும் பொழுது ஒருவர் இவர் என்று உணர்ச்சி பெறலாம். முருகா சரணம். அதே போல சுப்பிரமணிய மாமா சரஸ்வதி மாமியை பற்றி பேச கல்யாணி கிருஷ்ணன் மாமியை அழைக்கிறேன். குருஜி ராகவன் மாமா, திருமதி சரஸ்வதி மாமி, திரு சுப்பிரமணிய மாமா ஆகிய மூவருக்கும் முதற்கண் என் பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிக்கோள் இன்றி வாழக்கூடாது என்பது வாரியாரி சிஷ்யான தேசமங்கை கரைசி அடிக்கடி சொல்லும் வசனம். அதுபோல் திருப்புகழில் சொல்லியபடி அன்பு, அவிரோதம், தன்னடக்கம், கட்டுப்பாடு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றை வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு இம்மியும் பிறராது வாழ்ந்து காட்டிய உன்னதமான தம்பதியர் சரஸ்வதி மாமியும் மாமாவும். இவர் இருவரும் காலம் தவறாமை என்பதிலும் உறுதியாக இருப்பவர்கள். குருஜியின் லட்சியமை தங்கள் லட்சியமாக கொண்டு திருப்புகழ் கற்றுத்தரும் ஆன்மீக காட்டிய பாதையை பின்பற்றி நடக்க செந்தில் ஆண்டவன் நமக்கு அனைவருக்கும் துணை புரியட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு. இங்கு கூடியிருந்த சகோதரர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்ததாக சிலர் மாமாவை பற்றி உணர்ச்சியுடன் கூடிய அவரவர் வார்த்தைகளில் நமக்கு அனுப்பிய செய்திகளை சுப்பிரமணிய மாமாவின் பாசத்துக்குரிய மாட்டுப்பெண் ஜெயஸ்ரீ ராமகிருஷ்ணன் நமக்கு படித்து காட்டுவார். This message is from Lalita Rajaram, Guruji's daughter. She has written from Chennai. Good morning, Girija Akka and all Hyderabad Anbargal. I kept my ticket open until this morning, but there is already a water-logging situation in our colony, and I have had to cancel my ticket with a heavy heart. Since we have gone through a flooding experience in our house, we are paranoid about the whole situation. I'm feeling extremely miserable about not being able to attend this function. Mama ji and Mami ji were like our own parents. I'm sure Muruga will ensure the grand success of the function. Appa, that's her father-in-law, Krishnamurti Mama. Appa sends his Ashirvadams to all of you. We are sending you all our love and best wishes too. Take care. Thank you, Lalita ji. We appreciate your kind words.
and will miss you at the bhajanai tomorrow. The next note is from Neelakantan Mama in Chennai. Mama used to work at the meteorological department in Delhi, and he has said that it is his department that has prevented him from traveling here. Yes, Neelakantan Mama, we have no doubt that if it wasn't for their ominous weather forecasts, you would surely have been with us here today. Mama writes, on the occasion of the birth centenary celebrations of Sri N. Subramania Mama, as we affectionately used to address him, my wife Sita Lakshmi and I have many pleasant memories from back in 1977 when we were in Delhi. We were blessed to learn the Thiruppugazh under the direct tutelage and guidance of our highly revered Guruji, and had the unique opportunity to be closely associated with well-versed seniors like Sri N. Subramania Mama and Srimati Saraswati Mami, along with other seniors such as A.G. Krishnan Mama, Srimati Tara Mami, Sri Lakshmi Narayanan Mama and Kumari Mami, Sri S.K. Ramanathan Mama, Jikki Sir, N.S. Mani Sir, N. Ramamurthy, and innumerable other Anbargals. Our association with them further strengthened after we shifted to Chennai in 1993. N. Subramanian Mama and Mami were already there, and we used to regularly attend weekly Thiruppugazh revision classes in their home. Subramania Mama would prepare the list of songs in such a way that all the songs could be revised well. He would also give the meanings of the songs so that all the words could be appropriately pronounced and sung with bhavam and devotion. In this context, I wish to mention his younger brother, Sri N. Ramamurthy, who is also very well versed in many respects. The contributions of N. Subramanian Mama, Srimati Saraswati Mami, and Sri N. Ramamurthy in spreading the Thiruppugazh movement far and wide are praiseworthy. We wish that these centenary celebrations may be a grand and memorable success. Our prayers to Lord Muruga, Shri Saint Arunagirinatha, our revered Guruji, and Shri N. Subramanian Mama with Srimati Saraswati Mami to shower their blessings on all Thiruppugazh Anbargals and in particular on the Hyderabad Anbargal and Mama's family. Thank you, Neelakantan Mama. We are happy that you are able to be with us virtually at these celebrations. Okay. All right. Okay. This next message is from Guruji Raghavan's grand niece, Srimati Usha Gopalan. She writes from Mumbai. Muruga Charanam, Hyderabad, where I conducted Thiruppugazh classes, is close to my heart for many reasons. Our group of Hyderabad Thiruppugazh Anbargals were inducted into Thiruppugazh by Delhi Chittappa, whom we lovingly called Guruji. Once, when he was visiting, he taught us the song Karuppayil in the Ragam Arabi. Subramanian Mama, Saraswati Mami, and Ratnam Mama had also come. I feel privileged to have been associated with them. They were always welcoming, warm, and highly encouraging. It was a pleasure to assist Mami in various bhajani sessions at different temples, mainly at Skandagiri. I have always admired their discipline and devotion and hope to follow their lead. Thank you for your wishes, Ushaji. அடுத்ததாக மகாவிஷ்ணுவின் லோக கல்யாணத்துக்காக எடுத்த அவதாரங்களை நம் கண்முன்னே கொண்டு நிறுத்தும் உத்ரா சென்ற குழந்தைகளை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். வாருங்கள். கீதா கணேசன் அவர்களின் மாணவர்கள். எல்லோரும் சற்று அமைதியாக இருங்கள். கடைசியில் நம் முருகன் வருவார்.
வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. Within a few minutes, we will be starting this very beautiful production based on Thiruppugazh songs. A lot of work has gone into it to choose songs based on Lord Sriman Narayana, treated as uncle of Lord Subramanian. Narayanan Marugone, that is how we are addressing Lord Shanmukha. It's a rare thing that the Thiruppugazh group with Srimati Chitra Ramakrishnan, Srimati Kalyani Jambunathan, they teamed up. There are a more number of people in the team headed by Srimati Lakshmi Venkatraman, who chose these few two lines from different Thiruppugazh, put them together to describe the stories or the greatness of Lord Sriman Narayana from Thiruppugazh, which for me, when I was told about this, this came as a surprise, because Thiruppugazh, we always know it is only Murugan. So, Murugan Patidana Erkano Abdina illa, we want to do something different. This is Perumal Mela, adavade நாராயணன் மருகோனே அப்படின்னு சொல்றதுனால நாராயணனை பத்தி பாடல்கள் எல்லாம் எடுத்து அதை கோத்து we have made a humble attempt to present it in front of this wonderful Thiruppugazh Shanmukha Swami Bhaktas present over here. So if you find it good, I would give all the credit to Lord. If there is any mistake, the mistake is ours. We would love to correct it and even better it in the coming times. We have a beautiful team. On the vocals, we have Srimati Chitra Ramakrishnan, and Srimati Kalyani Jambunathan from your own, very own Thiruppugazh group. On the Mridangam, we have Sri Rajagopalacharya, an exponent in Mridangam, who also works for the music college in Hyderabad. And on the violin, we have another wonderful artist, Shri Kolanka Sai Kumar, who's both of them are very popular amongst both musicians and also dancers. They don't really need an introduction. I really thank them from my heart for their support this evening. So we will begin with a sequence of songs. They will be not totally interlinked, but it will be based on Lord Sriman Narayana, except the last one, which I will announce in the end.
But since all of you are Thiruppugazh Bhaktas and all of you know the essence of Thiruppugazh and that Tamil by itself, I don't think this audience at least needs more description for this particular set of songs or set of Thiruppugazh songs that we are going to present. It will be easy for you to follow. As part of this, we will be finding Lord Sriman Narayana scene in the Kurma Avataram in small bits. Lord Sriman Narayana coming to the rescue of Gajendra, as in Gajendra Moksham. He coming as in Narsimha Avataram as Lord Narsimha, in Vamana Avataram as Vamana. And then we shift from here to Krishna, where we'll see glimpses of Putana being slayed, little Krishna breaking the trees open with Ashwini Kumaras, and towards the end coming to the support of the Pandavas. With that, we will conclude this 35 minutes to 40 minutes, 30 minutes rather, bit of continuous Thiruppugazh with episodes presented through Bharatanatyam style. Finally, we will be doing a last number. I will announce that later. Vetrivel Muruganukku அன்புகள் மருகோ
சிறிய புலைய கொலைய புரி பவமேறு கழந்திட வந்தருள் புரிவாயே பவமென்று கழந்திட வந்தருள் புரிவாயே பவமென்று கழந்திட வந்தருள் புரிவாயே முருகா ದ್ರೆ ಗುಡ್ತಕ್ಕ ಧಳಂ ಕುತಕ್ಕ ತೆ ಕುತಕ್ಕ ತರಿ ಕಿಟ ತೋ ತಾಂ ಕಿಟ ತಕ್ಕ ದೀಂ ಕಿಟ ತಕ್ಕ ತಕ್ಕ ತಕ್ ಧಿಂ ಗಿಣ್ಣ ತೋಂ ದೀಂ ಕಿಟ ತಕ್ಕ ತೋಂ ಕಿಟ ತಕ್ಕ ತಕ್ಕ ತಕ್ ಧಿಂ ಗಿಣ್ಣ ತೋಂ ತೋಂ ಕಿಟ ತಕ್ಕ ನಂ ಕಿಟ ತಕ್ಕ ತಕ್ಕ ತಕ್ ಧಿಂ ಗಿಣ್ಣ ತೋಂ ನಂ ಕಿಟ ತಕ್ಕ ತಕ್ಕ ತಕ್ ಧಿಂ ಗಿಣ್ಣ ತೋಂ ஆறு நீர்மை மடு கழ்கரானிடு வாயினேர் பட புற்றல்ற மூலமே ஆரவார மத தங்கை தானுய அருள் மாயல் ஆறு நீர்மை மடு கழ்கரானிடு வாயினேர் பட புற்றல்ற மூலமே தாரவார மத தங்கை தானுய அருள் மாயல் ஆதிநாரணனர் சங்க பாணிய போதுவார்கள் உலதல்வர் மாதவனான நானுவர் நற்சங்கை ஸ்ரீதர நறுகோரி ஆதிநாரணனர் சங்க பாணிய போதுவார்கள் உலதல்வர் மாதவனான நானுவர் நற்சங்கை ஸ்ரீதரன் மறுகோரி ஆதி மூலமே தள்ளங் குக்கடத்துக்கு தரிகிடத்தோம் தள்ளங் குக்கடத்துக்கு தரிகிடத்தோம் தள்ளங் குக்கடத்துக்கு தரிகிடத்தோம் தாம் தாம் தக்க தாம் தீம் தக்க தாம் தாம் தக்கிட்ட தீம் தக்கிட்ட தோம் தக்கிட்ட தத்திங்கிண்ணத்தோம் தாம் தாம் தக்க தாம் தீம்
taka tam tam takita dim takita tom takita tadingina புரியத்தவ நெறியில் நம நாராயணாயன ஒரு மகளை மொழியளவில் ஓராத கோபமுடன் உணரிறைவன் எடனில் உழல் போதாயடாயனும் ஒரு தோணில் புரியத்தவ நெறியில் நம நாராயணாயன ஒரு மகளை மொழியளவில் ஓராத கோபமுடன் உணரிறைவன் எடனில் உழல் போதாயடாயனும் ஒரு gurtaka dallang gutaka de gutaka tarikita tu tatta kanaka jam tarikita tam tarikita taka jam tarikita tam tacham taka jam taka dim taka tum tatte da tanada channo da dimmida re ratta re dim ta dimmita takate ku tarikita tum takate ku tarikita tum takate ku tarikita uriyavan chepa
கள்வனரபயந்து ஆகாய கபாலம் பீரணிம நீல விதரண மாவலி நிருப மகாவிரத வெள்ள வெளுத்தனில் நாராயண மாமல் செய்யும் முனிந்த கோவே விதரண மாவலி நிருப மகாவிரத வெள்ள வெளுத்தனில் நாராயண மாமல் செய்யும் முனிந்த கோவே Dregurtaka, 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 talangutaka, degutaka, tarikita tom tam, takita taka dim, takita taka dom, takita taka tam 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 tam, takita taka dim, takita taka dom, takita taka dim dim dim, tam danam, tam janum, tam dimim, tam kita, tam dana tam janu tam dimi tam kita detta, taka diku kudaka tarikita tom detta. Takadiko kudaka tarikadom dita dita takadiko kudaka tarikadom மருகன நாமல் சூழ் கொலை கருதிய மாம பாரகன் வரவிடு மாய பேமுலை மருகாமேல் மருகன நாமல் சூழ் கொலை கருதிய மாம பாரகன் வரவிடு மாய பேமுலை
ரகுராமன் சேரை மகள் மருவோனே நவநீதமோதிருடி உரலோடே ஒன்று மறி ரகுராமன் சேரை மகள் மருவோனே நவநீதமோதிருடி உரலோடே ஒன்று மறி ரகுராமன் சேரை மகள் மருவோனே நவலோகமோ கைதொழு நிஜ தேவாலங்கிருத நலமான விஜை கரு விளைகோவே நவநீதமோதிருடி உரலோடே ஒன்று மறி ரகுராமன் சேரை மகள் மருவோனே நவநீதமோதிருடி உரலோடே ஒன்று மறி ரகுராமன் சேரை மகள் மருவோனே ஒரு திருகோர பாரிய மருதிடை போய போதொரு பிரகடுதையாமற் போர் செய்து விளையாடி ஒரு திருகோர பாரிய மருதிடை போய போதொரு பிரகடுதையாமற் போர் செய்து விளையாடி ஒரு திருகோர பாரிய மருதிடை போய போதொரு சகடுதையாமற் போர் செய்து விளையாடி ஒரு திருகோர பாரிய மருதிடை போய போதொரு சகடுதையாமற் போர் செய்து விளையாடி போதுவிய சேரிகே வளர் புயல் மருகாவதாயுத புறமதில் மாபு தேடிகள் பெருமாளே போதுவிய சேரிகே வளர் புயல் மருகாவதாயுத புறமதில் மாபு தேடிகள் பெருமாளே பெருமாளே தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கிட்ட தாம் தாம் தக்கிட்ட தக்கிட்ட தக்க தக்கிட்ட தாம் தாம் பூது பொருதரும நாடு தோற்றிரு ஆடு வருஷம் வனவாசமேற்றிய தோகையுடனுமே விராட ராஜ்யம் பூரே ராம் தாம் பூது பொருதரும நாடு தோற்றிரு ஆடு வருஷம் வனவாசமேற்றிய தோகையுடனுமே விராட ராஜ்யம் பூரே
பூமியில் விக்ரமவளை கொடு நாடோர் பதேயாழும் அமர பூமியில் விக்ரமவளை கொடு நாடோர் பதேயாழும் தக்கதிமி தக்கஜனு தரிகிடதோம் தரிகிடதோம் தாம் தக்கதிமி தக்கஜனு தரிகிடதோம் தீம் தக்கதிமி தக்கஜனு தரிகிடதோம் தாம் தக்கதிமி தக்கஜனு தரிகிடதோம் தீம் தக்கதிமி தக்கஜனு தரிகிடதோம் தோம் தக்கதிமி தக்கஜனு தரிகிடதோம் நம் தக்கதிமி தரிகிடதோம் தாம் வாகை விஜய நடல் வாசி பூட்டிய தேரை மொழுகு நெடுமால் பராக்கிரம மாய மருக அமர்நாட காரிவ பெருமாளே வாகை விஜய நடல் வாசி பூட்டிய தேரை மொழுகு நெடுமால் பராக்கிரம மாய மருக அமர்நாட காரிவ பெருமாளே 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 So that was in praise of Lord Sriman Narayana as uncle of Lord Shanmukha. We will conclude with one of the most popular numbers where we see Lord Brahma dancing along with Saraswati, Lord Vishnu along with Mahalakshmi, and Lord Shiva along with Goddess Parvati, all dancing in tandem along with the Bhutaganas. In the Patala Loka, we see the Adisesha dancing. We see the Meru Parvatam dancing. Everybody is dancing. And we see Lord Shanmukha coming, seated on his peacock, along with all of them, coming here to bless all the devotees. One of the very popular numbers as the concluding piece, Atala Cheda Narada, Akila Meru Meedada, Abhina Kali Tanada, Avalodandru, Adiravishi Vadadum, Vidayileru Vadada, Arugu Bhuda Vedalam Avayada, and so on. I think this Thiruppugazh is a very, very famous one. We will conclude this evening's Bharatanatyam, Natya Samarpanam to Lord Shanmukha with this number. Takita, 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 tam, tam, takita, 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 tam, tam. Atala Sheda Narada, Akila Meru Meedada, Abhina Kali Tanada, Avalodandru, Atala Sheda Narada, Akila Meru Meedada, Abhina Kali Tanada, Avalodandru, Atala Sheda Narada, Akila Meru Meedada, Abhina Kali Tanada, Avalodandru, Adiravishi Vadadu, Vidayileru Vadadu, Arugu Bhuda Vedalam Avayada, Adiravishi Vadadu, Vidayileru Vadadu, Arugu Bhuda Vedalam Avayada, Madhuravani Tanada, Malaril Vedanarada, Maruvanulorada, Madiyada, Madhuravani Tanada, Malaril Vedanarada, Maruvanulorada,
மயிலுமாடி நீராடி வர வேண்டும் முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா ஹிமா மாமி உஷா மாமி மேடைக்கு வருமாறு கேட்டு திரு கணேஷ் சுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இன்று குழந்தைங்க மகாவிஷ்ணுவின் லோக கல்யாணத்துக்காக எடுத்த அவதாரங்கள் 10 நம்மளுக்கு அழகா காட்டினாங்க இல்லையா? எனக்கு இதுக்கு மேல சொல்ல வார்த்தை இல்லை. என்னோட வார்த்தையெல்லாம் உங்க கிளாப்ஸ்ல காட்டு மாதிரி நான் கேட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த டான்ஸை நான் என்னால் வர்ணிக்க முடியல, வார்த்தைகள் தேடவும் முடியல. அதனால உங்களை கிளாப் பண்ண சொன்னேன். அடுத்ததாக முருகன் அன்பர்கள், திருப்புகழ் அன்பர்கள் எங்கிருந்தாலும் அங்கே எங்கிருந்தோ மயில் வரும். மயில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி மாமனை தேடி முருகன் வந்தார், முருகனை தேடி மயில் வந்தது, மயில் நமக்காக வந்தது இல்லையா? கிளாப் பண்ணுங்க அந்த குழந்தைகளுக்கு. இப்போ இன்னைய நாட்டியமாடிய குழந்தைகளுக்கு நவ்ய ஸ்ராவண் ஃபர்ஸ்ட் அவளுக்கு சொல்லவா? அவளுக்கு திருமதி மிருதங்கம் மிருதங்கம் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி அவர்களுக்கு திருமதி ஹிமா அவர்களை அன்பு பரிசு வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். வயலினிஸ்ட் ஸ்ரீ சாய்குமார் அவர்களுக்கு உஷா சங்கரன் அவர்களை அன்பு பரிசு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Claps is the only thing an artist looks forward to. அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ஒரு என்கரேஜ்மெண்ட். அதனால 2 கையாலையும் தட்டி அவளை நீங்க ஆசீர்வாதம் பண்ணேன்னா அது அவளுக்கு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள்லாம் பக்தர்கள்,
உங்களோட ஆசீர்வாதம் அவளை நிறைய இன்னும் மேலே ஆயிடுச்சுன்னு போகும். அதே மாதிரி எங்களுக்கு கூட முன்னாடியே சொல்லிக்கிறேன். அடுத்தது லக்ஷ்மி மாமியை கீதா கணேசன் அவர்களுக்கு பரிசு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெருமாள் அருணகிரிநாதர் முருகனை மால் மருகன்னு தான் சொல்லியிருக்கார். இப்போ மால் மருகன் போய் இப்போ பெருமாள் ரொம்ப ஜாஸ்தியாக முன்னால் வந்துட்டார். ஆடினது தத்ரூபமாக கொண்டு அந்த குழந்தையான கிருஷ்ணன், அனுகிரகம் பண்ணுற கிருஷ்ணன் ரொம்பவே நல்லா இது பண்ணியிருக்கா. எங்கெங்கேயோ 500 பாட்டுலேருந்து எங்கெங்கேயோ துக்கு துக்காக எடுத்தது எல்லாத்தையும் ஒன்றா கோத்து கோர்வியாக ரொம்ப அழகாக சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணி அந்த தாளங்கள் அந்த பதன சரோஜ பாட்டில் 35 தாளத்தை எப்படி அவள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. இது எப்படி இது புகழத்துக்கு சொல்கிறதுக்கு வாயில் வார்த்தை இல்லை. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எப்பவும் முருகனோட ஆசீர்வாதமும் எப்பவும் அனுகிரகம் எப்பவும் இருக்கணும். திருமதி கீதா கணேசன் இன்னும் மேலே மேலே இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி மேலே மேலே வளரணும்னு என்னோட வாழ்த்துக்களோட திருப்புகழ் அன்பர்கள் சார்பில் எங்களோட ஒரு சின்ன பிரசாதம் அன்பளிப்பாக நிற்கு. அடுத்தது நாட்டியமாட குழந்தைகளுக்கு கணேஷ் சுந்தரம் அவர்களை பரிசளிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நவ்யா ஸ்ராவணி. இந்த குழுவிலேயே சீனியர் மோஸ்ட் ஸ்டூடெண்ட் நவ்யா ஸ்ராவணி தான். ஷீ இஸ் ஒர்க்கிங் ஃபார் TCS. நிறைய பேர் அவ எந்த கிளாஸ்ல படிக்கிறான்னு கேட்கறா. ஆனா ஷீ இஸ் ஒர்க்கிங் ஃபார் TCS. அடுத்தது காயத்ரி. Gayatri is also an architect. She works for a company in Banjara Hills. அடுத்தது திருத்திகா பந்தி. Recent All India competitionsல first prize வாங்கின குழந்தை திருத்திகா பண்டி, 12th grade. அடுத்தது நித்ய பிரசன்னா. நித்ய பிரசன்னா also 12th grade. இந்த குழந்தை பாடும் டான்ஸும் செய்யும். பாவிகா ரெட்டி. I think she needs the other introduction as Hariharan Mama's granddaughter, and Ranjini, who herself is a dancer, her daughter, a dancer in her own right. ஹாசினி கியாதாரி. ஹாசினி குச்சிப்புடி டான்சர், பரதநாட்டியம் டான்சர், ரெண்டுமே அழகாக பண்ணுவோம். She won All India competitionsல second prize. கட்டா நந்தினி. கட்டா நந்தினி is in her 9th grade. இன்னைக்கு தான் CCRT ஸ்காலர்ஷிப் இன்டர்வியூ கூட கொடுத்துட்டு வந்தா. She also won the first prize in All India competitions. நிஹிரா பண்டி. Nihira Bandi, Shanmuga Swami, Krishna, multiple roles. She also won second prize in All India Music and Dance Competition, sub-junior category. ஸ்ரீவிகா குல்கர்னி. Shrinika in the குழுவிலேயே the junior most dancer, I would say. இங்க பண்ண அவளும் இன்னும் மேலுக்கு நன்னா வந்து இவாள மாதிரி நன்னா இன்னும் பண்ணணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. That is the team. Once again, my special thanks to Chitra Ramakrishnan amma. Ava வந்து for having, I don't know why they thought about having a dance sequence. அவ தான் சொல்லணும். இதை வந்து டான்ஸ்ல பண்ணணும், நீ பண்றியா அப்படின்னு என்ன கேட்டு இந்த ஒரு wonderful opportunity which I would have other missed. எங்களோட UCPA உத்தரா சென்டர் ஃபார் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்க்கு எங்களுக்கு she brought this opportunity to our institution. I feel really honored and blessed because of this. I would like to know why you wanted dance in the first place. Definitely you are the very best. No. Dance, why? And the thought ஏன் வந்தது? For example, அதுனா என்னோட question. Because அந்த தசாவதாரத்தெல்லாம் கொண்டு வரதுக்கு இதை வந்து ஒரு what she told me also the same. அதை விஷுவலாக கொண்டு வரும்போது அதனோட இம்பேக்ட் மல்டிப்ளைஸ் than you imagine. அந்த இமேஜின் பண்ணும்போது ஒன்று, when you bring it forward visually, it has a power to be, அது அப்படியே பதிஞ்சுடும் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அகெயின் ஐ ரிப்பீட், இவ அதெல்லாம் தப்பு பண்ணியிருந்தா
என்னுடையது, மன்னிச்சுடுங்கோ. நன்னா பண்ணியிருந்தா அது அந்த முருகனுக்கே அர்ப்பணம். இவா அவளுக்கு ஒரு பெரிய நன்றி. லக்ஷ்மி அம்மா, உங்களுக்கு தான். ஏன்னா இந்த பாட்டெல்லாம் அவ்வளோ திருப்புகழ் பாடல்கள் இருக்கு. அதுலேருந்து செலக்ட் பண்ணி ரெண்டு லைனா எடுத்து கொடுத்து அதுலேருந்து நாங்கள் மறுபடியும் ஃபில்டர் பண்ணி அதை வந்து பண்ணினோம்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் அந்த செலக்ட் பண்ணி அந்த சாங்ஸ் எங்களுக்கு கொடுத்தது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ லக்ஷ்மி அம்மாக்கு ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஷி கேவ் த சாங்ஸ். மாமிக்கு நல்லா கத்தாங்க. கெட்டியா தான் தட்டுங்களே. ஐ மீன் எதுவுமே தேசே எங்களுக்கு வந்து நாட்டிய சாஸ்திரத்தில் மனுஷ சித்தி தெய்வீக சித்தின்னு சொல்லுவா. நாங்கள்லாம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுவோம். அவளும் வந்து ரிஹர்சலில் உட்காந்து எங்கள் டீம் ஆர்கெஸ்ட்ரா டீம் கூட ரிஹர்சலில் உட்காந்து இந்த குழந்தைகள் எல்லாம் லாஸ்ட் 1 வீக் என்ன ப்ரோக்ராம்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு 1 வீக்காக ப்ராக்டிஸ் பண்ணி இதை ப்ரெசென்ட் பண்ணினா எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணோம். ஆனால் அதையும் மீறி இன்னைக்கு வந்த இந்த ப்ரோக்ராமை ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சதுன்னா அது தெய்வீக சித்தி, அந்த பகவானோட அனுகிரகம். அது ஒன்று தான், வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் எல்லோருக்கும் வந்திருந்து பார்த்து எங்களை என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த திருப்புகழ் குரூப்க்கு, குட்டி முருகன் வா, இந்த திருப்புகழ் குரூப்க்கு கூட அவர் heartfelt thanks. Thank you so much. Namaskaram. We look forward probably later முருகன் மேலேயே கூட சிலதெல்லாம் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன். God willing, it should happen in future. Thank you so much. Thank you கீதா மேடம். அடுத்ததாக இன்னைக்கு சுப்பிரமணிய மாமாவோட 100 ஆண்டு விழா. அவரை பற்றி பேசுறதுக்கு திருமதி பவானி சுப்பிரமணியம் அண்ட் சுப்பிரமணியம் அவர்களோட அனுபவங்களை எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கிட்ட சொல்றதுக்காக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். முருகாச்சரணம். இவ்வளவு நேரம் ரொம்ப மெய்மறந்து எல்லாரும் பார்த்து கேட்டு ரசிச்சு எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ ஜஸ்ட் a few more minutes. சுப்பிரமணியன் மாமா பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும்னு பேசிட்டு இருந்தப்போ the first few thoughts that came to us is what we are trying to say here. சித்திர கவித்துவ சந்தம் மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பன வைத்து உலகில் பரவ தரிசித்த அனுகிரகம் வரவேனேன்னு அருணகிரிநாதர் பாடிட்டார். குருஜியோட சங்கல்பம் அது. திருப்புகழ் வந்து உலகம் பூரா பரவணுங்கிறது குருஜியோட சங்கல்பம். குருஜி வந்து சந்தம் பிசகாம ஒருத்தருக்கும் சொல்லி கொடுத்து அந்த சொல்லி கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஊருக்கும் போய் உலகம் பூரா பரவ வச்சது அது அந்த திருப்புகழுக்கே தான். அது அந்த புகழ், முருகனை சார்ந்த புகழ். அந்த புகழ், அந்த பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு ஹைதராபாடுக்கு வந்து சேர்ந்தது இஸ் ஒன்லி ட்ரூலி பிகாஸ் ஆஃப் சுப்பிரமணியன் மாமா அண்ட் சரஸ்வதி மாமி. தெர் இஸ் ஜஸ்ட் நோ டவுட் அபவுட் தட். ஸோ சுப்பிரமணியன் மாமாவும் சரஸ்வதி மாமியும் நம்ம ட்வின் சிட்டிஸ்க்கு வந்து திருப்புகழ் சொல்லி கொடுத்து இந்த மூவ்மெண்ட்ல எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சதே ரொம்ப பெரிய நம்மளுக்குலாம் அனுகிரகம் அது. ஸோ அந்த விதத்தில் நாங்கள் வந்து 2003 தான் ஹைதராபாடுக்கே வந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்களும் ஆக்சுவலி பாம்பேலையும் டெல்லியிலையும் இருந்திருக்கோம். அங்கெல்லாம் இவ்வளவு திருப்புகழ் இருந்திருந்தா கூட we didn't have that much opportunity to actually participate in those activities. The first interaction with a திருப்புகழ் இசை வழிபாடு was mainly in Hyderabad Kandagiri first Sunday bhajanai. So அப்போ நாங்கள் வந்த புதுசில் I feel the gents participation was pretty low. So சுப்பிரமணியன் மாமா கண்டிப்பாக அங்கே உட்காந்துட்டு இருப்பா. And my husband and my son Abhinav, they used to sit just next to him. அவர் பக்கத்துல உட்காந்துண்டு அவர் பாடுறத கேட்டு அவர் வந்து புஸ்தகத்துல எடுத்து கொடுப்பார். இந்த திருப்புகழ்ப்பா என்கிட்ட புக் இருக்காது அப்போ எங்கள்கிட்ட எடுத்து கொடுத்து இந்த பாட்டுன்னு சொல்லி பாட வச்சு
ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கார் சுப்பிரமணியன் மாமா. ஆக்சுவலி இந்த நவம்பர் 2003 நான் ஃபஸ்ட்டு பஜனை அட்டன் பண்ணேன். சுப்பிரமணிய மாமா அங்கே இருந்தார். நான் இந்த கிரி ட்ரேடிங்கோட சொன்ன இந்த எல்லோ புக்கு அதை எடுத்துட்டு மாமா பக்கத்தில் உட்காந்தேன். மாமா ஒவ்வொரு பாட்டுக்கும் என்ன அந்த பேஜ் எடுத்து கொடுப்பார். சில பாட்டு அதில் இருக்காது, ஆனால் அதை மொக்குன்னு சொல்லுவார். அப்படி சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சது. பஜனை முடிஞ்ச உடனே மாமா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். மாமா நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணேன் அப்படிலாம் சொன்னேன். மாமா முதல்ல தான் கேட்டேன், ஏன்பா இவ்வளோ வருஷம் டெல்லியில் இருந்தியே, திருப்புகழ் ராகவனோட பஜனை கிளாஸஸ் எல்லாம் நடந்தது, அதுக்காக அட்டன் பண்ணியான்னு. அதுக்கும் நான் இது மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுத்தேன். ஆனால் அந்த முருகன் டெல்லியில் இவ்வளோ வருஷம் இருந்து எங்களுக்கு போக முடியாமல் ஏதோ வாட் எவர் ரீசனில் ஆகி இங்கே வந்து அடுத்த மாதமே இந்த ஊரில் நடக்கிற திருப்புகழில் சுப்பிரமணிய மாமா சரஸ்வதி மாமி அவளோட தலைமையில் நடக்கிறத எங்களை வந்து சேர்த்து இது பண்ணி அது ரொம்ப இது. அடுத்த மாதமே எங்களுக்கு வந்து நான் பஜனைக்கு போனேன். எப்படி திரும்பி இதே இந்த சின்ன புக்கை வச்சுட்டு எப்படி நான் மேனேஜ் பண்ணுவேன்னு நினச்சேன். மாமா முதல்ல போன உடனே ஒரு புக்கை எடுத்து கொடுத்தார், திருப்புகழ் புக்கை, புது புக்கை எடுத்து கொடுத்தார். எனக்கு பஜனை முடிஞ்ச உடனே எல்லாரும் என்கிட்ட கேட்டா, எப்படிதான் உனக்கு வந்து இந்த புக்கு கிடைச்சது? ஏன்னா நார்மலி ஒரு 3-4 மாதம் ரெகுலராக வர்ற வாழ்க்கை, அதுக்கப்புறம் தான் கொடுப்பா. அது எப்படின்னா என்னவோ தெரியல. தட் வாஸ் ப்ராப்ளி த செகண்ட் திங் விச் மேட் மீ திஸ் கனெக்ஷன் வித் மாமா ஃபார் ஆல்மோஸ்ட் 20 years. அதுக்கு அடுத்தது வாஸ் த படி விழா ஃபார் த நெக்ஸ்ட் மந்த். அப்போ மாமா என்கிட்ட பக்கத்தில் படியில் ஏறி பாடும்போது மாமா என் பக்கத்தில் இருந்தார். ரொம்ப இதுவாக இருந்தது. அப்போதான் நான் வந்து த ப்ரிவிலேஜ் வாஸ், மாமாவோட வாய்ஸ் இஸ் வெரி சாஃப்ட் லோ, பட் மாமா பக்கத்தில் உட்காந்துக்கும்போது மாமா எல்லா பாட்டையும் பாடுவார், புக்கை திறக்கவே மாட்டார். அதான் வச்சுருந்தேன். அப்போ கூட எங்களுக்கு தோணும், என்ன சரஸ்வதி மாமி மாமாலாம் அப்படியே புக்கு திறக்காம, ஒரு பேஜ் கூட திறக்காம எல்லாம் பாடுறாளே. அப்பதான் புரிஞ்சது மாமா மேபி அவ வந்து முருகன் அண்ட் குருஜியோட அருளுக்காக புக்கை இருக்க வச்சிருக்கா. ஆனா பாடுறது பூரா குருஜிட்ட அவ்வளவு வருஷமா கத்துண்டு அவ்வளவு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது, that was really visible because அவளை பார்த்தாலே கையெடுத்து கண்டிப்பா கும்பிடணும்னு எல்லாருக்கும் கண்டிப்பா தோணிருக்கும். So that's how we have always revered mama and mami. So இந்த ஒரு சபையில எங்களுக்கு மாமாவை பத்தி பேச கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்யூ. Just want to finish with one அபிராமி அந்தாதி. புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து நம் அடியார்கள் நடு இருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்ம பாதம் பதித்திடவே. முருகாச்சரணம். இன்றைய நிகழ்ச்சி வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்க தான் ஃபர்ஸ்ட் பாடி ஆரம்பிச்சு வச்சாங்க பிரேயர் சாங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. விராஜிதா கை தட்டுங்க. நித்யா, ஐஸ்வர்யா, சௌந்தர்யா, அடுத்தது சபரி, செல்லம். சபரிக்கு பதிலாக அவங்க அப்பா வந்து வாங்கிப்பார். செல்லம், இந்த நிகழ்ச்சியில் சொல்லியானோம் பவானி அப்புறம் சுப்பிரமணியம் சார் பேசினது நம்ம சம்டைம்ஸ் நினச்சிப்போம் இல்லையா, நான் அந்த காலத்தில் பிறந்திருந்தா நல்லா இருக்கும், இந்த காலத்தில் பிறந்திருந்தா நல்லா இருக்கும்னு. எனக்கு தோணிச்சு நம்ம கூட அப்போ கொஞ்சம் முன்னாடி பிறந்திருந்தா அவ கூடலாம் இருந்திருக்கலாமோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கும் வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு. அதனால் நன்றி. அடுத்தது நன்றி உரை வழங்க திருமதி கிரிஜா கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
Ramakrishnan, my brother, is going to say a few words. Good evening. Thank you all for your presence here today to commemorate this occasion. I know you have traveled from many cities, so it's really commendable, your enthusiasm, commitment, and love for Thiruppugazh. It's wonderful to see, and it has been an absolutely wonderful event today to experience firsthand, including the dance of the children. So really quite a memorable day, and it has been quite delightful to have everyone here. Now, my own experience with Thiruppugazh started with Appa and Amma's involvement in the late 60s. I was only a child at that time, but since then it has really been part of our lives, for such a long time. And, we had experiences as children, my sister and myself, with Guruji, who would come home for various occasions. And as a child, my interactions were, appropriate as a child, but certainly not something we can, I would do later. So when I was 9 years old or thereabouts, I developed some interest in Carnatic music. I used to talk to him, and at one point I went up to him and I said, why haven't you composed anything in Shuddha Bangala? So because, I had learnt Rama Bhakti Samrajyam and I liked it in Tyagaraja's composition. So he just smiled and laughed at that time. But I was a small child and I was able to do that to him. But of course, we were more respectful when we grew up. Of course, we used to go to the bhajans in the, in Padivida and other celebrations annually. And of course, it used to be very, very cold in Delhi, and we had to go barefoot around the Kovil at that time. So these memories certainly will always be with us. Now, one of the remarkable things about Guruji's teachings has been that our parents would go and learn one song practically every week and come back. It's only later that I realized how remarkable that process was. He would just open the book to some page, pick out the song, at that moment compose it and set it to music in a raga that he chose at that moment. And of course the tala was, obtained through the lyrics and the sandam. So this recognition, understanding of his genius, of his musical ability, I am confident that he is perhaps one of, truly great musicians, bar none. Because it is impossible to have done what he has done in the world of music alone. As you see him as a musician, it has been quite an enormous achievement that we have witnessed in our own lifetimes. So I think we have to think about it that way, as an absolutely great musician in his own right. So, some of the things that I particularly liked but recognized much later are, Natabhairavila, Karupatruri. Natabhairavila, hardly any compositions exist. Valli Devasenapate is there, and I think Kotiswarayar has sung something. But even on the simplicity and the beauty of Karupatruri in Natabhairavi, the Kata, you will appreciate it as music. It is so brilliantly done. அதுக்கப்புறம் இந்த விஜயநகரியில் நம்ம கருவன் உருவாகி அதெல்லாம் அந்த காலத்தில் they had not taught. They taught much later, I believe. So when Jayashree started teaching, I learnt and saw கருவின் உருவாகி இதெல்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல். அப்புறம் ஹிந்தோளத்தில் எது என்ன ஒருவரை ஒருவர் and பேரவா இதெல்லாம் absolute, each one of them are musical gems that I think he would diminish
because he believed in the bhakti, and he would say, you may come for the music, but you have to be here for the bhakti. So that was Guruji's specialty and his emphasis. And even though he was a musician of the highest order, you could see that he was motivated by bhakti, and the tradition that he started was very much motivated by bhakti. So that is, my appreciation for Guruji as a child has been transformed over the years, as we grew older. Now, of course, what has happened since is, Jayashree has imbibed that tradition. She is now a teacher in New Jersey. We have a whole bunch of students, and I am so happy that the tradition that was started in the 60s continues to grow and continues to grow in New Jersey, and it allows us to, continue to remain in touch. So, with that, I thank you. I thank you for your presence here, and I thank you for participating in this commemoration. Thank you very much. I will conclude the program with a vote of thanks, but in that too I would like to say a few things. Here my brother has appreciated Guruji for the high level of music. I have appreciated Guruji in a different way for the bhakti and for the happiness that one gets at the end of a bhajan. That is what I have appreciated. I am not very deep into music. I can only repeat or sing along with people. I cannot sing on my own. So anyway, it gives me a great happiness to see the participation of so many Anbargal from across the country. Guruji, of course, has done a great service. We as a family have been part of this for so many years now, from 1967 when we had the first bhajan in our house. Before that, we had not attended any other bhajan. My parents had overheard a bhajan while walking in the streets in one of the colonies in Delhi. And that is how they got introduced into this whole thing. And first time we had a bhajan was in 1967 in our house. See, for all of us, Thiruppugazh started as a, part-time interest. So, during our younger days or when we were busy with our profession, it was a part-time interest. But as we grew and as we matured, it has now become a full-time interest, and most of us are spending our retired days, I am not yet retired, but retired days very, very happily, all because of Guruji and his Thiruppugazh. See, of all the titles that Guruji had received, his favorite one was Thiruppugazh Tondan. We all know this. So we have gathered here to celebrate Tondanukku Tondargal Day today. So this is not just a centenary being celebrated for my parents. Of course, they are most important, but this is to also remember all those who have played a great role in spreading Thiruppugazh across the globe. So I just wish to mention, of course, all the names have been mentioned, but if the Rukmani Subramanian had not started the classes in the afternoon for the ladies, I tell you that was a turning point in the number of people joining Thiruppugazh. So after that, of course, Tara Mami did in Delhi, Toronto, Singapore, Kumari Mami in Delhi, Venkatraman in Bangalore, Kalyani Mami in Chennai, Balasubramaniam in Bombay, and Saraswati, my mother, in Chennai and Hyderabad, Mangalam Mami in Calcutta. So this list is of course not complete at all. I just want to stress once again that this celebration is an attempt to remember all the Tondanukku Tondargal. So those days, nobody started classes until Guruji gave permission. And each of them would have attended classes and learned Thiruppugazh for 10 years before they even started classes, started teaching. So Thiruppugazh activities at present are going on in 15 cities in India and 10 states in the US and 5 other centers in Europe, Middle East, Singapore. So contact persons of all these centers have been mentioned in the website.
Just a word about our website. Actually, information of centers and contact persons across the globe. Then PDF links for all the Thiruppugazh Ishaivadu book, which is there in all the languages: Tamil, Telugu, Malayalam, Kannada, Hindi, Sanskrit and English. All this is available as a PDF link in the website. And of course, meanings of every single song that we have learnt. 503 songs plus Anubhuti plus Virittam plus Vaguppu is all available in the website. So thank you once again for being a part of our celebration and keeping Guruji and our parents and all senior members in your thoughts. My sincere thanks to the audio person, Mr. Raju. Then Mr. Mahesh, the video and YouTube tech person. Mr. Chandrakant, the photographer. The caterer, Sri Rajan. The flower decorator. And most of all, the Hyderabad Anbargal, who have shown immense enthusiasm and love to my parents. It makes me very emotional to think that all this could be done for my parents in just the way they would have liked it. So let us all take a pledge to continue running this organization without diluting a single principle set up by Guruji. That will be the greatest tribute that we can give him. Muruga Sharanam. All of you can join for dinner upstairs, and tomorrow morning, please be here at 7 o'clock. 7 to 8 we will have breakfast, and 8 o'clock we will settle down and have our war with the audio people, and then 8:30 we start the bhajan. At 1 p.m. lunch will be served, Dharini. Six to 7 we are having the Sahasranama Archane over here. And lunch will be served at 1 p.m. and we are keeping, we are keeping, dinner packets also will be given for those who are traveling tomorrow, and also we are, because there is a group that is leaving for Sri Shailam, so that's why we are doing all this in a hurry, so that they are ready to leave. And we are also keeping a buffet counter for those who want to eat early and leave. Others will be served lunch. Thank you very much for being here on this great day.